6:00க்குள்ள வந்து ஒரு தீர்வு கிடைச்சிரும். இல்லன்னா கூட ஒரு ரிப்ளை ஆச்சும் வந்துரும். இத வந்து நாங்க நோட் பண்ணிட்டோம். இத வந்து நாங்க யார்கிட்ட கொண்டு போணுமோ கொண்டு போய் கரெக்ட்டான தீர்வு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன விஷயம் தான். இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து அசைவ உணவு கிடையாதுன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு. அதுக்கெல்லாம் சாயங்காலம் 6 மணிக்குள்ளேயே வந்து தீர்வு வந்தது. இதெல்லாம் நான் ஏர்லி ஆன் சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆட்சிக்கு வந்த ஒரு 2 மாசம், 3 மாசத்துக்குள்ளயே நடந்துச்சு இந்த விஷயம்லாம். ஆனா, இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, டைம் லைன் பத்திக்கிட்டு எரியுது. ஒரு நாளைக்கு ஒரு 10, 20 விஷயம் வருது. இவன் அங்க ரேப் பண்ணிட்டாங்க, அங்க ஆளுங்கள கொன்னுட்டாங்க, கூட்டு பாலியல் வல் வல் வன்னு வன்புணர்வு பண்ணியிருக்காங்க. அ ஆனா இந்த நியூஸ் எல்லாமே வந்து நம்ம அத ஃபோக்கஸ் பண்ணி, இது வந்து ஆர்கனைஸ்டு கிரைமு. இது தனி மனித ஒழுக்கத்தினால நடந்த கிரைம் கிடையாது. இது அலட்சியத்தினால நடந்த கிரைமு. ஆட்சி அதிகாரம் நம்ம கையில இருக்குன்றதுனால, அந்த கட்சி நிர்வாகிகளும் கேஸ் வந்தா நாங்க பார்த்துக்கிறோன்ற தெனாவட்ல, அங்க அந்த கட்சிக்கு ஆதரவா இருக்க ரவுடிங்க பண்ண விஷயம்னு இத எடுத்து பேசுறதே நடக்க மாட்டேங்குது. அது ஒண்ணு. இன்னொன்னு எவன்லாம் மினிஸ்டரா இருக்கானோ தெரியல. எல்லாம் நாங்க போய் இன்ஸ்பெக்ஷனுக்கு போறோம், கள ஆய்வுக்கு போறோம்ன்ட்டு ரீல்ஸையும், பின்னாடி வீடியோ எடுக்கிறவனையும் கூட்டினே போறாங்க. அவன் ஒரு ஒரு இடத்துலயும் போய் 10, 10 ரீல இறக்கி விடுறான். யாரு என்னத்த ரீல இறக்கி விடுறான்? இவன் யார்றா அவன் புதுசா வந்திருக்கான்? அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு நம்ம அந்த தெர்மோகால் விட்ட ஒரு ஆள தான் பார்த்திருப்போம் ஏடிஎம்கேல. இவனுங்க ஒரு நாளைக்கு 10 தெர்மோகால் ஒட்டுற அளவுக்கு கன்டென்ட்ட இறக்குறானுங்க. மண்ட காயுது. ஐயோ சாமி! முடியல. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்ட? அப்படின்னு அவ்ளோ ஆத்தாமையா இருக்கு. இது இது ஒரு பக்கம். சட்ட ஒழுங்கு ஒரு பக்கம். இவனுங்க ரீல்ஸ்ல கன்டென்ட் இறக்குறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து Twitterல வந்து நம்மள சொரிஞ்சு விடுறது. யாரையாவது டேக் பண்ணி அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், ரொம்ப நமக்கு ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் வந்து டேக் பண்ணி ட்ரிகர் பண்ற மாதிரி இன்னொரு சைடு அவனுங்க பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. சின்ன சின்ன ஐடியா இருக்கட்டும், பெரிய பெரிய ஐடியா இருக்கட்டும், இத வந்து அவனுங்க டெய்லி ஒரு வேலையா உட்காந்து பண்றானுங்க. நீ இந்த பக்கம் அந்த அவன் சொல்லுவான்ல, "ஹே திமிங்கலம் நீ அந்த பக்கம் போய் அந்த மூட்டை எடுத்து வை. நீ அத இறக்கி வண்டியில ஏத்தி வைன்னு." அந்த மாரி நம்ம பேச வேண்டிய விஷயத்தையே எனக்கே நான் என் பர்சனலா இருக்கிறத தான் நான் சொல்றேன். நான் நான் இத பத்தி கேள்வி கேட்கணும். இன்னைக்கு ப பெருநாளு. அ எல்லாரும் வந்து அவங்க அவங்க வீட்ல சாமி கும்பிடுறதுக்கு அவங்க என்னலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இப்ப கத்திஜா சொன்ன மாதிரி, அவங்களுக்கு பலி குடுக்கலாமா? பலி குடுக்கக்கூடாதான்னு இந்த மாரி நெறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு வாங்கி குடுங்க. அ அத வந்து நம்ம பேசு பொருளாக்கி, இந்த மைனாரிட்டி பிரச்சனைய வந்து சரி பண்ணணும். அதுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு நெனைக்கிறோம்னா, அந்த ஃபோக்கஸ் கடைசியில தான் வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மத்த பிரச்சனை ஃபுல்லா தல விரிச்சு ஆடுது டைம்லைன் ஃபுல்லா. இதுல வேற ட்ரிகர் பண்றவங்க, சொரிஞ்சு விடுறவங்களுக்கு தான் நம்மளுக்கு வந்து முதல்ல அவன் வாயிலே மிதிக்கணும்னு மிதிக்க தோணுது. கரெக்ட்டா எவன போட்டு மிதிக்கணும், எந்த இடத்துல நம்ம வந்து களமாடணுன்ற இதே ஃபோக்கஸ மாத்திக்கிட்டே இருக்கானுங்க. ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு நாளைக்குள்ள எவ்வளோ விஷயத்த தான் நம்ம பேசுறது, எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாத மாதிரி ஒரு மைண்ட் பாக்லிங்லயே இருக்குது. எனக்கு என்னன்னா 10, 20 நாளுக்கே கண்ண கட்டுது. இவனுங்க கூட இன்னுமே மாச கணக்குல மாரடிக்கணும்னா, நெனைக்கும்போதே ரொம்ப நம்ம ஒரு ப்ளே புக் மாரி எழுதி வச்சுக்கணும். இன்னைக்கு வந்து இது மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் இவனுங்களெல்லாம் கண்டுக்க கூடாதுன்னு. அம் இது இந்த பிராக்டிஸ் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்கு. இன்னொன்னு வந்து இன்னைக்கு ஐரோபாவோட ட்வீட்லாம் பார்த்தீங்கன்னா, அவரு இன்னொரு செட் ஆஃப் அந்த ரூட் மாஃபியாவுடைய அஃபிலியேட் நெட்வொர்க்ன்னு நெனைக்கிறேன். அதுக்கும் நெறைய ரூட்டே டைரக்ட்டா எல்லாத்தையும் கூப்ட்டு அஃபிலியேஷன்க்கு கூப்பிடாது. அது வந்து ஒரு சின்ன சின்ன கம்பெனிக்கு கான்ட்ராக்ட்ஸ் குடுத்துட்டு, அந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து இன்னும் நெறைய பேர வந்து ரெக்ரூட் பண்ணிக்கும். அவங்கலாம் வந்து மெயின் அ ரிப்போர்ட் வந்து ரூட்டுக்கு போகும். ஆனா, ரூட் கிட்ட ஒரு 10, 50 நிறுவனங்கள் வந்து ரிப்போர்ட் குடுக்கும். இந்த மாதிரி அ டைரக்ட்டா அதுவே போய் எல்லார்கிட்டயும் பேசாதுல்ல. அப்போ இன்னைக்கு சிஸ்மியான்னு இன்னொரு இத நெட்வொர்க்க புடிச்சு அதுல யாரெல்லாம் இருக்குன்னு போட்டிருந்தாரு. அத பார்க்கும்போதே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. இவனுங்க வந்து இன்டைரக்ட்டா நெறைய ஐடிஸ விலைக்கு வாங்கி, அவங்கள மூலியமா கன்டென்ட்ட வந்து போட்டுக்கிட்டே இருந்திருக்கானுங்க. சைக்காலஜிக்கலா வந்து
இந்த டிஎம்கே கெட்டது, டிஎம்கே கெட்டது, டிஎம்கே கெட்டதுன்றத வந்து அது ஈஸியா செல் பண்ண முடிஞ்சிருக்கு அவங்களால. ஏன்னா, ஆல்ரெடி டிஎம்கே பவர்ல இருக்கும்போது, இந்த இந்த சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமா போய் சேரும். அது அவங்க பேசும்போது ஒரு ஆத்தென்டிக்கா அந்த மெசேஜ் வந்து போய் சேரும்போது, அவங்க ஒரு ஒரு டிசைடட் மைண்ட் செட்ல இல்லாம இருக்கவங்க, இத கண்டிப்பா பண்ணக்கூடிய ஆட்கள், ஓட்ட மாத்தி போடுவாங்க. அந்த மாரி அவங்க நெறைய நுணுக்கமான வேலைய நெறைய பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து நம்மலாம் ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு விஷயத்த பண்றதே ஒரு பெரிய இது. இதுல வந்து நம்ம இப்படி ஸ்ட்ராட்டஜிக்கா டார்க் சைக்காலஜி எல்லாம் வச்சு அடிக்கணும் அப்படின்னா, நம்ம ஆளுங்க பண்ண மாட்டோம் அத. அது ஒரு இட் இஸ் நாட் கரெக்ட் திங் டு டூ. எத்திக்கலி, மோரலி அது கரெக்ட் கிடையாது. அப்படி பண்ணக்கூடாது. ஆனா, முள்ள முள்ளால எடுக்கணுமா? இதெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போறோம்னு தெரியல. பட் ஓரளவுக்கு இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அடி வாங்குறத பார்த்தா, அமைதியா இருக்கிற நல்ல நாலேட்ஜபிளான பெர்சன்ஸ் வந்து இத எடுத்து போட்டு பேசினாலே அவனுங்க அடி வாங்குறாங்க. அப்ப அந்த ட்ரெண்ட் கன்டின்யூ ஆச்சுனாலே அவனுங்க அடி வாங்குறது எனக்கு கண்டிப்பா உறுதியா தெரியுது. இப்போ இதே மாரி ஒரு 10 நாளைக்கு இவனுங்களெல்லாம் இழுத்து போட்டு அடிச்சா, அவனுங்க கடைய சாத்திட்டு ஓடிருவானுங்க. இதுதான் கண்டிப்பா நடக்கும். ஆனா, ரூட் மாஃபியா திருப்பி காச இறக்குதா? இடைத்தேர்தலுக்கு எப்படி இவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க? இதெல்லாமும் நோட் பண்ணி நம்ம அத ஃபாலோ த்ரூ பண்ணணும். நம்ம வந்து நெறைய பேர் இங்க சொன்ன மாதிரி நம்ம கேட்சிங் கேமே விளையாடிட்டு இல்லாம, நம்ம கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள நம்ம ட்ரெண்ட் செட்டிங் மாதிரி பண்ணணும். அப்பதான் வந்து இது நேச்சுரலா மக்கள் கிட்ட போய் சேரும்னு நெனைக்கிறேன். அம் இன்னொன்னும் ஐரோபா போட்டிருந்தாரு. அம் இந்த இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் பத்தியும் போட்டிருந்தாரு. அவரு ஐரோபாவோட டைம்லைன் பார்க்க முடிஞ்சதுன்னா கொஞ்சம் பாருங்க. அவர் நெறைய விஷயத்த வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதான் சொல்லணும்னு நெனச்சேன். தேங்க் யூ. அது வந்து ஜெகதீஷ் கொடுக்கறதுக்கா அவைகளை போய் பேசி மெயின் வந்து ஜெகதீஷ் தான். நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இடைத்தேர்தலுக்கு வந்து அவங்க திரும்ப இன்ஃபுளுசரை யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஆனா நமக்கு இன்னும் இப்போ ஒரு ஒரு 6 மாசத்துல இடைத்தேர்தல் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 6 மாசம் டைம் இருக்கு. அவன் என்ன பண்ணியிருக்கான், எதை ஃபாலோ பண்ணியிருக்கான் அப்படின்றத நம்ம ஸ்ட்ராங் பண்ணி அவனை இடைத்தேர்தல்ல வந்து நம்ம அதை கொஞ்சம் உடைக்கலாம். அதுக்கான இது என்னமோ அதை நம்ம பார்க்கணும் இப்போ. சிங்கம் ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது தீபக் கேக்குது பேசுறேன், கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. நீங்க சொன்னீங்களே இப்ப இடைத்தேர்தல் ஒண்ணு சொன்னீங்களா? இப்போ ஒரு வீடியோ வந்து இப்ப ரொம்ப சர்க்குலரான விஷயம் என்னன்னா, ஆஹ் நீங்க வந்து எனக்கா ஓட்டுக்கு போட்டீங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டீங்க. ஒரு கவுன்சிலர் சொன்ன மாதிரி ஒன்னு வீடியோ வந்துச்சுல்ல, நீங்க எனக்கா ஓட்டு போட்டீங்க, அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டீங்க, போய் அவங்க கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலர் சொன்ன மாதிரி வந்துச்சுல்ல. ஆமா ஆமா சொல்லுங்க. நாங்க யாருக்கு ஓட்டு போட்டா என்ன, மக்களுக்கு நீங்க நல்லது பண்ண வேண்டியது பேசுறது. அது வேற ப்ரோ. அவங்க சொன்ன பாயிண்ட பாருங்க. கவுன்சிலர், புரியுதுங்களா? கவுன்சிலர் சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணதுன்னா அடுத்த டார்கெட் அவங்க பண்றது. நான் அடுத்து வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் நான் நிற்பேன், டிவிகே சார்பா நிற்பேன். நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் கரண்ட், வாட்டர் ஃபெசிலிட்டி இதெல்லாமே சால்வ் பண்ண சொல்ற மாதிரி ஒரு விஷயம் வந்ததுல. அது உள்ளாட்சி தேர்தலுக்கு டைம் இருக்கு ப்ரோ. அவங்க இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க. டைம் இருக்கு. இந்த கவுன்சிலர் தேர்தலுக்கு டைம் இருக்கு. ஆனா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பண்றாங்க, நீ எனக்கு ஓட்டு போட்ட, அவங்களுக்கு தானே ஓட்டு போட்ட, அவங்கள போய் கேளுன்னு சொல்லி ஒரு கவுன்சிலர் கிட்ட பேசின மாதிரி ஒரு வீடியோ ஒன்று சர்க்கிள் ஆச்சுல. இல்ல, அது வந்து கவுன்சிலர்ன்ற வேர்டு வராது. அந்த வீடியோ நான் பார்த்தேன். நானும் பார்த்தேன். இருந்தா எனக்கு டிஎம் பண்ணுங்க. அதை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கால் அனுப்புறேன். நானு இது நான் பார்த்தது வந்து எனக்கு வந்து இது மைண்ட்ல ஓடிச்சு. நெக்ஸ்ட் டார்கெட் ஒருவேளை இப்படி இருக்குமோ சொல்றேன் ப்ரோ. உள்ளாட்சி தேர்தல்ல அவங்க வந்து பெருசா அடிவாங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு விசிலு, விஜய் முகம் அப்படின்னு போய் குத்திட்டு வந்துட்டானுங்க. உள்ளாட்சி தேர்தல் அப்படி போட முடியாது. அங்க லோக்கல்ல வந்து யாருக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கோ அவங்களுக்கு தான் விழும். அது கரெக்டுனா லோக்கல்ல இப்ப வந்து நான் வந்து வில்லிவாக்கம் தொகுதி இல்ல தீபக் ப்ரோ, நீங்க ஆக்சுவலா சாரி மியூட் போட்டா அவர் பேசிட்டு இருங்க. அதான் சொல்ல வந்தேன். இப்ப அவர் தானே பேசினாரு. பேசுங்க அரவிந்த், பேசுங்க. ஓகே, ஒன்றும் இல்லைங்க, 2 விஷயம் பேசலான் இருக்கேன்.
உள்ளாட்சி தேர்தலில் அவர் சொன்னாரு கவுன்சிலரை தானே கேட்க போறோம். நானும் அந்த கவுன்சிலருங்கிற வேர்டு நானும் நோட் பண்ணல. பட் மேபி மறுபடியும் நான் போய் பார்க்குறேன் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு. என்னன்னா அது என்ன பொதுவா வந்து இப்போ இங்க டிவிகேக்கு வந்து ஃபுட் கேடர்ஸ் கிடையாதுங்க. பிஎல்ஏ 2ஓ இல்லை வந்து லோக்கல் கவுன்சிலரோ யாருமே இல்லை. ஸோ வந்து எந்த ஒரு பிரச்சனைனாலும் இப்போ நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் பிரச்சனை, தாலுகா ஆஃபீஸர் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் கலெக்டர் ஆஃபீஸில் ஏதோ ஒரு விஷயமோ இல்லை முனிசிபாலிட்டி ஆஃபீஸோ எந்த ஒரு விஷயம்னாலும் போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை எதனாலும் இத்தனை வருஷம் மக்கள் வந்து போனது வந்து திமுக ஆட்சியில் திமுக காரங்க, அதிமுக ஆட்சியில் அதிமுக காரங்க, இல்லை கூட்டணி கட்சிக்காரங்க அவங்க கிட்ட தான் போயிருக்காங்க. இப்ப இந்த ஆட்சியில வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அவங்கனால வந்து ஏன்னா இவங்க கிட்ட தான் ஆலையில இவங்ககிட்ட வார்டு செயலாளரே ஃபர்ஸ்ட் நிறைய வார்டுல கிடையாது. வார்டு செயலாளரோ இல்லை எதுவுமே எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே இல்லாதனாலதான் மக்கள் வந்து மறுபடியும் இங்க வராங்க. பட் அந்த இடத்துல வந்து இப்ப வந்து ஒரு இபில வந்து இப்ப நம்ம திமுக ஆட்சியில வந்து இப்ப ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திமுக ஆட்சியில திமுக காரங்க சொன்னா அங்க இருக்க ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ கேட்பாங்க. அதிமுக ஆட்சினா அங்கிட்டு கேட்பாங்க. இப்ப டிவிக்கு ஆட்சியில வந்துகிட்டு எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்லாம் வந்து அதர் பார்ட்டி பீப்புள்ஸை வந்து பெருசா வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனா வந்து மக்களுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா நமக்கு தான் அறிமுகம். அந்த லோக்கல்ல இருக்க திமுக காரங்க அதிமுக காரங்க தான் அறிமுகம் இருக்கனால மக்கள் இங்க வராங்க. ஆனா வந்து ஆட்சி அவங்க கிட்ட இருக்கனால நமக்கும் தெரியாது. ஏன்னா இங்க லோக்கல்ல யாரு என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்புறம் வந்து நம்மளும் வந்து ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு பல விஷயங்கள்ல இருக்கிறோம். இப்ப கவுன்சிலரா இப்ப திமுக இருக்கிறவங்க ஏதாவது முனிசிபாலிட்டினா ஹெல்ப் பண்ணலாம். பட் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஹெல்ப்பே பண்ண முடியாது. ஸோ நம்மளும் அந்த சுச்சுவேஷன்ல இருக்கோம். இதை வந்து ஒரு பெரிய ப்ரொபகண்டாவா ஆக்க முடியுமானா எனக்கு தெரியல. மக்கள் அது ஏதோ ஒரு இன்சிடென்ட், அதை ப்ரொபகண்டாவெல்லாம் கொண்டு வர முடியாது. இன்னொன்னு உள்ளாட்சியில சொன்னீங்க, உள்ளாட்சியில ஓட் பேட்டர்ன் மாறும். ஆனா எனக்கு என்னன்னா நம்ம வந்து இந்த பெரிய பெரிய பிக் வெயிட்ஸ் லைக் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நம்ம கட்சியில, அவங்க கட்சியில தங்கமணி, குமாரபாளையம், ஸோ இப்படி வந்து எல்லா கட்சியிலையுமே பெரிய பெரிய ஆளுகளே வந்து தோத்துட்டாங்க. டு பி ஹானஸ்டா தான் உண்மை. அதெல்லாம் இன்னொன்று என்னன்னா மக்களுக்கு வந்து நான் போன எலெக்ஷன்ல பார்த்தது வந்து ஆளுங்கட்சி ஸ்டேட்ல யார் ஆள்றாங்களோ, மாநிலத்துல யார் ஆள்றாங்களோ, உள்ளாட்சிலையும் அம்மா வந்து அவங்களுக்கு வாக்கு செலுத்தினாதான் அவங்களோட திட்டங்கள் வந்து நமக்கு கிடைக்குங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நல்லாவே இருக்குது மக்கள்கிட்டயே. இப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்ப நம்ம டிவிகேக்கு போட்டாதான் அவங்க சொன்னாரு அது 2500 நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து வி கேனாட் அண்டர் எஸ்டிமேட் இந்த எலெக்ஷன்ல. ஏன்னா எனக்கே ஏன்னா எங்க அப்பாவும் அங்கதான் கண்டெஸ்ட் பண்ண போறாரு. இன்னும் 6 monthsல எங்க அப்பா வந்து இங்க கண்டெஸ்ட் பண்ண போறாரு. எனக்கே அதான் பயமா இருக்கு. மக்கள் வந்து இப்படிதான் யோசிப்பாங்க, நம்ம என்ன பண்றதுன்னு நானும் இப்பயே யோசிச்சு தான் சுத்திட்டு இருக்கேன். டெய்லியும் என் மைண்ட்ல அதுதான் ஓடிட்டு இருக்குது. ஏன்னா அந்த ஒரு சேலஞ்ச் வந்து டிஎம்கேட்ட இருக்கு. டிஎம்கேவும் இருக்கு, ஏடிஎம்கேவும் இருக்கு. மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க எப்பயுமே. நம்ம வந்து மக்கள் சொல்றோம், நம்ம என்னதான் பண்ணாலும் ஆளுங்கட்சி இவங்க ஏன்னா எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சி. ஸோ வந்து அவங்க எல்லா வார்டுலையும் கண்டிப்பா வேட்பாளர்கள் அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருவாங்க. அது வந்து ஏதோ ஒரு கட்சியில இருந்து வாங்கி கூட போட்டுருவாங்க, இல்ல அவங்க கட்சிக்காரங்களுக்கே கொடுத்துருவாங்க. ஆனா எனக்கு என்னன்னா மக்கள் வந்து அவங்க கட்சிக்காரங்களை தான் கொடுப்பாங்க. இல்லைங்க, கரெக்ட். பட் இருந்தாலும் இப்ப செங்கோட்டையன்லாம் ஏடிஎம்கேல இருந்து போயிருக்காருன்னா இப்ப அவருக்கு கீழே கவுன்சிலரா வந்து போனவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாருல, அந்த மாதிரி சொல்றேன். அதனால அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனா மக்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துல தெளிவா இருப்பாங்க எப்பயுமே. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாரு வந்து மேல ஆளுங்கட்சியோ அவங்களுக்கு போட்டாதான் நமக்கு வந்து ஸ்கீம்ஸ் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மக்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதை வந்து எப்படி பிரேக் பண்ண போறாங்க, டிஎம்கேவோ எப்படி பிரேக் பண்ண போறாங்கிறது தெரியல. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட் ஒன்று நான் முடிச்சுக்கிறேன். அந்த ஷர்ட் அண்ட் பேண்ட் மேட்டர், லைக் விஜய் போட்டது வந்து அது அவங்க ரீல்ஸ் நானும் பார்க்கல பெருசா. இந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லி அது வந்து நம்மளோட இதுலயே வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்கு நம்ம சொசைட்டிலேயே. ஏன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க, சின்ன வயசுல வந்து இந்த நதியா போடுற தோடு, நதியா போடுற சேலை, சிம்ரன் சேலைனே விற்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள்ல எல்லாம் அது வந்து பல வருஷமா வந்து ஹீரோயின்ஸ் போடுற வந்து
இதே அந்த இமிட்டேட் பண்ணி அந்த கல்ச்சரை வந்து கரெக்டாக இப்போ விஜய்க்கும் அது செட் ஆகிக்குச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒயிட் கலர் ஷர்ட் அண்ட் பீச் பேண்ட்டை போட்டு நிறைய பேர் போயிருக்காங்க. அது வந்து சொசைட்டியில் மாற்றம் வரணுங்க. இந்த ஹீரோ ஒர்ஷிப்புங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்ச அஜித் அண்ட் விஜய்க்கு அப்புறம் வந்து இனிமேல் எந்த ஹீரோவுக்கும் அந்த பிளேஸை வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்காம இருந்தாங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இட் வில் பி ஓகே. இல்லைன்னா நாளைக்கு நம்ம வந்து எனக்கு தெரியல என்ன ஆக போகுதுன்னு. தேங்க்யூ. அதான் ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் ஏடிஎம்கே இருந்தது, 5 வருஷம் இப்ப டிஎம்கே இருந்தது. ஆனா என் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா என்னோட நான் ஒரு நகரத்துல தான் இருக்கேன்னு வச்சுங்களேன். எங்க ஏரியால வந்து இந்த 15 வருஷமாவே பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் பிரசிடென்ட். அவர் தான் பிரசிடென்ட், டிஎம்கே தான் ஜெயிக்கவங்க. ஆனா உள்ளாட்சி தேர்தல்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு கணிசமா ஓரளவு இடம் எடுப்பான். ஆனா உங்களுக்கு இந்த இதுல வந்து வந்த அளவுக்கெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் நான் feel பண்றேன். இல்லைங்க, அது இல்ல சிங்கம் ஜெயிக்கிறவங்க ப்ரோ, வந்து சிங்கம் ஸ்ட்ராங் கான்டெக்ட்ஸா ப்ரோ, இருக்கும். சிங்கம் ப்ரோ, நம்ம இப்படிதான் எம்எல்ஏ இதுக்கு இந்த எலெக்ஷன்ல அப்படிதான் நம்ம விட்டோம். நான் ஏன் அந்த வார்த்தை சொன்னேன்னா இது நடக்கும். நீங்க எனக்கா ஓட்டு போட்டீங்க, அவருக்கு தானே ஓட்டு, அந்த ஒரு வார்த்தையே வந்து நிறைய இடத்துல பப்ளிஷ் ஆகும்ன்றேன் நான். நான் இப்ப சொல்ற விஷயம் வந்து ஆஃப்டர் தட் எலெக்ஷன் வந்து இது கண்டிப்பா இது அஃபெக்ட் இல்லைங்க, ஆயிடுச்சுன்னா அதாவது எப்படின்னா இப்ப அவங்க ஒரு விஷயத்த சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்லி தான் கேட்க போறோம். ம், புரியுதுங்களா? சோ நம்ம புரியுது. எந்த விஷயத்த எடுத்து வைக்க போறோம்? இப்ப ஆளுங்கட்சி நாங்க வந்து இருக்கோம் அப்படின்னா நாங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்த சொல்லி கேக்குறாங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்லி தான் கேட்க போறோம் உள்ளாட்சி தேர்தல்ல. ஆமா, நம்ம இல்ல எதிர்கட்சியில தீபக் ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. நீங்க ஆக்சுவலா நீங்க சொல்ற விஷயம் கன்சர்ன் எல்லாம் புரியுது. ஆனா நீங்க எப்படி சொல்றீங்கன்னா அதை ஹோலிஸ்டிக்கா மாத்துறீங்க. அவங்க எப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்றாங்க, இப்படி பண்றாங்க அப்படி சொல்றீங்க. நாம அப்படி அந்த மாதிரி term நீங்க யூஸ் பண்ற விஷயம் கரெக்ட். பட் அந்த அந்த டேர்ம் யூஸ் பண்ணீங்கன்னா அவனுக்கு பெரிய ஆளுன்ற மாதிரி காட்டுவாங்க. அவனுக்கு நீங்க சொல்ற விஷயம் தான் பண்றானுங்க. ஆனா அவனுக்கு பண்ண திருட்டுத்தனம். ஏன்னு கேளுங்க. நோ நீங்க வி சொல்றீங்களா ஹேவ் அந்த டு கிராக் வாட்ஸ்அப் தட். முடிச்சிடும் ப்ரோ இருங்க ப்ரோ. நீங்க சாரி. 68,000 வாட்ஸ்அப் குரூப்ஸ் சொல்றீங்களே, அது எல்லாமே டிவிகே குரூப், டிவிகே பொலிட்டிக்கல் பார்ட்டி வாட்ஸ்அப் குரூப் டைட்டில் பண்ணி லிங்க் அனுப்பிச்சாங்களா? கிடையாது. ஏன்னு கேளுங்க. அவனுக்கு அவனுக்கு ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே லோக்கலைஸ்டா. ஃபார் எக்ஸாம்பிள் கொளத்தூர்ல இருக்கிறன்னா கொளத்தூர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கொளத்தூர் லோக்கல் நியூஸ் நெட்வொர்க், கொளத்தூர் கொளத்தூர் ஃபியூச்சர் விஷன், கொளத்தூர் யங்ஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்த ஆரம்பிச்சானுங்க. எப்போ 4-5 மாசத்துக்கு முன்னாடி. உண்மையாலே இப்போ ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நான் பாக்குறேன். நானே அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப்ல குரூப்ல இருந்து எனக்கே தெரியாம சீரியஸாவே அதுல வந்து அட்மின்ஸ் மட்டும் தான் மெசேஜ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சிருந்துறானுங்க. சரிங்களா? ரிசல்ட்டுக்கு முன்னாடி இந்த 5-6 மாசமா யூசுவலா இப்போ லோக்கலைஸ்டு ஃபேக்டர் எல்லாமே எப்படி வச்சுப்பாங்கன்னா நியூஸ் எல்லாம் போடுவாங்கல்ல. கொளத்தூர்ல பாருங்க இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து சாக்கடை இருக்கு, இந்த இடத்துல வந்து கரண்ட் போயிருக்கு, இல்லைன்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த இடத்துல வந்து டிராபிக் ஜாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு யூஸ்வலா போடுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு லோக்கலா இருக்க இப்ப நான் வெளில இருக்கிறேன் நானு அப்படிங்கும்போது சரி நம்ம ஊர்ல எப்படியாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு அட்மின்ஸ் வந்து 4-5 அட்மின்ஸ் இருக்கிறானுங்க. அதுல வந்து மெம்பர்ஸ் மட்டும் 378 பேர் இருக்கிறோம். சரிங்களா? அப்படி ஆர்கனைஸ் பண்ணிட்டு அவனுங்க டெய்லியுமே அப்படி போட்டுருந்தானுங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த அந்த ட்ரெண்டே மாறுது. அதுக்கப்புறம் என்ன பண்றானுங்கன்னா இவனுங்க இந்த மினிஸ்டருங்க இந்த இந்த தற்கூரிங்களா இருக்கானுங்க பாருங்க. அவனுங்க பண்ற ஆய்வு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க போனா இங்க போனான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது நீங்க பவர் கட் ஆன அதே விஷயத்துல வந்து இந்த 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 அந்த லோக்கல் எம்எல்ஏ என்ன பண்ணா, இல்லைன்னா பக்கத்து எம்எல்ஏ என்ன பண்றா, டிவிக்கு எம்எல்ஏ என்ன பண்றான்னு சொல்லிட்டு போய் பார்த்தாங்க அங்க அப்படின்ற மாதிரி அப்படி காட்டானுங்க. அப்பதான் எனக்கு புரியுது நாமளே ஒன் ஆஃப் த குரூப்ல இருந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு புரியுதா? இவனுக்கு வந்து திருட்டுத்தனம் பண்ணிக்கிறாங்கன்னு நீங்க சொல்லுங்க. அது பேர் ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது. நம்ம அந்த விஷயத்த சொல்லணும். கோமிடித்தனமா நம்ம எங்க மிஸ் பண்ணன்றதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் ப்ரோ. டிஜிட்டலா இல்லனா அவங்க வந்து எல்லா இல்ல விஷா ப்ரோ, அது எப்படின்னா நான் வந்து ஸ்மார்ட் ஒர்க் ஏன் சொல்றேன்னா, ஏன் அந்த ஸ்மார்ட் ஒர்க் சொல்றேன்னா, நான் ஒரு ஃபீல்ட் எக்ஸிக்யூட்டிவ். அது நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாதான் ஒரு அமௌண்ட் சர்டன் அமௌண்ட் வந்து என் கம்பெனி நான் எடுத்து வந்து கொடுக்க முடியும். சேல்ஸை கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும். நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா இல்ல இல்ல மட்டும்தான் இல்ல சேல்ஸை நீங்க கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும். இல்ல ப்ரோ. இருங்க நான் வந்து இருங்க நான் ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஒர்க் பண்ணு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 லட்சம் 20 லட்சம் நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாதான் அவனை என்ன மேனிபுலேட் பண்ணி உள்ள வர வைக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குதுல்ல. அதுதாங்க எங்க அதுதான் ஒருத்தன் அதுதான் அவங்க ஓட்டுக்கு பண்ணது. ப்ரோ நீங்க என்ன நடந்ததுன்னு சொல்றீங்க. அது கரெக்ட் தான். நீங்க வந்து 65,000 வாட்ஸ்அப் வந்து டிவிகே குரூப்னு சொல்லிட்டு மக்களை போய் சேர்த்த மாதிரி நீங்க சொல்றீங்க. அது அப்படி பண்ணல அவனுங்கன்ற. நீங்க வந்து அவனுக்கு அதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது ப்ரோ. அது ஏமாத்தி சேர்த்துக்கிறாங்க மக்களை.
உங்களுக்கு புரியுது இல்ல இல்ல ஏன்னு அது கேளுங்க. ஃப்ராடு தான். இல்ல அது ஃப்ராடு தான். ஃப்ராட் தான். அதுதான் நான் சொல்றேன். அவனுக்கு பண்ண ஃப்ராடு தனத்தை நம்ம விட்னஸ் பண்ணாம விட்டோம். எலெக்ஷன் முன்னாடி கழகமாவும் சரி, பிளஸ் கண்டிப்பா. பார்ட்டியாவும் சரி, அதை விட்னஸ் பண்ணிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை கவுண்டர் பண்றது தான் இப்ப ஸ்டெப் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அதை பத்தி நம்ம பேசலாம். ஆனா அவங்க ஹோலிஸ்டிக்கா நீங்க ப்ரொஜெக்ட் பண்றது உங்களோட கன்சர்ன் ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம். அது நல்ல விஷயமும் கூட. ஆனா நீங்க அவங்க ஹோலிஸ்டிக்கா மாத்தினீங்கன்னு வச்சீங்களேன், கேட்கறவங்களுக்கு தப்பா கன்வே ஆகும். நாமளும் அப்படிதான் பண்ணணும் போல. அப்படிதான் பண்ணணுன்றதுக்கு அதை எப்படி கவுண்டர் நோ நோ பண்ணணுன்றது நோ நோ கரெக்டான விஷயம். அவங்க நோ நோ ஃப்ராடு நோ நோ பசங்க ஃப்ராடு தனம் பண்ணி தான் வந்திருக்கிறாங்கன்றத நம்ம இன்னும் வாய்ஸ் அவுட் பண்ணணும். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி இந்த மாதிரி வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவான நேம்ஸ்ல நம்ம ஆர்கனைஸ் பண்றாங்கன்ற போது அப்போ இங்க இங்க இருக்க லிசனர்ஸ்க்கு அதுக்கு ஒரு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அது ஒரு மெசேஜா கன்வே ஆகும். நான் ஐம் ஷுர் there must be something who will be still around those WhatsApp group நான் சொல்றேன். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. உங்களோட மல்டிபிள் குரூப்ஸ் அதெல்லாம் ஆக்டிவா நான் பார்த்ததே கிடையாது. ரீசெண்டா அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரேண்டமா அந்த மெசேஜை பார்த்தேன். இந்த ஸ்பெஷலி இந்த கோயம்புத்தூர் விஷயம், சூலூர் விஷயத்துக்கு அப்புறம் இதுக்கு என்ன பண்றானுங்க, லோக்கலா என்ன சொல்றாங்க, அப்பப்போ குரல் கொடுப்பானுங்களே, தப்பு இருந்தா என்ன சொல்லுவானுங்களே சொல்லிட்டு நான் பார்த்தா அந்த கோயம்புத்தூர் பத்தில எந்த விஷயமும் கிடையாது. எனக்கு அப்பதான் அது ஹிட் ஆகுது. அப்புறம் மேல ஸ்க்ரால் பண்ணி யூசுவலா எல்லா குரூப்ஸும் நம்ம எப்பயுமே பார்க்க மாட்டோம்ல. அப்புறம் அது மானாவாரி ஆமா. படிக்க செஞ்சது. மேல ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா இவனுங்களே அப்புறம் அட்மின் என்னோட ஃப்ரெண்டு தான் அவன். அவங்க கிட்ட கேக்குறேன், டேய் என்னடா மச்சான் இந்த மாதிரி நீ என்னடா இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அந்த பெனிஃபிட் டவுட் குடுத்தேன் அவனுக்கு. ஏன்னா நம்ம ஓரளவுக்கு பொலிட்டிக்கலா தெரிஞ்சுட்டு நம்ம நிறைய விஷயம் வெளில இருந்தா கூட இந்த மாதிரி பேசின ஒரு டிஸ்கஷன் பண்ண ஒரு பையன் அவன் இந்த மாதிரி தற்குறியா இருக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த பெனிஃபிட் டவுட் கொடுத்தேன். டேய் என்னடா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டிருந்தேடா, என்னடா இந்த மாதிரி சேர்ந்துருக்கு? ஏன்னா 400 அரௌண்ட் 400 யங்ஸ்டர்ஸோ இல்லைன்னா வேற எவனோ அப்படி சேர்ந்துருக்கான்னு வச்சுங்களேன். நோயிங் த ஃபேக்ட் தட் இல்ல எங்க லோக்கலைசேஷன் இல்ல இல்லனா எங்க சொல்லுங்க. ஏரியால பிரவீன் ருத்ரன் சொல்லிட்டு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்காரு. பிரவீன் சொல்லிட்டு, சரிங்களா? அவர் சொல்ற இவங்க V1 போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டிராமா மாதிரி ஒரு கிரியேட் பண்ற மாதிரி சொன்னதுக்காக அவர் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சாரு. V1 வில்லிவாக்கம், சரிங்களா? அவரு வில்லிவாக்கம். எங்க ஏரியால பத்தி என்ன தப்பு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு, இஸ் ஏ இன்ஃபுளுசர், விஜய் ஃபேன், ஐ நோ ஹிம் வெரி வெல். அவனும் ஒரு விஜய் ஃபேன் தான். ஆனா தப்பு பேசிட்டீங்க, நீங்க கரெக்டா பேசுங்க, நானும் உங்க கூட நிக்கிறேன். ஆனா தப்பா பேசிங்கன்னா நான் ஆப்போசிட் நிப்பேன். இல்ல நீங்க இன்ஃப்ளூயன்சர்னு சொல்றீங்க. இன்ஃப்ளூயன்சர்னால ஓரளவுக்கு எளிதில் ஸ்பாட் பண்ண முடியுது. நான் சொல்றது ஐம் டாக்கிங் மோர் டெட்லி தேன் திஸ். ஏன்னா நீங்க சொல்ற லோக்கலைஸ்டான வாட்ஸ்அப் குரூப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் கொளத்தூர், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் அண்ட் அரௌண்ட் பெரம்பூர் போட்டான்னு வச்சுங்களேன், ஆல்வேஸா யங்ஸ்டர்ஸ் அது குமுலேட்டிவா ஜாயின் பண்ணுவாங்க. நோயிங் தட் we need to get some information ன்ற மாதிரி. புரியுதுங்களா? எந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸும் இருக்காது, எந்த பொலிட்டிக்கல் பயஸும் இல்லாம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேற. ஏங்க இருங்க, என்ன சொல்ல வந்து புரியல உங்களுக்கு. நீங்க சொல்றீங்களா அந்த 68,000 வாட்ஸ்அப் குரூப் பண்றது நேரடியா டிவிக்கு வாட்ஸ்அப் குரூப்னு அவங்க ஆர்கனைஸ் பண்ணல. இது ப்ரூவன் ஃபேக்ட். அததான் நான் சொல்ல வரேன். இந்த 68 வாட்ஸ்அப் குரூப் எப்படி மக்களை 6 மாசம் முன்னாடி கேதர் பண்ணாங்கன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் அண்ட் அரௌண்ட் பெரம்பூர்னு சொல்லுவானுங்க. அப்ப மக்கள் மாறாவரியா சேர்ந்தானுங்க. நான் சொல்லுறேன், நானுமே இன்னும் இப்ப லாஸ்ட் 1 வீக் அந்த குரூப்ல இருந்தேன். நானு என்னன்னா நான் சேர்ந்த குரூப் என்னன்னா கொளத்தூர் லோக்கல் நியூஸ் அந்த வாட்ஸ்அப் குரூப் நேம். அதோட ஆக்டிவிட்டிஸ், அதோட பிஹேவியர் நான் 1 வீக் முன்னாடி ஸ்பாட் பண்ணது. இந்த சூலூர் மேட்டர் அப்ப ஸ்பாட் பண்ணி அவன் அட்மின் கிட்ட ஸ்பெசிஃபிக்கா கேட்கறேன், என்னடா மச்சான் இதுக்கு முன்னாடி அப்படி கேட்டுடா, இப்ப இப்படி இந்த மாதிரி நியூஸ் பண்ணிட்டு வந்துருக்கேன்னு கேட்கும்போது அவன் ரெஸ்பாண்ட் பண்ணல. ரெஸ்பாண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவாச்சு. அப்புறம் நைட்டு ஃபோன் பண்ணி என்னடான்னு கேட்டா, இந்த மாதிரி கேட்டா நிறைய விஷயம் நடந்துன்னு இருக்குது, நான் அப்புறம் சொல்றேன் உனக்கு அப்படின்னா. அப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணும்போது தான் கேட்டேன், எதுக்கு இது மாதிரி பண்ணுக்கிறேன் நான் கேட்கும் போது தான் சொன்னான், மச்சான் நான் வேற மாதிரி யோசிச்சு நாங்க பண்ணோம், ஆனா இப்ப வேற மாதிரி நடந்துன்னு இருக்குது அப்படின்ட்டு அவன் சொல்றான். என்னன்னா அவன் ஒரு சேஞ்சுக்காக நினைச்சு பண்ணிருக்கான். ஐ மீன் அவன் பர்சனலா செல்ஃபிஷ்காக பண்ணானோ அதெல்லாம் அது செகண்டரி. பட் ஆனா அவனுக்கு பண்ண ஃப்ராடுத்தனத்தை நம்ம ஃப்ராடுத்தனம்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட சொன்னா மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். திருப்பி ஹோலிஸ்டிக்கா நீங்க சொல்ற விஷயம் விஸ்வானா சொல்லுங்க. நான் அமௌண்ட் வைஸா சொல்றேன். அமௌண்ட் வைஸா கொளத்தூர்ல என்ன நடந்தது சொல்றேன். ஓகே, அமௌண்ட் வைஸா சொல்றேன். நீங்க கொளத்தூர்னு நான் திரும்ப சொல்றேன், இது கொளத்தூர் அப்படின்னு மைக்ரோவா பாக்காதீங்க. அவனுக்கு என்ன பண்ணான்றத நான் சொல்றேன். அந்த மெக்கானிக்ஸ் நான் சொல்றேன், அதையும் சொல்றேன். இல்ல நான் சென்னை பர்சன், நான் சென்னையில இருந்தது, நான் அப்படியே சொல்றேன். நான் கொளத்தூர் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கொளத்தூர்ல ஒரு ஏகே ஃபேனு, அஜித் ஃபேனு ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா ஒரு சர்டைன் அமௌண்ட் கொடுத்து 2 lakhs கிட்ட கொடுத்து ஒரு சில கேம்பெயினுக்காக 2 lakhs கிட்ட கொடுத்து அவனை ஒரு ஆர்கனைஸ் பண்ண வச்சாங்க. இது கொளத்தூர்ல நடந்த விஷயம்.
அவன் ஒரு ஏகே ஃபேனு. நான் மங்காத்தா ரிலீஸ் அப்ப வந்து அவன் பேனர் தான் குளத்தூர் கங்காலாம் அவன் போட்டோ போட்டுருந்தது. இன்னொருத்தன் வந்து ஜெயில இருந்தான். ஆனா இன்னொரு பையன் வந்து இங்க இருக்கான், அலைவா இருக்கான், நம்ம லோக்கல்ல இருக்கான். சரிங்களா? அவங்க கிட்ட வந்து என் ஒய்ஃப் பேசினது, நான் பேசல, என் ஒய்ஃப் பேசினது. ஏன்னா அவங்க எல்லாம் ஒர்க்கிங் கொலீக்ஸ். அவங்க பேசுறப்ப எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இது கொளத்தூர்ல ஒரு நடந்த விஷயம், ஒரு பார்ட் ஆஃப் விஷயம். ஆல் ஓவர் சென்னையில நடந்த விஷயம் நான் சொல்லட்டுங்களா? என்ன சொல்ல ஒரு ஒரு வரீங்க இன் ஷார்ட்டா சொல்றீங்களா? ஒரு ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட் இருக்காங்களா சென்னையில, ம் ஃபோர்ட் ஆஃப் சென்னை, டிஎம்கே, இதுதான் ஃபோர்ட், நம்ம தான் இங்க கிங்னு சொல்றோம்ல. அது வந்து அவங்க பிரேக் பண்ணது எப்படின்னா, அந்தந்த ஃபோர்ட்டுக்கு அந்தந்த கேண்டிடேட்டுக்கு விஜய்க்காக ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸே இருக்காங்க இங்க. கரெக்ட் ப்ரோ, அதெல்லாம் எல்லாமே புரியுது. நான் என்ன நீங்க அதான் சொல்றேன். ஆனா ஒரு பார்ட்டி எம்ப்ளாய்க்கு ஃபங்க்ஷனரிஸ்ல இருங்க பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸ்ல நிறைய பேர் பேக் ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து லாயலா இல்ல, அது எல்லாமே பிசினஸ் பண்ணுங்க. கரெக்ட். இது லாயல் கிடையாது. இது லாயல் கிடையாது. லாயல்னா அவங்க லாயல் வந்து விஜய்க்காக மட்டும் இந்த லாயல். அதுதாங்க நம்ம சொல்றேன். டிஎம்கே வந்து பார்ட்டிக்கு லாயலா அகைன்ஸ்ட் இல்லைன்னு சொல்றேங்க. பார்ட்டிக்கு லாயலா இல்ல, தற்கொலைக்கு லாயலா இருந்துக்கிறாங்க அப்படி சொல்றேன் நான். பார்ட்டிக்கு லாயலா அதை விட்டுருங்க. ஏங்க இல்ல என்னோட இல்ல பாயிண்ட் சிம்பிளா சொல்றது கேளுங்க. இல்ல bro, ரொம்ப நான் நேரம் அப்படி வளர்க்க தேவையில்ல, மத்த வெயிட் பண்றாங்க. இருங்க, ரொம்ப நேரம் வளர்க்க தேவையில்ல. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. நீங்க உங்களோட கன்சர்ன் ரொம்ப ரொம்ப நல்ல கரெக்டான விஷயம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவங்கள ஃப்ராடுன்ற மாதிரி பாருங்க. அப்படி அவங்கள கண்டிப்பா ஃப்ராடு பேசுங்க. ஏன்னா அப்படிதான் மேனிபுலேட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் தான் இங்க வந்து வேக்கப் காலா இருக்கும் மக்களுக்கும். அவங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அது பாசிட்டிவ் சைனா மாறும். பாசிட்டிவா அப்போ நார்மலா இருக்கிறவங்களுக்கு நம்ம இப்படிதான் ஃபாலோ பண்ண போறோன்ற மாதிரி தோணும். அந்த ஒரு கரெக்ஷன், அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் தான் சொல்றேன் நான். மத்தபடி எதுவுமே சொல்ல விஷயம் தான் ஓகே. ஆனா அவங்க ஃப்ராடு தரம் பண்ணி பண்ணிக்கிறாங்க. மேனிபுலேஷன்ன்றது ஒரு ஒரு ஏமாத்து வேலை ப்ரோ. அது பண்ணிட்டுதான் வந்துடுறானுங்க அவனுங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப் நான் சொல்றேன், வேலை தரேன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்றோம், ஆபீஸா போய் சேருவானுங்க. அதுக்கேற்ற மாதிரி போஸ்டும் போடுவானுங்க 1 மந்த். ஃபர்ஸ்ட் இது நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 1 மந்த் போஸ்ட் போட்டுருக்காங்க. அதே மாதிரி நான் இருந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் 1 மந்த் நியூஸ் லோக்கலா, நான் வெளிநாட்டுல இருக்கிற எனக்கு நான் பார்த்த தெருவுல பார்த்த ஸ்ட்ரீட்ஸ்லயும் ஒரு சேஞ்சஸ் நடக்குது, ஒரு இன்ஃபர்மேஷன் நடக்குதுன்னா நான் ஆபீஸா அந்த குரூப்ல இருக்குன்னு தான் நினைப்பேன் ஸ்டார்டிங்ல, எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் 1 மந்த்ல. அப்படி டிராவல் ஆன நானு. அதுக்கப்புறம் ஆபீஸா நம்ம எல்லா குரூப்பும் ரெகுலரா பார்க்க மாட்டோம்ல. லாஸ்ட் 3 மந்த்ஸா வெறுமனே ஆன்டி கவர்மெண்டா போயிருக்கு. ஆஃப்டர் தி ரிசல்ட் வந்து இந்த மாதிரி வந்து இந்த மினிஸ்டர்ஸ் வந்து விசிட் பண்ற மாதிரியே வந்திருக்கு. இதுதான் அவங்களோட நரேட், இதுதான் அவங்களுக்கு சேஞ்ச், இப்படிதான் கேப்சர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? அது ஒரு ஃப்ராட் தனம். அந்த ஃப்ராட் தனம் நம்ம எப்படி கவுண்டர் பண்றதுன்னு நம்ம யோசிக்கிட்டோம், கழகமா யோசிக்கிட்டோம். இல்ல வந்து மக்களா நம்ம யோசிக்கலாம். ஆனா மக்கள்கிட்ட நாம பேசும்போது இந்த மாதிரிலாம் இருக்காங்க, நீங்க உஷாரா இருங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. அது ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது சொல்றேன். மற்றபடி நீங்க கண்டினியூ பண்ணுங்க bro. ரொம்ப அமைதியா ஜிபி நான் பேசுறத நான் பேசிடுறேன். ஓகே ஒரு நிமிஷம். சாரி சிங்கம் ப்ரோ, நான் ஏன் ஸ்மார்ட் ஒர்க் சொல்லி ஒரு சில விஷயம் சொல்லணும்னா, அவங்க இது மறுபடியும் திட்டுவீங்க, உண்மையில அவங்க ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்றாங்க. நம்ம கொஞ்சம் தப்ப தயவு செய்து திட்டுறல அப்படியே எடுத்துக்காது, டிஸ்கஷன் தான் பண்றோம். ஐயோ ஏன் இப்படி எடுத்தீங்கன்னா இல்ல இல்ல திட்டுனா திட்டிக்கோங்க. நீங்க திட்டினா கூட நான் வாங்கிப்பேன், அது பிரச்சனை கிடையாது. ஆனா என் கருத்து வந்து வேற. நான் ஏன் அதை சொல்றேன்னா, நான் ஒரு சில விஷயம் அனலைஸ் பண்ணுவேன். கேக்குதுங்களா? நான் ஒரு சில விஷயம் அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். பார்த்துட்டு தான் நம்ம பேசுவோமே. ஏன்னா நான் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் படிச்சுட்டு அவங்க இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி ஒரு சில விஷயம் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. மெட்டா மார்க்கெட்டிங், அதோட விஷயம் நம்ம படிக்கிறப்பதான் அதோட டீப் கான்வர்சேஷன் நம்மளுக்கு புரியுது. ஏன் இதுக்கெல்லாம் வருது, ஏன் இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் நடக்குது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் அப்பதான் இந்த அரசியல் வரப்பதான் தெரியுது, இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒருத்தன் சொன்னா அந்த ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் டிவிக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் நடக்குதுன்னு சொல்லிட்டு, அவன் லிட்டரலி அது உண்மையதான் சொல்லிட்டு போனான். நம்ம அதை ஜோக்கா ஒரு கான்வர்சேஷனா ஃபன்னா எடுத்துட்டு போனதை அவன் லிட்டரலி உண்மையா சொல்லிட்டு போனான். இது ஆனா இந்த விஸ்வா ப்ரோ,
நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். மத்தவங்க அக்செப்ட் பண்ண நினைக்கிறீங்களா? அவன் இல்ல ஜோக்கா சொன்ன அவனுக்கு மார்க்கெட் பண்ணிக்கிறான்றது எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிச்சு ப்ரோ. எல்லாருமே ஒத்துக்கிறானுங்க. அவன் மண்டையை கழுவிக்கிறானுங்க. பிஃபோர் எலெக்ஷன் ஆஃப்டர் பிஃபோர் ரிசல்ட் பிஃபோர் எலெக்ஷன் வந்து அவன் பண்ணான்றது தெரியும். ஆனா கன்வெர்ட் ஆகாதுன்னு நினைச்சிருந்தோம். உங்களுக்கு புரியுதா? நான் நினைச்சேன் கிடையாது. கன்வெர்ட் ஆக நினைச்சேன். ஆனா சொல்லுங்க. பெரிய அளவா நான் வந்து நினைச்சது ஒரு 20. ஆனா 108 நினைச்சது நடக்கல. அது சீட் கன்வெர்ட் ஆகாதுன்னு நினைச்சோம். சில பேர் மண்டை கழுவானுங்க, சில பேர் வந்து இல்ல நான் நினைச்ச கன்வர்ஷன் எவ்வளவுன்னா 20 சீட்ஸ் கன்வெர்ட் ஆகும் நினைச்சேன். சரி, இப்ப அததான் சொல்றேன். இப்ப 108 நடக்கும் நான் நினைச்சு பார்க்கல. அப்படி இருக்கும்போது நம்ம ஒண்ணும் பண்ண முடியல. அப்போ இப்போ நம்ம எப்படி சொல்லலாம், அந்த மாதிரி திருத்தனம் பண்ணிக்கிறானுங்கன்னா அதை திருத்தனம் பண்ணிக்கிறானுங்க, இதை வந்து நம்ம கவுண்டர் பண்ணது ரெடியா இருக்கணும் அப்படின்றத பேசணும்னு நான் மற்றபடி வேற எதுவுமே சொல்லல. புரியுதுங்களா? தாராளமா பேசலாம். நானும் பேசுறேன், நீங்களும் பேசுங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு ஒரு நேத்து ஒருத்தர் சொன்னாரு, இருந்தாலும் என் தளபதி கிட்ட கேட்டு சொல்லலாம், அவர் சொன்னாதான் முடிவு. அவரு அமைச்சர் நினைக்கிறேன். அந்த டெம்ப்ளேட் புரியலையா உங்களுக்கு? அந்த டெம்ப்ளேட் புரியலையா? புரியுது. எல்லாருக்கும் கூப்பிட்டு வச்சுக்கின்னு எந்த பிரஸ் மீட் வச்சாலும் தளபதி தளபதி சொன்னா கரெக்டா இருக்கும். அவன் வந்து இமேஜா பில்ட் பண்றானுங்க. உங்களுக்கு புரியுதா? இதுதான் அடுத்த கொஞ்ச நாளுக்கு கொஞ்சம் மந்த்துக்கு அவனை ஒரு டெமிகாடாவும் இமேஜா மாத்துவானுங்க. எது சொன்னாலும் கரெக்ட்ன்ற மாதிரி ஒரு ஒன் மேன் பவரா மாறப்போகுது இது. சரிங்களா? அப்படியே மாத்தி அவனை வந்து கடைசி வரை பேச விட மாட்டாங்க. சில பேர் சொன்னாங்களே பேசுறாங்கன்ட்டு, அவனை அன்டிஸ்ட்ராயபிள் ஃபோர்ஸா மாத்த போறானுங்க. அவனை தொட்டாலே வந்து உங்களுக்கு வந்து எப்படி சாபம் வந்துடுன்ற மாதிரி ஒரு பொசிஷன் கொண்டு வந்து அதுதான் ட்ரை பண்ணானுங்க. அது பேர் பிஹேவியர் மேனிபுலேஷன் சொல்லுவாங்க. அந்த விஷயத்துக்கு தான் கொண்டு போனாங்க. மக்களோட சென்டிமெண்ட்ஸ், மக்களோட எமோஷனல, மக்களோட அன்கண்டிஷனலான ஒரு ஃபீலிங்க இவனுக்கு வந்து கேவலமான ஒரு செல்ஃபிஷான பாலிடிக்ஸ்க்கு வந்து இவனை ட்ரிவன் பண்ணாங்க பாத்தீங்களா? அதுதான் நம்ம ஃப்ராட்ஸ்டர்ஸ் சொல்றோம் நம்ம. அதனாலதான் இது தப்பான விஷயம். அப்ப அந்த மாதிரி விஷயங்களை விட்னஸ் பண்ணணும்னா மக்கள்கிட்ட நம்ம போய் சேரணும். எப்படி சேரணும்னா நம்ம வேற மாதிரி கவுண்டர்ஸ் சொல்றோம். அதே சமயத்துல அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு ரீசெண்டா அடியில அவனுக்கு கவர் பண்ண இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் வெளியே விடுறானுங்களே. இப்ப எனக்கு என்னன்னா அவனோட இமேஜ உடைச்சா முடிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? அவன் இமேஜ உடைக்கணும். அவன் பெரிய இது மாதிரி நம்ம எதிர்பார்க்கறது பேர் மினிமம் எதிர்பார்க்கற மாதிரி ஒரு ட்வீட் போட மாட்டீங்களா? ஒரு போய் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை ஆள்ற ஒருத்தகிட்ட போய் நம்ம எதிர்பார்க்கறது அது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான விஷயம். இல்லனா அவரோட இமேஜ உடைச்சது எப்ப தெரியுமா? உடைச்சிட்டாங்க, ஆல்ரெடி உடைச்சிட்டாங்க. எப்பன்னா உதயநிதி சட்டசபையில வந்து பேசுறப்ப அதை உடைச்சிட்டாங்க. ஆனா அது ரொம்ப பெருசா இன்ஃபுளுன்ஸ் ஆகி வெளில கொண்டு போச்சானா இல்ல, அவர் அன்னைக்கு உடைச்சிட்டாரு. இல்ல உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. அது அவர் உடைச்சிட்டாரு. நான் சொல்றேன் அதை உடைச்சிட்டாரு. சரிங்களா? அவர் அதை உடைச்சிட்டாரு. ஆனா அதுக்கு முட்டு கொடுக்க இவங்க என்ன ஒரு சில விஷயம், அவர் ஓடி போயிட்டாரு, அவர் பேசலன்ற மாதிரி ஒரு விஷயம் இல்ல. அதுக்கு ரிப்ளிகேஷனா வந்து அவரே அந்த விஜய வந்து ஒரு ரிப்ளை பண்ணாரு. இவெல்லாம் முட்டு கொடுத்தது அவர் வந்து அவரு ஒரு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சாரு. புரியுதுங்களா? ஆனா நம்ம சைட்ல என்ன பண்ணோம்னா, ஏன் அப்படி பண்றீங்கன்ற மாதிரி கேட்கல. உதயநிதி அன்னைக்கே உடைச்சாரு. இதான் ஃபேக்ட். உதயநிதி அன்னைக்கே உடைச்சாரு. சோஃபா மாடல்ன்றது உடைச்சது உதயநிதி அன்னைக்கே உடைச்சு முடிச்சுட்டாப்புல. ஆனா அந்த உடைச்சத பெருசாக்கலன்றதான் நான் சொல்றேன். இது கரெக்டா தப்பா நீங்களே சொல்லுங்க. இல்ல கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட். பெருசாக்கலன்றது எப்பயுமே அதாங்க சொல்றேன். அவனுங்க அன்னைக்கு 4 மணி நேரம் கழிச்சு போயிட்டு ட்விட்டர்ல அழுதான் பாத்தீங்களா? அதை செட் பண்ணி டூல் கிட் இருக்கு. அதை வந்து பெருசா பேசுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, மீடியா இருக்கு. நாம ரொம்ப ரொம்ப அன்பார்ச்சுனேட் விஷயம் இருக்கிற மீடியா புரோக்கர்கள் தான் இப்ப பண்றது. மீடியா நம்மளுக்கு அந்த சப்போர்ட் இல்லைன்னு சொல்றீங்க கரெக்ட்டுங்களா? சப்போர்ட்ன்றது தனி, அவனுக்கு குறைந்தபட்ச நேர்மையா கூட இல்ல. இப்ப சூலூர் விஷயத்துல நான் உண்மையால ரொம்ப ரொம்ப கேவலமா பாக்குற ஒரு விஷயம், கோயம்புத்தூர் மேட்டரை ஒரு நாள் கூட பிரைம் டைம்ல எடுத்து பண்ணவே இல்லை அவனுங்க. ஒரே ஒரு நாள் கூட அந்த கோயம்புத்தூர் மேட்டரை, சூலூர் மேட்டரை அந்த அவனே வந்து ட்விட்டர்ல வந்து 4 நாள் கழிச்சு ரிப்ளை பண்ணிக்கிறான், 3 நாள் கழிச்சு. இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து நாங்க பயங்கரமா ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம், இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அன்பார்ச்சுனேட் பண்ணிக்கிறான். ஒரு டாப் சிஎம் இருக்கிற வந்து இந்த விஷயத்தை கன்சர்ன் பண்ணி அட்ரஸ் பண்ணி அக்னாலேஜ் பண்ண ஒரு விஷயத்து கூட அன்னைக்கு நைட் உங்க வந்து பிரைம் டைம்ல உங்களால டிஸ்கஸ் பண்ண முடியலன்னா அது எங்க என்னத்தை காட்டுது? அதுவும் இல்லாம அதை விட போர்னிங் இஷ்யூ நீங்க டிஸ்கஸ் பண்ணா பரவாயில்ல. அன்னைக்கு வந்து இந்த டிஎம்கோ ஏடிஎம்கேவோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பேசுறாங்க. அது தேவையாடா? ரிசல்ட்டும் வந்துச்சு, எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு. அது பார்ட்டி விஷயமான விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீ இந்த போர்னிங்கான ஒரு இஷ்யூ மறைச்சிட்டு நீ ஏடிஎம்கே டிஎம்கே சொல்லிட்டு
எல்லா சேனல்ஸும் நான் சொல்றேன், நெட் பிக்கிங் பண்ணி புதிய தலைமுறை தந்தி அப்படிலாம் சொல்றேன். மொத்தமாவே கம்யூனிட்டி தலைவா நம்புறானுங்க. அந்த ஒரு மீடியாவையும் அவனை பிரேக் பண்ற இந்த இமேஜையும் உடைச்சிட்டோம்னா ஐ திங்க் வி காட் அ சான்ஸ் டு கோ. விஷா ப்ரோ தோணுது விஷா ப்ரோ, ஈஸிலி. நம்ம ஏன்னா நம்ம வந்து குதிரை பேரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். எனக்கு அதை பத்தி தெரியாது. ம், ஒரு சில பேர் சொல்றாங்க, நான் அதை கேட்டுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். ஓ இதுல இப்படி நடக்குமான்றது நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன பேசுறாங்கன்னா, அதிமுக திமுக இஸ் ஈக்குவல் டு பிஜேபி அப்படின்னு போடுறாங்க. ம். அவங்க வந்து இல்ல வேற இப்ப ஒரு அவங்க இல்ல இல்ல நம்ம ஸ்பேஸ கேட்கறது 60 பேரு, அவன் ஸ்பேஸ கேட்கறது 200 பேரு. தீபக் வித்தியாசம் இருக்குல்ல. இவங்க பிரேமா பேசியிருக்காங்க, கையை ஹேண்ட் ரைஸ் பண்ணி. ஓகே சிங்கம், ஓகே சிங்கம். தேங்க்யூ ப்ரோ. நான் ஜஸ்ட் என் ஒப்பீனியன் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் இப்போ ஒரு என்ஆர்ஐ தமிழ்நாட்டில் இல்லை. எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் ரொம்ப கம்மி நாட்களில் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பரவலாக எல்லா டிவிக்கு சப்போர்ட்டர்ஸும் வச்சுருந்தாங்க. என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா, விமன் சேஃப்டி இல்லை, எனக்கு தெரியல நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் ஒயிட் டெக்ஸ்ட், இது வந்து ரொம்ப காமனான ஒரு டெக்ஸ்ட் நான் பார்த்தேன். விமன் சேஃப்டி இல்லை, அதுக்கப்புறம் ஃபேமிலி பாலிடிக்ஸு, கரப்ஷன், இதுதான் வந்து அத்தனை பேரும் அதை வச்சிருந்தாங்க. எனக்கு அது வந்து கொஞ்சம் சஸ்பிஷியஸாக இருந்தது. ஏன் எல்லாருமே அதை வச்சிருக்காங்க, அதுவும் எலெக்ஷன் நெருங்குற டைம்ல எதுக்கு இதை வச்சிருக்காங்க அப்படின்னு. ஒருத்தர் 2 பேர் வைக்கலாம், பட் மொத்த குரூப்ல இருக்க அத்தனை ஃபாலோவர்ஸ் வைக்கிறது, ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கவங்க வைக்கிறது எனக்கு ஒரு சஸ்பிஷியஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜென்ரலாக பேசும்போதே வந்து இந்த கவர்மெண்ட்ல வந்து சேஃப்டி இல்லை அப்படின்னு நினச்சிருந்தாங்க. நான் வந்து சரி இவங்க கிட்ட பேசி வேஸ்ட் அப்படின்னு விட்டுட்டேன். எனக்கு இப்போ ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து எவனுமே பேசல. ஒரு ஒரு எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நடக்குது, ஒருத்தன் கூட வாயை திறக்கல. நான் எனக்கு தம்பி மாதிரி ஒருத்தருக்கான்னு சொல்லி நானே தான் வாண்டடா கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும்போது கேட்டேன், நீ அன்னைக்கு சொன்னல ஸ்டேட் இது வந்து சேஃப்டி இல்லை, ஏன் நீ அதை சொல்றேன்னு கேட்டா, நீங்க எந்த பார்ட்டி, நீங்க அதை பதில் சொல்லுங்க நான் சொல்றேன். நான் சொன்னேன், எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நாங்க சொல்றோம், எது சேஃப்டி இல்லை எப்ப சேஃப்டி இல்லைன்னு நாங்க சொல்றோம். நீங்க ஏன் எங்களுக்காக இந்த மாதிரி சொல்றீங்க, நீ வந்து அப்ப சேஃப்டி இல்லைன்னு சொல்ற கரெக்டா அப்படின்னு கேட்டா, ஆமா சேஃப்டி இல்லை. அப்ப எக்ஸ் கவர்மெண்ட் பீரியட்ல மட்டும்தான் சேஃப்டி இல்லையா, அததான் நீ சொல்றியான்னு கேட்டா அவன் வாயவே திறக்க மாட்டேங்கிறான். காலங்காலமா நடக்குது. ஆண்கள் வந்து சம்டைம்ஸ் இது ஆண்கள் தான் பண்றது, அது வந்து நாங்க சொல்றோம். அது என்ன அந்த ஒரு கவர்மெண்ட் மட்டும்தான் சொல்றேன்னு கேட்டா ஆமா அப்படிங்கிறான். இது வந்து ரொம்ப வந்து நமக்கே தெரியும் அவங்க வந்து டார்கெட் பண்ணி தான் பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு. இன்னொரு ஃபீலிங் எனக்கு, மேபி இது எத்தனை பேர் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல, இது நம்ம வந்து நீ ஏன் அப்படி சொல்றேன்னு கேள்வி கேட்டா அவனுக்கு பதிலே கிடையாது, அவன்கிட்ட பதிலே கிடையாது. நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்கல்ல, எல்லா பீரியட்லயும் நாங்க இப்ப எனக்கு ஒரு 35 அந்த மாதிரினா, நான் பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருந்திருப்பேன். நிறைய வந்து அபியூசஸ் இருந்திருக்கு, ஹராஸ்மெண்ட் இருந்திருக்கு. நாங்க எங்க ஜென்ரேஷனே வெளில சொல்லாம இருந்திருக்கோம், கண்ணால பாத்திருப்போம். ஆனா இந்த 5 வருஷத்துலதான் ரொம்ப மோசம்னு வந்து அதை வந்து அந்த விஜய் ஃபேன்ஸோட மைண்ட்ல வந்து சீட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இந்த இதுலதான் இல்ல, இந்த இதுலதான் இல்லன்ட்டு எல்லா கேர்ள்ஸும் கோத்ரூ பண்ணிருப்பாங்க இதை. இது வந்து எனக்கு ரொம்ப அதுவே வந்து மேஜர் விமன் ஓட்ஸ் வந்து பிரிச்சிருச்சோ அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப ஒரு சஸ்பிஷியஸான ஒரு ஒப்பீனியன் அது. ரெண்டாவது வந்து இப்போ ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா பார்ட்டிஸ் எல்லா பப்ளிக்கும் வந்து அடிக்கிறோம். ஆனா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அவங்க டெய்லியும் புதுசு புதுசா கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம வந்து நேத்து பேசினதை விட்டுட்டு இன்னைக்கு ஒன்று அடிச்சுட்டு இருக்கோம். இப்படி வந்து நம்ம எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி என்னோட ஃபீலிங். நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. பட் இது எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது நடக்குதான்னு எனக்கு புரியல. ஏன்னா ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கு, ஏதாவது அடிச்சுட்டே தான் இருக்கும். அந்த ஆளும் பேசுறது இல்ல, அந்த சப்போர்ட்டர்ஸும் வந்து நான் பபுன்னு குலைக்க தான் வராங்க, இல்லைன்னா அபியூஸ் பண்றாங்க, ஆஃப் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா முன்ன இருந்ததுக்கு இப்ப நிறைய அடி வாங்குறானுங்கன்னு மட்டும் தெரியுது. பட் ஏதோ டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி தான் போகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது நீங்க வேற யாராவது இது அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு இது இந்த மாதிரி தோணலையா? இல்ல, அது டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம தான் போயிட்டு இருக்கோம். அது ஒரு விஷயம், ஒரு பெரிய விஷயம், அதை எடுத்துட்டு போய் எப்படி சேர்க்கணும் இல்ல நம்ம அப்படிங்கிறது போல, வந்து ஒரு அவங்க ஒத்துமை டிஸ்ட்ராக்ட் இல்லை. பண்றாங்க நம்மள அப்படின்னு தான் நான் சொல்றேன். அவங்கதான் டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா என்னோட இது. அவங்க அதுதான் சொல்றேன், அவங்க பண்றது பின்னாடிதான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். நம்ம அவன் அவங்கதான் என்னதான் நம்மள ஓட பண்ணாலும் வைக்கிறாங்க இப்போ. இப்ப கோயம்புத்தூர் விஷயம் வந்து எவ்வளவு பெருசா ஆக்கிருக்கலாம் தெரியுமா, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. இது ஆனா அந்த அது வந்து கோயம்புத்தூர் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மறைஞ்சிருச்சு. இருக்கு, ஒரு மாதிரி அனுப்பிக்கிட்டே இருக்கானுங்க ஏதாவது ஃபேக். நம்ம வந்து ஒரு 100 அனுப்புனாங்கன்னா 100ஐயும் வந்து நம்ம செக் பண்றதா இருக்கு.
ஏதாவது ஒண்ணு அந்த ரீல்ஸ் சிஸ்மியா சம்திங் அந்த சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் அதுல நிறைய பேர் வந்து இவனை ஃபாலோ பண்ணல, ஒரு ரீல்ஸ் கூட போடல. ஆனா ஒரு குரூப் வந்து இந்த குரூப்ல இருக்க எல்லா இன்ஃபுளுசர்ஸும் டிவி கேஸ போட்டஸ்ன்னு அனுப்புறாங்க. நானும் போய் சிலதெல்லாம் பார்த்தா சிலதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருக்காங்க, இது போட்டிருக்காங்க. அதுல ரீச்சும் இல்ல, ஒன்னும் இல்ல. அத வந்து ஒருத்தங்க போய் உட்காந்து செக் பண்றதா இருக்கு. ஆனா ஆக்சுவலா பண்ணவங்க எல்லாத்தையும் விட்டுட்டுமோ என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் கீப்பான்னு வந்து இல்ல flag- இல்ல இல்ல சிஸ்டர், பிரேமா சிஸ்டர், பாட்டுக்கு நம்ம வந்து சொல்ல தேவையில்ல. ஒரிஜினல் ஐடி நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லலாம். பாட்டுக்கு நம்ம பதில் சொல்ல தேவையில்ல. இந்த 1 ஃபாலோவர் 1 ஃபாலோவர்ன்றவங்க பாட், அவங்களுக்கு நம்ம பாட்டு பதில் சொல்ல வந்து தேவையில்ல. அதான் தீபக் இல்ல தீபக் அவன் பாட்டு வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமா வச்சிருக்காங்க. யூஸ் பண்றான். அவன் இல்ல பாட்டு ஃபாலோவர்ஸ் அதிகமா நான் யூஸ் வந்து பண்றான். ஆல்ரெடி நான் சிங்கம் தீபக் நான் நான் ஒன்னே ஒண்ணு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சொல்லிடுறேன். இது மாதிரி அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க பாத்தீங்களா, இவங்க எப்படி கொண்டு போய் ஆமா. என்ன விஷயத்த கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா, உங்க வீட்டுல இருக்க 5 வயசு குழந்தைக்கு கூட பாதுகாப்பு கிடையாது இந்த ஆட்சியில அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க மெயினா எடுத்து கொண்டு போய் சேர்த்தாங்க. அது கரெக்ட். வந்து நீ ஒரு நாள் 2 அந்த நாள் விஷயத்த கேட்டு அந்த சொன்னா ஸ்டேட்டஸ் நீ அந்த விஷயத்த பல சொன்னா நாள் அதே உன் ஸ்டேட்டஸ் தான் மைண்ட்ல வச்சுட்டு வந்து இருந்தாங்க. அந்த 5 வயசு விஷயம், இந்த விஷயம், அபியூஸ் விஷயம் எல்லாம் உன்னோட ஃபேமிலிக்குள்ள ரிலேட் பண்ணி சொன்னேன்னு வச்சுக்கேன், ஜென்மத்துக்கும் மாற காகினிட்டில போய் உட்காந்துடும். காகினிட்டிவ் பிரெயின்ல போய் உட்காந்துடும். அந்த அந்த விஷயம் நீ ஆப்வியஸா டிஎன்கே கட்சியா இருந்தாலும் அது பொம்பார்ட் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து உண்மையாலே நம்ம ஏதோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல தான் இருக்கணும், ஒரு ஜாகிரபில தான் இருக்கணும் போல அப்படின்ற மாதிரி வரும். இதுதான் அவனுக்கு பண்ணிடுறானுங்க. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, கனெக்ட் எமோஷனலா உன்னை ட்ரிகர் பண்ற வேர்டோ, அந்த எமோஷனால உன்னோட பிஹேவியரும் உன்னோட தாட் ப்ராசஸே மாத்துற அளவுக்கான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி, அது மாதிரி ஒரு சினாரியோ யூஸ் பண்ணி, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் டிரைவ் பண்ணி உன் மனசுல உட்கார வச்சிட்டானுங்க. அந்த நம்ம எங்க உட்காந்துக்கிறேன்னு அதான் சொல்றேன்ல, நாம எப்படி அந்த இடத்துக்கு போனோம்னு தெரியாது. ஆனா போன பிறகு அங்க இருந்து வந்து எல்லாமே என் மைண்ட மாத்திச்சு. அதுதான் நடந்திருக்கு. அப்படி பண்றவங்க பேரு போலீஸா மேல என்ன சொல்லுவோம் நம்ம? அப்படி பண்றவங்கள பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? சரி, இப்ப நீங்க சொல்றீங்களே நிறைய விஷயம் நடந்துன்னு இருக்கு. அத இன்னும் நம்ம விட்னஸ் பண்ணாம பின்னாடியே ஓடுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு வழி பண்ணணும் தான். சூலூர் விஷயத்துல சிங்கம் ப்ரோ. சூலூர் விஷயத்துல நிறைய நம்ம பயங்கரமா வாய்ப்பு இருந்தும், அது மேபி அது எதனால நீங்க அது வந்து பெருசா மாத்தணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அத யோசிச்சு பார்த்தீங்களா? மீடியா எடுக்காது. நம்ம எவ்வளவோ பேசுறோம். நம்ம ஆன்லைன்ல பேசுறோம். அங்கங்க பேசுறோம். எல்லாத்தையும் பண்றோம். அதனால ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஓரளவுக்காவது அடி வாங்கிட்டு உட்காந்துக்கிறானுங்க. எதுக்குடா பேசாம இருக்கிறீங்க? எதுக்குடா பேசாம இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி விஷயத்துல பேசாம இருக்கிறதுக்காக அடி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு அமைதியாகுறானுங்க. ஆனா அந்த இந்த விஷயத்துலதான் அவங்க மீடியா அடி வாங்கினாங்க. அததான் சொல்றேன். ஆமா. இந்த மீடியா இது கூட நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. இது கூட மீடியா ஒரு 2 நாள் பிரைம் டைம்ல எல்லாத்துலயும் இதை பத்தி பேசியிருந்தா, அது எவ்வளவு பெரிய பிரஷரா வந்திருக்கும் அவனுங்களுக்கு. யாராவது இல்ல வாயை திறந்திருப்பாங்க. விஸ்வா ப்ரோ, இன்னொரு விஷயம், அது மெயின் ஃபேக்டர் என்னன்னா, அவங்க அந்த அம்மாவுக்கு தெரியாம அந்த பாப்பாவோட பாடி எரிச்சது வந்து ரொம்ப பெரிய ஃபேக்டர். அதுதான் அது இவங்க மறைச்சிட்டாங்க. எதையுமே அவனுக்கு காட்டலையே. எதையுமே அதெல்லாம் காட்டல. எதையுமே எங்க போச்சு? இல்ல, பெருசா எனக்கு வந்து இது ரொம்ப அஃபெக்டான விஷயம் என்னன்னா, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், எனக்கு ஒரு வயசுல குழந்தை இருக்குது, பையன் இருக்கான். ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, நான் என் பையன் மூஞ்ச பார்க்காம எப்படி இருக்க முடியும்? அந்த குடிகாரி என்ன மயிருக்கா என்ன எது வேணா இருக்கட்டும், எண்ட் ஆஃப் தி டே பையன் மூஞ்ச பார்க்கணும்ல, பொண்ணு மூஞ்ச பார்க்கணும்ல. நான் வந்து வெளியூர் போயிட்டு வரேங்க ப்ரோ, சரிங்களா? அவனை நான் ஒரு நாளாச்சும் வீடியோ கால் நான் பார்த்துட்டு அவன் என்னை பார்த்து சிரிச்சாதான் அந்த நாடு சோறு வந்து இது செரிமானம் ஆகும், எனக்கு கொஞ்சம் மன நிம்மதி ஆகும். ஆனா ஒரு அம்மாவுக்கு தான் பையனோட பொண்ணோட உடம்பே காட்டாம எரிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, இதுக்கு எங்க போனாரு சிஎம்? எனக்கு இது ரொம்ப பர்சனலா அஃபெக்ட் ஆன விஷயம் என்னன்னா, ஏன் இப்படி எரிச்சாங்க இவங்க? அவ்வளவு இது வேகமா அவன் பண்ண இமேஜ் அவசியம் கிடையாதுல்ல. இது ரொம்ப எப்படி சொல்ல வேகா கூட இருக்கலாம். அவன் இமேஜ உடைக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு இவனுங்க பண்றானுங்க. மோடி மாதிரி அவன் இமேஜ் காமிக்கணும். உடைச்சா என்ன, இருங்க உடைக்கலாம் இருங்க என்னங்க? ஒரு குழந்தையோட வாழ்க்கைங்க, இருங்க ஒரு இருங்க அம்மாவோட இவனுங்க ஒரு அதை லைஃப்ங்க தேடிதான் இது. போறானுங்க. இவன் அதை தேடிதான் போறானுங்க. அன்னைக்கு நம்ம பேசணும்ல, எதுக்கு வந்து கட கட கடன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து டைரக்டா திரும்ப சுடுகாடு எடுத்து போய் இது பண்ணானுங்கன்னா, அது எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த உடல் இருக்கோ அது பாலிடிக்ஸ் மக்கள் கிட்ட இருந்து உணர்ச்சி வரும். அது இல்ல விஸ்வா ரிவோல்ட் ப்ரோ, ஆகுற சாரி விஸ்வா ப்ரோ, இது தப்பு. இரு தம்பி, இரியா என்ன சொல்ல வரேன்னு கேளியா. அவனை ஏன் காப்பாத்துறான்றதுக்காக சரி, சொல்றேன் நானு. மீடியாவும் சரி இவனுங்களும் சரி எதுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லாம இருக்கிறது கூட பண்ணானுங்கன்னா, அவனோட இதை காப்பாத்துறதுக்கா, அதுக்காக சொல்றேன். அதை புரிஞ்சுக்குங்க. எப்ப நான் ஏற்கனவே ஒரு ஸ்பேஸ்ல பேசுகிறேன். ஒரு இமேஜோ ஒரு வீடியோ மட்டும்தான் பெரிய பெரிய
மக்களோட மக்களோட உணர்ச்சியில வந்து அறம் சார்ந்து இருப்போம். சிரியால வந்து ஆமா. அவ்வளவு அத்தனை நாள் போர் நடந்தது இல்ல. அப்ப எல்லாரும் மக்கள் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தான் பேசிட்டு வந்தோம். ஆனா ஒரு இமேஜ் அந்த பீச்சுக்கு ஓரத்துல ஒரு ஒரு குழந்தை 2 வயசு குழந்தையோட உடல் வந்து ட்ரிகர் பண்ணிச்சு மக்களை. பயங்கரமா ரிவால்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு சின்ன குழந்தை வந்து செத்து போய் கிடக்கும். அந்த ஒரு இமேஜ் தான் வந்து ஸ்பீச் ஃபார் சிரியா, ப்ரே ஃபார் சிரியான்னு ஒரு விஷயம் உலகம் ஃபுல்லா பேசப்பட்டது. அதே மாதிரிதான் இலங்கையில அந்த பாலச்சந்தரோட ஒரு விஷயம், அந்த இமேஜ் தான். சிக்ஸ்டி படத்தோட ஒன்லைனர் அப்படிதான். இமேஜோ வீடியோ வந்து மக்களோட காக்னிட்டிவ் மைண்ட் ட்ரிகர் பண்ணி விடும். அறத்து இல்ல சார்ந்து. இல்ல விஸ்வண்ணா, எதுக்கு சொல்ற கேளு. இப்போ அந்த உடலை சரி கூட்டு சொல்லுங்க. வந்து அவங்க வீட்டுல வச்சுட்டு பண்ணியிருந்தாங்கன்னா, கோயம்புத்தூர்ல உனக்கு தெரியும், அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் இருந்த டைம்ல முந்தின நாளே நீதி வேண்டும் சொல்லிட்டு கேண்டில் லைட் டின்னர் சாரி கேண்டில் லைட் வச்சு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. நீதி வேண்டும் சொல்லிட்டு. கரெக்டா? இப்போ இல்ல நிர்பயாலையும் அதே மாதிரி கேண்டிலேட் வந்து எப்ப நடந்ததுன்னா அடுத்த நாள் தான் நடந்தது. அடுத்த நாள் இல்ல, முந்தின நாள். அவங்க அது அடுத்த நாள் தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்ட்ரைட்டா எடுத்து பண்ணாங்க. இப்போ நீ இப்படி யோசிச்சு பாரு. அவங்க எதிர்மே வீட்டுல சொல்லுங்கண்ணா. வச்சு வீட்டுல கண்டிப்பா பெரிய கிரௌடு கேதர் ஆயிருக்கும். ஆப்வியஸா நம்ம குரலை கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு பெரிய கிரௌடு கேதர் ஆகும். லைவ் ஃபீடு போவோம். அப்ப எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு எதிராக வாய்ஸ் ட்ரிகர் ஆகும். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் அந்த 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 டுபாகூரோட இமேஜை காப்பாத்துறதுக்கு தான் அந்த அவங்க அம்மாவாவது என்னவாதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்ட்ரைட்டா எதிர்ப்பு போனானுங்க. நிர்பயாலையும் அத்ராஸ்லயும் இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்காக தான் பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இங்க நடக்கூடாதுன்னு நினைச்சானுங்க. புரியுதா உனக்கு? இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃபீடு பார்த்தது ரொம்ப பார்க்கறதுக்கு வேகா இருக்கும். அவனோட உண்மையான இம்பர்சனேஷன், அவனோட உண்மையான பர்சன் ஃபார் எக்ஸாம்பிள் சொட்டை தானே விக் வச்சு தான் சுத்தி இருக்கிறான் அவன். சொட்டை ஆமா. வச்சுன்னு ஒரே ஒரு இமேஜ் வெளியே வந்துட்டா போதும். இந்த பெண் தற்கொலை பாதி பேர் ஐ மீன் ஜென்ரலைஸா பேச நினைச்சுக்காதீங்க. அவருடைய இமேஜ் சுத்தமா பிரேக் ஆயிடும். அல்ல அது அந்த அவுட்வர்ட் இமேஜ் மட்டும் கிடையாது. பர்சனாலிட்டி ரைட்டாவே பர்சனாலிட்டியா டுபாக்கோன்ற ஒரு விஷயம் வந்து உடைக்கவே கூடாதுன்றதுக்காக அவன் ட்ரை பண்ணினே இருக்கானுங்க. அதை உடைக்கிறதுக்காக நம்ம ஒரு சிஸ்டமா ஃபங்க்ஷன் ஆகணும், சிஸ்டமா ஆர்கனைஸ் ஆகணும் தான் நம்மளோட விஷயம். அதுக்கு முக்கியமான நீட் என்னன்னா மீடியாவோட ஹெல்ப்பும் நமக்கு தேவைப்படுது. அன்பார்ச்சுனேட்டா அதை இப்ப மீடியா குரல் கேட்கலன்னா அந்த மீடியாவை நம்ம கதவை தட்டினே இருக்கேன் தான். நான் அதனால தான் அன்னைக்கு சிங்கம் கிட்ட கேட்டேன். நீங்க ட்விட்டர் இது ஹேஷ்டேக்னு சொல்றீங்களா, இந்த ஹேஷ்டேக் ட்ரிகர் ஆகிறதுனால தான் மீடியா கிட்ட கன்வே ஆகுதான். ஏன்னா நீங்க வந்து ரூட் மாஃபியா வந்து ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிக்கிறீங்களா 10 இயர்ஸா அந்த கம்யூனிட்டி நீங்க ஹேண்டில் பண்ணிக்கிறீங்கன்னா அவங்களை ஹேண்டில் பண்ணிட்டு எப்படி நீங்க அவனுக்கு ஸ்கேட்டர் பண்ண வச்சிருப்பீங்க. கண்டிப்பா எல்லா வாட்டையும் நீங்களும் ஆர்கனைஸா தான் இருப்பீங்க. அவன் வந்து காசு கொடுத்து பண்றான். இல்ல நாங்க ஆர்கனைஸ்லாம் கிடையாது. நாங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் தான். ஒரு சில பேர் தான் ஆர்கனைஸ் குரூப்ல இருப்பாங்க. நாங்க வந்து ஆர்கனைஸ்லாம் கிடையாது. எனக்கு வந்து அஜித் தான் முக்கியம். அஜித் எவத்திட்டுலாம் அடிப்பேன், அவ்வளவுதான் விஷயம். அஜித்துக்கான டேக் நான் போட்டாவேன். அது தீபக் அது என்ன சொல்றாருன்னா இப்போ நம்ம ஆர்கனைஸ்டா இருந்தவங்க பேசுறாங்க. ஓகே இப்போ நெகட்டிவ் டேக் அப்படின்னா வச்சுக்க, நெகட்டிவ் டேக் வந்து அதை வந்து சஜஸ்ட் அதை வந்து எந்த டேக்னு முடிவு பண்றது, அது நாங்க ஒரு குரூப் இருந்தோம்னு வச்சுக்க. பாசிட்டிவ் டேக் அப்படின்றப்ப ட்ரெண்ட் அஜித் தான் போடணும் அப்படின்ற மாதிரி இந்த அஜித் தருண் இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுலையுமே எங்களோட இன்வால்வ் இருக்கும். ஸோ அதை தான் அவர் இப்படி சொல்றாப்ல. அஜித்தை பத்தி தப்பா பேசலாம் நாங்க அடிப்போம், அவ்வளவுதான் விஷயமே. இங்க ரொம்ப யாரும் அதுவும் பேசலையா? ஏயா நீ வேற. இல்ல இது ஏன் ட்ரெண்ட் ஆச்சுன்னு இல்ல, ஏன் ட்ரெண்ட் விஷயம் ஏன் ட்ரெண்ட் ஆச்சுன்னா அஜித்தை பத்தி யார் தப்பா பேசணும் நாங்க அடிப்போம், ட்ரெண்ட் ஆக்கும். இதுதான் நாங்க வந்து ஒரு ஃபார்முலாவா போன விஷயம். இவ்வளவு இருந்தது. விஸ்ரா சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டோம். இது சொல்லுங்க. இல்ல அவனுக்கு புரிஞ்சு அவன் தீபக் எல்லாமே கரெக்டா தான் பேசுற, ஆனா தப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிடுற, அவ்வளவுதான். சிம்பிள். ஓகே அடுத்தது நிறைய பேசுறோம், ரொம்ப நேரம் பேசிக்கிறோம் நம்ம. பிரேமா சிஸ்டர் வரேன் திரும்ப. வேற யாராவது இருந்தாலும் சான்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் வேற யாருக்காவது பேசணுமா இல்ல நான் கண்டினியூ பண்ணவா? கண்டினியூ பேசுறேங்க, வேற யாரும் இல்ல பேசு. நம்ம தானே டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கோம், அவங்க ஆர்கனைஸ்டா தானே இருக்காங்க. இது அக்செப்ட் பண்ணுவீங்களா எல்லாரும்? கண்டிப்பா இல்ல நம்ம மாறிட்டோம். யூஸ்வலா நீங்க வந்து சரியா மற்ற கேசஸ்லாம் அவங்க இன்சிடென்ட் சொல்லும்போது அந்த குழந்தைங்களோட புகைப்படங்கள் வீடியோ எல்லாம் வரும். அது வந்து இமோஷனலா எல்லாரையும் பாதிக்கும். கண்டிப்பா வந்து அது பார்க்க இல்ல அதை பதிவிடுற விதம், ஏதாவது இசையை வந்து சோகமான இசையெல்லாம் அதுல போடும்போது நிறைய வந்து அதை மக்களை ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு.
நான் பார்த்த வரைக்கும் என் கண்ணுல வந்து சூலூருக்கோ இல்ல சென்னையில மனநிலை பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு இல்ல மூதாட்டிங்களுக்கு நடக்கிறதுல எல்லாம் அந்த மாதிரி வரல. அது சப்ரஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் நம்ம அதுக்கு வாய்ஸ் அவுட் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க பேரண்ட்ஸ் அப்புறம் இன்னும் ஒரு காமன் பீப்புள்லாம் அவங்க வாய்ஸ் அவுட் கொடுக்கும்போது அதுல இருந்து நிறைய திரிச்சு ஃபேப்ரிகேட் பண்ணி அப்படியே வந்து டைவர்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு இது இருந்தது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அந்த பொண்ணோட சித்தி பேசும்போது விஜய் சார் வந்து ஒரு தடவை பேச மாட்டாரா, எங்களுக்கு வந்து உதவி பண்ண மாட்டாரான்னு ஒரு வீடியோ வந்தது. டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி எனக்கு அவங்க வந்து மெச்சூரிட்டி கம்மியா கூட அப்படி பேசியிருக்கலாம். ஆனா அதுல வந்து ஒரு குரூப் வந்து தனியா போயிடுச்சு. அந்த பேசிட்டு இருக்கும்போது அதுல இருந்து ஒரு டிவிகே சப்போர்ட்டர் அந்த இன்ஃபுளுசர் ஒருத்தங்க அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டு அந்த அம்மா வந்து போதையில இருந்தது அப்படிங்கறது வந்து 2வது டிஸ்ட்ராக்ஷனா போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்ப அந்த பேரண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி அவங்க மதர் எல்லாம் வந்து பேசும்போது வந்து இப்படி பேசுவாங்களா அப்படி பேசுவாங்களான்னு ஸோ மொத்தமாவே நம்ம டைல்யூட் ஆனதே எனக்கு இந்த மாதிரி தான் டைல்யூட் ஆயிருக்கோங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அடிக்கிறது போய் நம்ம வந்து இதை இவங்க ஒருத்தங்க வந்து ஒரு குரூப் வந்து ஆமா குழந்தைய பாத்துக்கிறது அம்மாவோட தானே, தண்ணி அடிச்சுட்டு போதையெல்லாம் போட்டுட்டு இருந்தா அப்புறம் எப்படி வந்து யாரு பாத்துக்குவாங்க. சோ இங்க வந்து நம்ம பெண்ணியம் பேசுறது ஒரு பக்கம், இல்ல அது தப்பு இது தப்புன்னு இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருந்தோம். அவங்க அப்பா ஏன் வந்து இது பண்ணாங்க, இந்த பொண்ணு வந்து இப்பவே வந்து நிதியுதவி கேக்குது, இதெல்லாம் வந்து பிளான்டா அப்படின்ட்டு. சோ இப்படிதான் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி ஒரு மேல இருந்து ஒரு வியூ பார்த்தோம்னா எப்படி இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது என்னோடதா இருந்தது. நம்ம வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ள போய் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், நம்மளை வச்சு மேல இருக்கவங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டானோ அப்படின்னு ஒரு இது. அண்ட் இன்னொன்னு வந்து அவங்க ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. மக்களாகிய நாம இல்ல மத்த கட்சிகள் வந்து ஆர்கனைஸ்டா இல்லாம திக்காலுக்கு ஒரு பக்கமா போய் எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வேற மாற்று கருத்து இருந்தா இல்ல நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ. அது கரெக்ட் தான். அதை ஆர்கனைஸ் பண்றதுக்காக தான் இப்போதான் கவுண்டர் பண்ணி ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன். அதை பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இவர் குழஞ்சி ப்ரோ பேசுங்க ப்ரோ. இல்ல நம்மளுடைய கேள்வி தொடர்ந்து அரசு சிலர் வந்து அவங்கள நோக்கி அந்த தவறான பதிவுகள் சொன்னாலுமே அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதோட சேர்த்து அரசை தான் நம்ம கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்தோம். அவங்க எதை கன்சியூம் பண்றாங்க, அவங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்றாங்களா பண்ணலான்றது அவங்க பர்சனல். அரசு தன் கடமை என்னவா செஞ்சிருக்குது. குற்றவாளி 4 நாள் ஆயிடுச்சு, குழந்தைய கடத்தப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட முதலமைச்சர் என்ன ஆறுதல் சொன்னாங்க, அது முதலமைச்சர் தரப்புல இருந்து என்ன ஆறுதல் போச்சு, ஒரு அதிகாரிகள் என்னவா செயல்பட்டாங்க, அமைச்சர் அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சர் என்னவா செயல்பட்டாங்க, ஏன் இவ்வளவு மெத்தனை போக்கில் இருக்கிறீங்கன்னு நம்ம அதிகாரத்தை நோக்கி நம்ம கேள்வியை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே தான் இருந்தோம். அதில் நம்ம டிவேட் ஆகலன்றது என்னோட ஒப்பீனியன். அப்புறம் தனிநபர் தாக்குதல் வேணாம். நம்ம அவர் என்னவோ வச்சுக்கிறாரு, அவர் விக்கு வச்சுக்கிறதெல்லாம் அவருடைய பர்சனல். கருத்தியல் ரீதியாக நம்ம வந்து கேள்வியை தொடர்ந்து கேட்போம். தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்காதீங்க. இது சார்பாக அவங்க ஏதாவது இடைச்சதிகார போக்கில் சட்ட ரீதியாக நம்மளை வந்து ஒடுக்கணும்னு நினச்சாங்கன்னா நம்ம தலைமை வந்து நமக்கு ஆதரவாக நிற்கும்னு அது தலைமை சொல்லியிருக்கு. இது வரைக்கும் அது வந்து இந்த அவதூறுகளுக்கு வந்து தலைமை வந்து கருத்து சுதந்திரன்ற பேரில் ரொம்ப நாகரிக அரசியல் பண்ணிட்டு இருந்தது. தலைமை இப்போ அதில் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்திருக்குது. தவறாக எவனாவது அவதூறு பரப்புறான்னா கண்டிப்பாக கட்சி நடவடிக்கை எடுக்கும். அதுக்கு கட்சி நடவடிக்கை எடுக்குதோ இல்லையோ, நமது அலிமன் புகாரி என்ன கண்டிப்பாக எடுப்பார். அது நமக்கு தெளிவாக தெரியுது. அவர் உள்ளே வந்து இன்னும் அவர் வழக்கறிஞர் அணியில் ஒரு பொறுப்பு அப்படின்னு கூட எதுவும் வாங்கலை. உள்ளே வந்த உடனே அவர் செஞ்சார். எனக்கு அதில் பெரிதும் மகிழ்ச்சி இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது. தேவையில்லாத கேஸ் நம்ம வாங்கிக்க வேணாம். அவங்க சட்ட ரீதியாக நம்மளை ஒடுக்குற மாதிரி நாமளே வாய்ப்பை கொடுத்துட வேணாம். அதுக்கு தான் சொன்னேன். விக்கு தானே வச்சிருக்கான், விக்கு எல்லாம் தப்பு இல்லைண்ணே, தாராளமா சொல்லலாம். நான் நேரா விஜய் நேரா பார்த்தா கூட நான் சொல்லுவேன்னு விக்கு மாத்த போறேன் அப்படின்னு கேட்பேன். அவரோட பர்சனல் பார் வச்சுக்கல அவரோட பர்சனல், அதான அவரோட. அதுக்கெல்லாம் கேஸ் ஆகாதுண்ணே, அதெல்லாம் பிரச்சனை இல்லைண்ணே. நீங்க டிவிகே பார்ட்டியோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் பாருங்க, முன்னாள் முதலமைச்சர்களோட போட்டோஸ எந்த மாதிரி வந்து கார்ட்டூனா மிமிக் பண்ணி போட்டுருக்காங்கன்னு பாருங்க. அது இல்லாம எல்லாத்தோட போய் வாசப்பட்டது பாருங்க. ஓகே, அவங்க அரசியல் மயப்படல, அவங்கள்ட்ட கருத்து கிடையாது. நம்மள்ட்ட கருத்து இருக்கு, கண்டென்ட் இருக்கு. நாமளும் அவங்கள மாதிரி விமர்சனம் பண்ணணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. AK-47 வச்சுட்டு நிக்கிறான், நம்ம கையில கட்டையை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கோம். இன்னமும் அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். அதை புரிஞ்சுதுங்க. இல்ல அவன் பண்ண AK-47
ஒரு சர்க்கஸ் பாக்கி மாதிரியான வேலை இன்னைக்கு அது அவனையே அடிக்குது. எதை வச்சு அவன் வந்து ப்ரொமோட் பண்ணானோ அதே இன்ஃபுளுசர்னாலே இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டு இருக்கான். அவனால இன்ஃபுளுசர்ஸ் பாதிக்கப்படுறாங்க. இவனை ப்ரொமோட் பண்ணோம்னா நம்ம ப்ரொமோட் ஆகலாம். அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாதுண்ணே. நீங்க நினைக்கிறீங்க நம்ம அடிச்சோம் இன்னைக்கு பயந்து நாளைக்கு பயந்து மறந்துருவோம். போய் அடுத்த பயந்து போய் இஷ்யூ வர்றப்ப மறந்துருவோம். தான் எனக்கும் அரசியலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க. அவன் திரும்ப பண்ண மாட்டான்னு நீங்க பதறாங்கன்னா நினைக்கிறீங்களா? அவன் திரும்ப பண்ணுவான். ஐயா அவன் குறைஞ்சி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க இந்த மாட்டான், ஒரு ஒரு மனசுக்கு நிமிஷம் கொடுக்க இருங்க, மாட்டான், ஒரு ஒரு நிமிஷம் இருங்க, பக்கத்துக்கும் கொடுக்க ஒரு மாட்டான். நிமிஷம் இருங்க, இருங்க இருங்க. இந்த இன்ஃபுளுசர்ஸ் நீங்க சொல்றீங்கல்ல திருந்திட்டானுங்கன்ட்டு, அவர் வந்து திரிஷாவை கூப்பிட்டு வந்தார், ஞாபகம் இருக்கா? திருந்தல, அவங்க wife- பயந்துட்டானுங்க. இருங்க திருந்தல, இருங்க பயந்துட்டானுங்க. ஐயா இருங்கய்யா, நீங்க பேசுறது அமைதியா இருக்குதுல்ல. சரி பயந்துட்டாங்கன்னு வச்சுங்க. இந்த அவங்க ஒய்ஃப் ஒரு விஷயம் நடந்த பிறகு, டிவோர்ஸ் விஷயம் நடந்த பிறகு திரிஷா கூட்டு வந்து பாதி பேர் அடங்கிட்டானுங்க அன்னைக்கு 2 நாள். திரும்பியும் வந்து என்ன பண்ணானுங்க, அதை பத்தி திருந்திட்டேன், ரொம்ப பண்ற தப்பு, அவர் பண்ற தப்புன்னு பேசுற அதே இன்ஃபுளுசர்ஸ் 3வது நாள் அவர் வர்ற பாரு, நடக்கிறத பாரு, ஜீப்ல நிக்கிற ஸ்டைல பாருன்னு பேசுறானுங்க. ஏன்னா அவனுக்கு காசுக்கு பேசுறவனுங்க, அவனுக்கு மாறலாம் மாட்டானுங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணாலும் ஒரு 3 நாள் நிப்பானுங்க. நாம திரும்ப திரும்ப அடிச்சுட்டே தான் இருக்கணும், அதுல நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது, பண்ணிதான் ஆகணும். ஆனா எப்படி நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அப்படிலாம் பண்ண தேவையில்ல. நான் சொன்னது உண்மையான ஒரு விஷயம். அவன் இமேஜ உடைக்கிறதுக்கு ஏங்க உண்மையை தானங்க பேசுறோம், அது என்னங்க இருக்கு? அண்ணே அவன் அதெல்லாம் இமேஜ ஒண்ணும் உடை இல்லண்ணே. அதெல்லாம் இதெல்லாம் வந்து விக்க வச்சிருக்கான் அப்படின்றது. இப்ப இன்ஃபுளுசரை நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா இன்ஃபுளுசர் அதை வந்து அவன் பண்ணிட்டு தான் இருப்பான். இப்ப நம்ம ஆமா. அவனை தொடர்ந்து அடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது மக்கள்கிட்ட இல்ல அவன் ஃபாலோவர்ஸ்ட இந்த மாதிரி "ஏய், இவன் ஒரு டுபா குர்ரா அப்படின்ற ஒரு இதை கொண்டு போய் சேர்க்கலாம். அதுதான் நம்ம பண்ண முடியும். நீங்க பாக்குற இமேஜ் வந்து ஒரு ஃபேக்கான இமேஜ். அது ஒரு ஒரு எப்படி சொல்றது, அது பலூன்னு சொல்ற ஒரு பபுள்னு சொல்றதை எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? அது உண்மைதானே, அது சொல்லிதானே அதை பர்ஸ்ட் அவுட் ஆகக்கூடிய ஒன்று. நீங்க பாக்குறது ஒரு என்ன சொல்றது, ஒரு மேக்கப் போட்ட ஒரு இமேஜ்னு சொல்றதுல அதுல என்ன இருக்கு? அதுக்குள்ள நீங்க அப்படியே அப்படிலாம் சரி, அப்படி நீங்க பேசுறதுனால பாத்துக்கலாம் விடுங்க. எதுக்காக சொல்றேன்னா, நீங்க சொல்ற இந்த மாதிரி இவ்வளவு சென்டிமெண்ட் அந்த பொண்ண, அந்த சூலூர் அந்த 10 வயசு பொண்ண தப்பா பேசுற ஒரு மக்கள் கிட்ட தான் நம்ம ஹேண்டில் பண்ண வரோம். அவனுங்கிட்ட நீங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றது, அவனுங்க ஏன்னா அவனுங்க வந்து ப்ரோ அவனுங்க பிரெயின் வாஷ் சுத்தமா நடந்து போச்சிருப்போம், முழுகிட்டானுங்க ஏதோ ஒரு விதத்துல. அவனுங்கிட்ட போய் நீங்க ஒழுங்கா மாறலாம் எத்திக்கலாம் நீங்க பேசணும்னு வச்சுங்க, ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு 1000 வருஷம் ஆகும் அவனை நீங்க மாத்துறதுக்கு. வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். அப்ப எதுக்காக எது வந்து அவன அவ்வளவு ஸ்டெப்போட நிக்க வைக்குது? அந்த இமேஜ் தான். அடிக்ட் ஆயிட்டான் ஒரு விஷயத்துல அவன். அந்த இமேஜ உடைக்கணும்ன்ற நான் அவ்வளவுதான் சிம்பிள். அந்த இமேஜ் வந்து நீ தப்பா சொல்லி, ஒரு இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி, இல்ல அசிங்க அசிங்கமா திட்டி பண்றதா இருந்தாலும் உங்களோட கன்சர்ன் எனக்கு புரியுது. இருக்கிறது தானே சொல்றோம். நீ பாக்குற இமேஜ், நீ ஒரு நம்புற நம்பிக்கை வந்து அவளுக்கு எந்த விதத்துக்கும் டிசர்வான ஒரு ஆளுங்க கிடையாது அவங்க. நீ ஏமாறதான் போற. பெட்டர் யூ வேக் அப் ரைட் நவ்ன்றத நாங்க சொல்றோம் அவ்வளவுதான். குழஞ்சண்ணா அதை விட்டுட்டு குழஞ்சண்ணா அந்த ஒரு திருச்சி கார்த்திக் சொல்லிட்டு சொல்லுங்க. போல் நடத்துறான்ல, கேக்குதுங்களா நான் பேசுது? திருச்சி கார்த்திக் சொல்லிட்டு ஒருத்தன் போல் நடத்துனான்ல, கேக்குது தீபக் பேசு. அதான் அதுக்கு வந்து ரிட்டைலேட்டா நம்ம என்ன பண்ணோம்? கேக்குதா? ஹலோ கேக்குதுப்பா. அவரு கேக்கல போல, அவரு கேக்குது போல. இல்ல கேக்குது. எப்ப பார்த்தாலும் அகிம்சை அந்த இப்பதானே கேக்குது நீங்க பேசுறது. திருச்சி கார்த்திக் சொல்லிட்டு இப்ப கேக்குதா நான் பேசுறது? நான் பேச கேக்குதா உங்களுக்கு? தீபக் பேசுறது எனக்கு கிளியரா கேக்குது. நான் பேசுறது உங்களுக்கு லேட்டா கேக்குது. நல்லா கேக்குது. 5 நிமிஷம் ஓட்டாதீங்க, பேசுங்க டக்குன்னு. ஓகே. ஆனா இப்ப அந்த ஒரு பர்சன் பேசுனதுக்கு நம்ம என்னென்ன ரிட்டலேட் பண்ணோம், அந்த பாப்பாவுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் நம்ம கொடுத்தோமா இல்லையா? எதிர்கட்சியா இருந்து அவன் ஆளுங்கட்சி, நம்ம எதிர்கட்சி, என்ன ஜஸ்டிபிகேஷன் நம்ம கொடுத்தோம்? அவன் மைக்ரேஷன் போல் நடத்துறான், சிஎம் மேல தப்பா அம்மா மேல தப்பான்ட்டு. ஆனா அந்த இடையில சிக்கன அந்த பாப்பா மேல தப்பு, அவன் பண்றது தப்பு, இது நடந்தது கவர்மெண்ட் மேல தப்பு, இது கவர்மெண்ட் ரொம்ப ஸ்லோவா இருந்தது, அந்த மாதிரி அவனும் பேசலையே. நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது நம்மளோட மிஸ்டேக், அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னால எக்ஸ்கியூஸ் கொடுக்க கூடாது.
கனெக்ஷன்ல போயிட்டாரா? விஸ்வா ப்ரோ சிங்கம், நான் என்ன தப்பா பேசிட்டேன்னா? இல்ல இல்ல, நான் சத்தியமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல. ஏங்க இல்ல இல்ல மேடம் இல்ல கேட்காம இல்ல, நீ கரெக்டா பேசுற. அவர் போயிட்டாரு, ம். அவர் கிளம்பிட்டாரு, என்ன பண்றது? ஏன்னா இது வந்து ஒருத்த வந்து சோசியல் மீடியால வந்து ரொம்ப சர்வசாதாரணமா பப்ளிஷ் பண்றான். அது இந்த யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் விடுங்க. நார்மலா ஒரு பர்சனே வந்து அஃபெக்ட் அது வந்து தட்டி கேட்க மாட்டேங்க. நானா அவன் நேரில் பார்த்தா கேட்பேன், நீ பிறந்தது நீ உங்க அம்மா தான் காரணமா வேற என்ன காரணமோ கேட்டா அவனால பதில் சொல்ல முடியுமா? அவனுக்கு சண்டை தான் வந்திருக்கு. பூபதி ஒரு நிமிஷம், பூபதி இருக்கே, லிசன்ல இல்ல. லிசனர்ல இருக்க, ஏதாவது ஸ்மைலி மட்டும் போடு இருந்தீங்கன்னா. போயிட்டான் போல. சரி, விஸ்ரா பக் விஸ்ரா, சொல்லுங்க. நான் ஒரு குரூப் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், நான் ஆட் பண்றேன். சரியா? ஓகே ஓகே ப்ரோ. ஆக்சுவலா பக் இருக்கு போல, நிறைய பேர் போறாங்க விளையாடுறாங்க. அதான் நிறைய பேர் வராங்க போறாங்க, ஒன்றும் புரியல. ஒரு குழந்தை என்ன ஹேண்ட்ரைஸ் பண்றாரு பாருங்க, அவர் மேல தூக்குங்க. உள்ளகிறாரா வெளியே அடிக்கிறானுங்க போல, ரிப்போர்ட் மேபி தெரியல. சாரிப்பா, சொல்லுங்க, ஒண்ணுமே கேட்கல, அதான் லிசனர் மோட் போயிட்டு திரும்ப வந்தேன். ஓகே சரி. ஆமா ஓகே, விஸ்ரா, நீ தொடர்ந்து என்ன நம்ம அந்த வந்து அந்த 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 எந்த குரூப்ல இருக்கிறதா excuse-ம் இல்லாம கேள்விப்பட்டேன். தொடர்ந்து ஏதோ ஒரு மல்டிபிள் பொருளை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருப்போம். ஓகே ஓகேண்ணே. விஸ்ரா, அந்த குரூப்ல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போட்டுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். காலையில நியூஸ் வந்தது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏங்க பேராகிராஃபா போட்டாங்க, கட்டுப்பாயிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இதே ஆளாளுக்கு என்ன பண்றான், என்ன விஸ்ரா, என்கிட்ட இவரோட குரூப் இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்ரோச் பண்றானுங்க. மணி பாக்குறது ஆல்ரெடி எலெக்ஷனுக்கு முன்னாடி இங்க ஒரு குரூப் பார்த்துச்சு இல்ல, அந்த குரூப் இப்பவும் வந்து பண்ணிட்டு தான் இருக்கு அதை. அப்படியா? ஆமா ஆமா, இப்போ அந்த குரூப் இருக்காங்க இருக்காங்க. இப்ப ஒரு குரூப் வந்து அதே வேலையை பண்ணிட்டு இருக்குது கண்டினியூவா மறுபடியும். அதான் நான் உனக்கு டிஎம்ல சொல்றேன் அந்த குரூப்ப. ஓகே 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 ஓகே. குழந்தை நிறைய பேசிருந்தீங்களே, தீபக் கிளம்பிட்டானா? இருக்கேன், லைன்ல தான் இருக்கேன். தீபக் போக மாட்டான். தீபக் அவன் பழைய ஐடி இதா சஸ்பெண்ட் ஆயிடுச்சா? இல்ல இல்ல ப்ரோ, இதே என்னோட பழைய ஐடி. இதுதான் பழைய ஐடியா? ஆனா ஐடி எனக்கு தெரியும். நான் 2 வருஷமா இல்ல, நான் 2 வருஷமா தான் இருக்கேன். நான் இங்க பேஸ்புக்ல ரொம்ப வருஷமா இருக்கேன், இன்ஸ்டாகிராம்ல 2014ல இருந்து இருக்கேன் நான். இன்னொரு தீபக் ஒருத்தன் இருந்தான், பெரிய ஐடியாவன், அவன் தான் சஸ்பெண்ட் ஆகி இதுல இல்ல வந்து. நான் கிடையாது, 2016ல இருந்து நான் பேஸ்புக் அதுல எல்லாம் இருக்கேன். இப்பதான் ரீசெண்டா ஒரு 2 வருஷமா தான் நான் ட்விட்டர்ல இருக்கேன் நான். ஓகே ஓகே, பேசு கிடையாது குழந்தையோட. ஓகே, ஒரு 2 நாளா கொஞ்சம் ஃபேமிலி ஃபங்க்ஷனால நான் ஸ்பேஸ்ல பெருசாக ஆக்டிவா இல்லை. தோழர் சண்முகம் அவர்கள் வந்து இந்த மாதிரி திமுக வந்து எதற்கெடுத்தாலும் குறை சொல்கிறார்கள், 6 மாத காலம் அவகாசம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பத்தி எதுவும் பேசுங்களா இந்த 2 நாள்ல? யாரும் யாருன்னு சொல்லுங்க. நல்லா பேசிட்டாங்க. அதெல்லாம் பேசுவாங்கண்ணே, அதெல்லாம் பேசாம இருக்க மாட்டாங்க. இல்ல இல்ல, காவி கொடின்னு நினைச்சிட்டு சிகப்பு கொடி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க தோழர். தயவு செஞ்சு, சாரி தோழர்னு சொல்லிட்டேன், ஜி சண்முகம் ஜி, நீங்க சிகப்பு கொடி கீழே போட்டுட்டு காவி கொடி தூக்கிட்டு போங்க, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. யாருன்னு 6 மாத காலம் என்பது மக்கள் நல திட்டத்துக்கு தானே தவிர கம்யூனிஸ்ட் சண்முகமா? ஓகே ஓகே, 6 மாத காலம்ன்றது மக்கள் நல திட்டத்துக்கோ மற்ற விஷயங்களுக்கு தானே தவிர நிர்வாக சீர்கேடுக்கெல்லாம் கிடையாது. இல்லண்ணே, ஆக்சுவலா என்னன்னா, அதாவது என்னோட கருத்து இது தனிப்பட்ட முறையில, அவனை வந்து நம்ம எதுவுமே வந்து சொல்லக்கூடாதுண்ணே, கேட்கக்கூடாது, விட்டுறணும், மக்கள் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம அவனை ஒரு விஷயத்த போட்டு அடிக்கிறோம், ஒரு விஷயத்த கேட்கிறோம் அப்படின்னா, அதுல வந்து நம்ம அவனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆயிடுது. அவன் வந்து அதை திருத்திக்குவான், திருத்திக்கிட்டு இதை எப்படியாவது எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி தான் பார்ப்பான். அவன் என்னதான் பண்றான் அப்படிங்கிற மாதிரி அவனை விட்டுறணும். ஆனா நம்மளால அப்படி இருக்க முடியல, அதுதான் பிரச்சனை.
இந்த நாயை எப்படா விடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பாதிக்கப்படுறது நம்ம மக்களாச்சு. நம்ம தெருவில் தினசரி பார்க்கக்கூடியவங்க, நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய முகங்கள் தானே பாதிக்கப்படுது. அதனாலதான் நமக்கு அந்த கேள்வி வருது. என் எதிர் வீட்டுக்காரன், என் பக்கத்து வீட்டுக்காரன், என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, என் ஃப்ரெண்டோட பொண்ணு, இவங்க பாதிக்கப்படும் போது நான் எப்படி எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்க முடியும்? சரி, நீங்க வந்து பக்கத்து என் சமூகம் வீட்டுக்காரங்க தானே சொந்த பாதிக்கப்படுது. வீட்டுக்காரங்க நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க சொன்னீங்கன்னு ஓட்டு போட்டாங்களா? அதை சொல்லுங்க. 40 பேர் தான் ஓட்டு போட்டாங்க. சொன்னாங்கல்ல. ஒரு கேள்வி. எங்க 40 பேர் தொகுதியில தான் ஒரு ஓட்டு 50 பேர் போட்டாங்க. காலவாரிட்டாங்கல்ல. எங்க தொகுதியில அப்புறம் ஒரு என்ன 50 பண்றது? பேர் அடி வாங்கட்டும். காலவாரிட்டாங்க. ஆனா அடி அடி வாங்கட்டுங்க. வாங்கட்டும், விடுங்க. இந்த எங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்ல எல்லாம் இது சிங்கம் ஒரு நிமிஷம். நானும் என் ஒய்ஃப் வந்து வில்லிவாக்கத்துல இருந்து நாங்க குளத்தூர் போறோம். அந்த ஒரு என்ட்ரன்ஸ்ல வந்து அந்த ஏசி பஸ் ஸ்டாப் இருந்துச்சு. எதுக்கு இதுல வச்சுக்கிற, இடிக்க சொல்லு, எதுக்கு நம்ம இதுல இவனுக்கு எல்லாம் கொடுக்கணும்? என் மைண்ட் செட் அப்படிதான் இருந்தது. என் ஒய்ஃப் மைண்ட் செட், அவங்க எல்லாம் நாம் தமிழர். என் ஒய்ஃப் எல்லாம் அவனுக்கு ஸ்டாலின் இவ்வளவு பண்ணாரு, எதுக்கு இதெல்லாம் இவனுக்கு யூஸ் பண்ணணும், உடைக்க சொல்ல அவனுங்களா அவங்க சொல்றாங்க ஒரு பக்கம். ஆனா பரவாயில்லையா, நீ தைரியசாலியா, சூப்பரா கொண்டு வந்துடுற. அதான் சொல்றேன், நாம் தமிழ்லாம் எல்லாம் லாம் தமிழர்ல நான்லாம் தைரியமா நின்றுக்கா. நானும் கலாய்ப்பேன். அவதான் அவ வந்து என்ன இல்ல இல்ல சொல்லலாம். தீபக்கு, இல்ல அதாவது அவங்களோட விஷயம் என்னன்னா, இல்ல தீபக்கு நான் சொல்றேன் அவங்களோட நான் விஷயம் எப்படின்னா, சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க bro, சொல்லுங்க. நார்மலா குடும்பம் நடத்துறன்றதே ஒரு பெரிய டாஸ்க். ஆனா நீ நாம் தமிழர் கூட நடத்துற பத்தியா, சத்தியமா வந்து லெஜண்ட் வேற லெவலியா நீ. இல்ல மச்சா, இவெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லா இல்ல தீபகே, நான் இவ்வளவு யோசிச்சேன். இவனோட இன்டென்ஷன் கரெக்டா இருக்குது. ஆனா ஏன் வளர்றான் சில டைம்ல யோசிச்சு இப்ப புரியுது. இல்ல அதுதான் விஸ்ரா புரியுதா உனக்கு? அங்க வீட்டுல பேசவே தனியா முடியல இருக்கேன். தீபகால, இல்ல புரியுதா? தனியா இருக்கேன், அங்க பேசவே விட தனியா மாட்டாங்க. இருக்கேன். இரியா இல்ல இது சிங்கம் தனியா இருக்கேன், புரிஞ்சுக்கோ, தனியா இருக்கேன், அதான் சொல்லிடுறேன், வீரமா கேக்குறேன். இருக்கேன். அதான் கேட்டுக்க, அதான் சொல்றல, உன்னை வீட்டுல உன்னை பேசவே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், புரியுதா? கண்டிப்பா. அதான் நீங்க வந்து இவ்வளவு பேசுற, அததான் நாங்க சொல்ல வரோம். இதுதான் என் நிம்மதியான டைம். இப்பதான் பேசி ஆனோம். நாளை பின்ன பாருங்க, ஒரு மாசம் நான் இருக்கவே மாட்டேன், ஆஃப்லைன் மோட்ல தான் இருப்பேன். அதனால இன்னைக்கு நீ ஒரு மாசத்துக்கு சேர்த்து வச்சு இங்க பேசிடுற. அப்படிலாம் கிடையாது, அப்பதான் இடையில இருந்து பேசுவேன். இவங்களாம் எல்லா டைம்ல வந்து பேசுறேன். நான் தான் ஃபீல்டு ஒர்க்கரு. இவங்களா எல்லா டைம்ல பேசிட்டு போயிடுவேன் நானு. புரியல, ஓடி வர்றாங்கண்ணா. ஏதாவது கேட்கலனா இல்ல அடுத்த நாள் எப்போ வரும்னு சொல்லு. இங்க நானே மெசேஜ் பண்றேன், தலைவா நான் நீ ஃப்ரீயா தான் இருக்கேன். ஓகே கண்டிப்பா நீ வர மாட்டேன். விஸ்ரா, நீ இத பஸ்ல இருந்து நோட் பண்ணியா விஸ்ரா? நானும் இதை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அதாவது தீபக் வந்துதான் இந்த இன்னைக்கு நடந்த ஸ்பேஸ்லயே அதிகம் பேசினாரு. கரெக்ட். இனி அவன் இவ்வளவு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நான் யோசிச்சேன். இப்ப கடைசியில சொன்னான் பாரு, நாம் தமிழர் வயசுன்னு. வெரி குட்ரா. மனசு ஆறுதல் இல்ல சிங்கம், மனசு ஆறுதல். அதெல்லாம் இல்ல தீபக் உண்மையாலே யோசிச்சிருந்தேன், நான் சீரியஸாவே யோசிச்சேன். கரெக்டான என்ன நல்லாதானே இருக்கு, ஏன் திடீர்னு வளர்றா அப்படின்னு சத்தியமா யோசிச்சிருந்தேன். போறப்போ சொன்ன பாத்தியா, ஒரே ஆன்சர். ரொம்ப யோசிக்காத மக்களே, கொடுமை. இல்ல இன்னொரு பெரிய கொடுமை. இல்ல ஒரு நிமிஷம், இன்னொரு பெரிய கொடுமை சொல்லிட்டா. எங்க அண்ணன் வந்து இந்த பென் பிரைவேட் லிமிடெட்ல ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃப். அவன் இதோட ஒரு கொடுமை நான் சொல்ல முடியாது. இல்ல விஷா ப்ரோ, அவன் வந்து நான் பர்சனலா சொல்றேன், அவன் ரொம்ப பாவம். நான் வந்து ஊர் சுத்துற கேட்டகரி, அவன் ஊர் சுத்துற கேட்டகரியே கிடையாது. திடீர்னு பார்த்தா திருவண்ணாமலை போ, கன்னியாகுமரி போ, அந்த ஊர் போ, இந்த ஊர் போ சொல்லி அவன் அலக்கடிப்பானுங்க. அவன் சொல்லிட்டு போவான், உனக்கு இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்குவாடா அப்படின்னு சொல்லிட்டு போவான். நான் வந்து வீட்லயே தான் இருப்பேன், வீட்லயே லோக்கல்ல சுத்துற ஒரு ஆளு. அவன் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி நிற்பான். அவனுக்கு அது பிடிக்காது. இந்த பெண் பிரைவேட் லிமிடெட் ரொம்ப டார்ச்சர் பண்ணானுங்க அவனுக்கு தான். இல்ல ஆக்சுவலா வந்து நீ வந்து அந்த வேலைக்கு போயிருக்கணும் தீபக்கு. நான் இப்ப சொல்றேன், திமுக ஆட்சி வந்ததான் நான் அங்க ஜாயின் பண்றேன். இப்ப வந்து நீ வந்து என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்ற மோட்ல இருக்க, அதானே? காலைல 7 மணிக்கெல்லாம் வந்துருவாங்களே, அதான் தெரியுது.
அவன் பதறத பாரு. எப்பா எப்பா. சரி கொலைஞர் எதை கேட்டாரு அவர் கோச்சிங் அண்ணே பேசுனேன் அண்ணே குழந்தைண்ணே நீ பேசுன லஞ்சி வந்தாரு, ரெமோ வந்தாரு, நைட்டு வந்துட்டு போயிட்டாங்க. வந்துட்டு போகட்டும், என்ன பண்றது, பேசுறவங்க மேல வந்து பேசட்டும், அவ்வளவுதான். குழந்தைண்ணே பேசுனேன். என்ன அனு பேசினா நீ மேல வா அனு. வா நம்ம போய் அணில்களை திருத்துவோம். மேல வா. யாரு அணில்? எந்த அணில? விஜய் fans நைட்டு ண்ணே. 1:20க்கு வந்து அணில திருத்த போறீங்க நீங்க? ஆமா நாங்க அதுங்களுக்கு அவனுங்கதான் வந்து நம்மளை அட்வைஸ் திருத்திட்டு சொல்லி போயிட்டானுங்களே. திருத்த போறோம். அப்பா ராஜா, அவனுங்கதான் நம்மளை தெரியுங்களா? திருத்திட்டு கொஞ்சம் மேல வாங்கடா. போயிருக்காங்க. அவங்கள நாம தனியுலகம்.comல இருக்கீங்கதான் சொல்லிட்டு இருந்தோம். நாம தனியுலகம்.comல இருந்துருக்கோம் நமக்கு உணர்த்திட்டு நம்மளை திருத்திட்டு போயிருக்கானுங்க அவனுங்க. அஹ் ஆனா இதுல நிறைய நடந்திருக்குண்ணே, அது நிறைய விஷயம் ஓப்பனா பேச முடியாது. அது நிறைய பேர் நம்ம ஆமா முதுகுலையும் குத்தி இருக்கானுங்க. அது வந்து அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. உடச்சே பேசுவோமே, கூட்டணி கட்சியில இருந்து எல்லாமே அம்சா வேலையை தான் பார்த்துட்டு போயிருக்குது. இல்லையா ஐயா, நான் இல்ல ஒரு கேள்வி சிங்கம், இப்ப நேத்து சிங்கம், விடுங்க. சரி ஒரு சிங்கம் நேத்து காலைல நான் ஒரு ஸ்பேஸ் ஒய்ஃப் வந்து ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு நான் ஒரு இவன் ஸ்பேஸ் பாரு கேக்குறேன். இருங்க விஸ்வா ப்ரோ, விஸ்வா ப்ரோ இருங்க நான் சொல்றது கேளுங்க. விஷயத்த நாம் சொல்லாம இருங்க. தமிழ் போறாங்க. அட இருங்கப்பா சொல்றது கேளுங்கப்பா. நாம் தமிழர் கட்சி கிடையாது, கொஞ்சம் கம்மி குழந்தை. நான் கொஞ்சம் அமைதினா இல்ல அவங்க வந்து நான் வந்து அவங்கள டிராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்து கேட்டுட்டு இருக்கேன். ஒருத்தன் சொல்றான் கொளத்தூர்ல வந்து என்னது தலித்துக்கானது ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து இவங்க வந்து வீடே கட்டி கொடுக்கல, எதுவும் பண்ணலன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா 4 அப்பார்ட்மெண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க பெருசு பெருசா. ஆனா அது ஈஸியா வந்து ஒரு பொய்ய வந்து பரப்பிட்டு போறாங்க இவங்க வெளிப்படையா. அந்த இடத்துல யாருமே இல்ல, அதை காலையில இவங்க பரப்பிட்டு போயிடுறாங்க. அது ஒரு 10 குரூப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போறாங்க. ஆனா அவரு எல்லாமே பண்றாரு. எல்லா மக்களுக்கான ஒரு ஏரியால எல்லா மக்களும் என்னென்ன பண்ணுவாங்க அதுக்கு தீபக், பண்ணிட்டு போயிட்டாரு அவரு. அதான் தீபக், உனக்கு வந்து இப்ப நாம் தமிழர் வந்து உங்க வீட்லயே இல்ல வச்சிருக்க. ஐயா இல்ல கொஞ்சம் இல்ல ஒன்னே ஒண்ணு கம்மியா. சொல்லிடுறேன் எனக்கு குழந்தை, டிவிக்கு ஒரு இருக்கான், நிமிஷம். நாம் தமிழ் இருக்கான், குழந்தை பிஜேபிக்கு எல்லாம் கரமாந்திர கலவையில என் வீட்டுல இருக்கானுங்க. நான் என்ன இல்ல பண்ணுவேன்? உனக்கு இல்ல முக்கியம் இப்ப வந்து விஜய் குழந்தை, வந்து ஒரு நிமிஷம் ஒண்ணு சொல்லிடுறேன். பாருங்களேன். ஆனா எனக்கு குழந்தை ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், இருந்தேன் ஒன்னே ஒண்ணுண்ணே. அதாவது முக்கியம் உனக்கு வந்து எல்லாமே இருக்காங்க உங்க வீட்டுல. ஆனா முக்கியமான ஆளு வந்து நாம் தமிழர், சரியா? நீ வீட்லயே வச்சிருக்க. உனக்கு தெரியும் நாம் தமிழர் வந்து இத தோத்த ஒரு வாரம் வந்து அமைதியா இருந்தானுங்க, சரிங்களா? ஆனா ரிசல்ட்டுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சீமான் என்ன சொல்லியிருந்தாப்புல, நீங்க போய் கேட்டு பாரு உங்க ஒய்ஃப்ட்ட. டேய் இந்த தடவை நானே கலாச்ச என்ன என்னலையாமான்னு கேட்டேன் நானு. நான் சொல்லிடுறேன் அது 3 நாளைக்கு முன்னாடியே சீமான் சொல்லிட்டாப்ல. ரிசல்ட்டுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாப்ல சீமான். டேய் எல்லாம் போய் அவன் வேலையை பாருங்கடா, ஒரு 5 வருஷத்துக்கு. இதே வார்த்தை தான் சீமான் சொன்னது, நீங்க வேணா கேட்டு பாரு. தீர்க்கதரிசி 5 வருஷத்துக்கு போய் நீங்க அவன் வேலையை பாருங்க, அண்ணன் சொல்றேன் இப்போ வாங்க பாத்துக்கலாம், என்னென்ன பேசுற அப்படின்றப்ப டேய் விடுங்கடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு வச்சாப்புல. இது உண்மை நடந்தது, என் ஒய்ஃப்கிட்ட கேட்டு பாரு. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப மறுபடி அவங்க வந்து பயங்கரமா செயல்படுறாங்க ஆன்லைன்ல. இது நடந்து டெய்லி மீட்டிங் போடுறாங்க. அவங்க கட்டமைப்பு வந்து நல்லா இருக்கு தெரியுமா சோசியல் மீடியால. அதை நோட் பண்ணிருக்கீங்களா? இதுவரை யாருமே அதை பத்தி பேசுனது இல்ல. இல்ல நல்லா பேசல. ஆனா சிரிக்காத, உண்மையாவே டிஎம்கே விட நாம் தமிழரோட ஐடி விங்க ஸ்ட்ராங். அவங்க ஒத்துமையா இருக்காங்க. இல்ல சிங்கம், என்ன பிரயோஜனம் இல்ல? நான் கேக்குறேன் என்ன பிரயோஜனம்? 10 பைசா பிரயோஜனம் நான் இருக்கோ சொல்றேன். இல்லையோ, நான் சொல்றேன் இறையா ஒரு நிமிஷம் இறையா. சரி அவங்களுக்கு பிரயோஜனம் இல்ல, இப்ப நமக்கு மட்டும் என்ன பிரயோஜனம் ஆச்சு? சரி நான் சொல்றேன் ஏன் பிரயோஜனம் அவங்களுக்கு இல்லைன்னா, மாதாவர தொகுதி தான் இருக்கு. ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், இது பிரயோஜனம் இல்லைன்றதுக்கு நான் அங்க பேச வரல. அவங்க கூட ஒத்துமையா இருக்காங்க, புரியுதா? ஏன் அது வந்து நம்ம கிட்ட இல்ல? ஏன் இங்க 5 குரூப் 6 குரூப்பா பிரிஞ்சு கிடக்குற? இதுதான் நான் கேட்க வரேன். அது எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய விஷயம் நான் பார்த்திருக்கேன், கேட்டிருக்கேன். அது ஒவ்வொரு ஆளுங்களை பொறுத்து, ஒரு குரூப்பை பொறுத்து, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்து தான் தெரியல. ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது. இது டிஎம்கே என்ன தப்பு பண்ணுச்சுன்னா, சும்மா இந்த கிளப் ஹவுஸ்ல பேசுறவங்கலாம் தூக்கிட்டு வந்து உன்னை ஐடிவில சேர்க்கிறேன்டான்னு சொல்லி அவங்கள கொண்டு வந்து ட்விட்டர்ல, அவங்க ட்விட்டரை பத்தி ஏதாவது தெரியுமா?
இல்ல இந்த இல்ல இல்ல லாஸ்ட் இல்லண்ணா, 2 வருஷத்துல இல்ல அவையெல்லாம் கொண்டு இல்ல வந்து தூக்கி வந்து சாரி இங்க சிங்கம், போட்டு ம், இல்ல சிங்கம், இவங்க எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸா கேங்கா தான் சுத்தி இருக்காங்க. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு பிரேக் ஆயிருக்கு, அது ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். உடைப்பு வந்து செதறிச்சு. அதாவது இப்போ நான் உன்ட்ட ஒண்ணே ஒண்ணு ஆனா சொல்றேன். என்ன பொறுத்த இரு வரைக்கும் நான் சொல்லிட்டேன், தீபக், நான் சொல்லிடுறேன் நம்ம வந்து இல்ல நீ நீ நானே ஏகே இரு ஃபேன் நான் கரெக்டா? சொல்லிடுறேன் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இரு, கேளு. நீ நானே நீ ஏகே ஒரு ஃபேன் கரெக்டா? பாயிண்ட் இரு அதுதான் நான் ஒரு பாயிண்ட் சொல்ல வரேன், தயவு செய்து கேளு. நீ என்ன சரி சரக்கு சொல்லு, அடிச்சான்னு எனக்கு சத்தியமாவே தெரியல, நான் சொல்லிடுறேன், இரு கேளு. என்ன, சரி அதாவது சொல்லுங்க. அஹ், இப்போ நீ ஏகே ஃபேன், நானும் ஏகே ஃபேன், சரியா? ஆமா இப்போ வந்து ஆமா ஆமா. பாத்தீங்கன்னா, இப்போ இப்போ குக்கியோ ட்ராலிவுட்டோ இல்ல இப்ப என்னையோ டோனியோ எங்க குரூப்பை வந்து பாத்தீங்கன்னா ஏகே ஃபேன்ல சில பேருக்கு பிடிக்காது. சில அது பேருக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியுது. அவங்களுக்குமே ஆகாது. ஓகேவா? அதே தெரியும் மாதிரி தெரியுது. அஜித் குமார் ஃபேன்ஸ் கிளப் ஐடி இருக்கு பாத்தியா, அவன் வந்துதான் ட்ரெண்ட், அதாவது எப்படின்னா டேக் ட்ரெண்ட் வந்து அவன் இதுல போடும். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ட்ரெண்ட் அஜித்ல தான் போட்டுட்டு இருந்தது. ட்ரெண்ட் அஜித் ம் வந்து கொஞ்சம் வந்து ஆக்டிவா இல்லாதப்ப அஜித் குமார் ஃபேன்ஸ் கிளப் போட்டான். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், நான் தான் அதை சண்டை போட்டேன். சண்டை போட்டு அருண்கிட்ட, டேய் ஒழுங்கா ஆக்டிவ் பண்ணி போடுங்கடா, ஏன்டா கண்டவனா போட விட்டுருவீங்க. இது அஜித் குமார் ஃபேன்ஸ்ல போட்டிருந்தா பரவாயில்ல, மலேசியன் அஜித் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்து போட்டான். இந்த தலை ஃபேன்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு பேஜ் இருக்கான் பாரு, அவன் வந்து போட்டு அவங்களுக்குள்ளார சண்டையாகிறப்ப அவங்க அப்புறம் மலேசியன் அஜித் ஃபேன்ஸை கூப்பிட்டு, ஸ்டிக் வைஸா என்னடா போட இப்படி பண்ணிட்டு ஆரம்பிச்சாங்க. இருக்கேன், ஏன்னா நான் சொல்லிடுறேன். இவங்க எல்லாத்தையுமே சொல்லுங்க. கூப்பிட்டு பேசி ஒழுங்கா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எவனும் இனிமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் அஜித் கிட்ட அஜித் ஃபோன் பண்ணி, இனிமே ட்ரெண்ட் அஜித்ல தான் வரேன் டேக் அப்படின்னு சொல்லி நான் அங்க சொல்லிட்டேன். சரியா? இது வந்து நடந்த விஷயம். இதுல நிறைய பேரை வந்து எங்களுக்கு பிடிக்காதுதான். ஆனா பிடிக்காட்டினாலும் அஜித்னு வர்றப்ப, அந்த டேக்னு வர்றப்ப எல்லாம் ஒத்துமையா இருந்தோம். உனக்கு ஆமா புரியுதா? கரெக்ட் இங்க கரெக்ட். டிஎம்கேன்னு வர்றப்ப இங்க நீங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கணும். அததான் சொல்ல வருது. உன் சண்டைய நீ எங்கேயோ வச்சுக்க, என்னமோ பண்ணு. நீ வந்து இங்க களமாட வந்துட்டியா, கட்சிக்காக பேச வரியா, நீ இந்த விஷயத்துல சரியா இரு. கண்டிப்பா. நீ இதுலயே வந்து தனித்தனியா இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, அந்த குரூப் சரியில்லை, இந்த குரூப் சரியில்லைன்னு ட்விட்டர்ல உட்காந்து ஸ்பேஸ் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்டாலின் பண்ண நலத்திட்டங்களை இவங்க கொண்டு போய் சேர்த்திருந்தாலே போதும், வேற ஒண்ணுமே தேவையில்லை, நம்ம ஜெயிச்சிருப்போம். இல்ல அதையும் கொண்டு ஹைலைட் போய் இவங்க என்னன்னா, சேர்க்கல. இல்ல சிங்கம் ப்ரோ, ஹைலைட் என்ன, ஸ்டாலின் வந்து அவர் பண்ண நல்லதையே வந்து அவரே வீடியோ எடுத்து போட்டாரு. இது இவனுக்கு ஸ்பெட்டே பண்ணல, அதான் உண்மையே. அவரே ஒரு இன்ஃபுளுசரா மாறி அவரே வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி போட்டாப்புல அந்த ஐடியா வச்சு. இவனுங்க அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணல, அதான் உண்மை. நான் என் ஒய்ஃப் நாம் தமிழ் சொல்றேன்ல, அவங்களுக்கே 2 வீடியோ அமிச்சேன். அவங்க எனக்கு ஒரு 4 வீடியோ அமிச்சாங்க, நான் ஒரு 3 வீடியோ அமிச்சேன். அவங்க என்ன சொன்னாங்க, பரவாயில்ல விஜய்க்கு ஸ்டாலின் எவ்வளவு 100 மடங்கு பெட்டர் அப்படின்னு போயிட்டாங்க. அது தெரியுமா? அதாவது நாம் தமிழர்ல இருந்து ஒருத்தவங்க சொன்ன வார்த்தையை நாங்க சொல்றேன். அவங்க சொன்ன நேத்து என்கிட்ட பேசினாங்க. நேத்து அவங்க முக்கியமான பொறுப்புல இருக்காரு. சரியா? சீமான்ட்ட நேரடியா பேசக்கூடிய ஆளு. அவர் வந்து சொல்லு. என்கிட்ட நேத்து என்ன வார்த்தை சொன்னாருன்னா, இதே இப்போ சொன்ன பாத்தியா ஒரு வார்த்தை, நீங்க வந்து ஸ்டாலின் பண்ண நல்ல விஷயத்த இதுக்கப்புறம், இதுக்கு முன்னாடி விட்டுரு, எலெக்ஷன் பிஃபோர் எலெக்ஷன் அப்போ விட்டுரு. இப்ப ஆஃப்டர் எலெக்ஷனுமே சரி, அவங்க சொல்றது என்னன்னா, நீ பாட்டு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, பாட்டு கிட்ட உன்னால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்க. கரெக்ட். என்ன, நீ இப்பவும் நான் உங்கள்ட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, அ ஸ்டாலின் பண்ண நல்ல விஷயத்த கொண்டு போய் மட்டும் சேருங்க. 6 மாசத்துக்கு எதுவும் பண்ணாதீங்க. இத மட்டும் கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறாப்புல. நான் ஒண்ணு அவங்களுக்கு சொல்றேன். தெரிஞ்ச விஷயம் கூட நம்ம இதுல இருக்க தக்குரிகளுக்கு தெரியல. கரெக்ட். நான் வந்து வில்லிவாக்கம், கொளத்தூர், சரிங்களா? வில்லிவாக்கம் வந்து எம்எல்ஏ வந்து கார்த்திக் மோகன். அவர் வந்து மோகனோட பையன், சரிங்களா? அவரு ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாரு. என்னன்னா, இங்க இருக்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து நான் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டா மாத்துவேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போனாரு. நான் நான் வந்து நம்பின விஷயம்னா, என் பையன் வந்து 1 வயசு ஆகுது, இன்னும் 2 3 வயசுல அவன் ஒரு அவன் ஸ்கூலுக்கு போவான். நான் ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு போகிறது பதிலாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும் அவனை. இதுல இருந்து அவன் டெவலப் ஆகி வரட்டும். நான் ஒரு எக்ஸாம்பிள், என் பையன் ஒரு எக்ஸாம்பிள் ஆகட்டும், நான் ஒரு எக்ஸாம்பிள் ஆகட்டும். நாங்க வந்து பிரைவேட் ஸ்கூல் போல, என்கிட்ட பணம் இருந்தாலும் பிரைவேட் ஸ்கூல் போல, நாங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவனை படிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு சொசைட்டில வர வச்சு அந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளு வந்தான், ஆதவ அர்ஜுனான்னு சொல்லிட்டு. அவனுக்கு வில்லியம் சம்மந்தம் இல்லை. ரீசெண்டா ஒரு அம்மாவோட பொண்ணு வந்து வெளில போயிட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. என் வீட்டுல இருந்து ஒரு 30 மீட்டர் தள்ளி தான் அந்த அம்மா வீடு, அந்த அம்மா இருக்க இடமே, அந்த ஆபீஸ் இருக்க இடமே 30 மீட்டர் தான் என் வீட்டுல இருந்து.
ஆனா அந்த நியூஸ் அடுத்த நாள் வருது. எனக்கு வந்து நான் அடுத்த நாள் நைட்டே அடுத்த நாள் காலையிலே எனக்கு அந்த நியூஸ் வந்துச்சு. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சு. ஆனா அவங்க ஈவினிங் சொல்றாங்க இந்த பொண்ணு ரெஸ்கியூ பண்ணப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. எங்க அம்மா போய் கேட்டாங்க. ஏன் என்னாச்சு பாப்பா எங்க போனான்னு கேட்டப்ப பாப்பா வந்து பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு அடுத்த நாள் காலைல வந்துச்சு நியூஸ். ஆனா சொன்ன நியூஸ் எப்பன்னா காலையில எங்களுக்கு தெரிஞ்ச காலையில நியூஸ இவனுக்கு லைம் லைட் ஏத்தி ஈவினிங் கொண்டு வர வச்சானுங்க. எங்க நடந்ததுன்னா அந்த டிவிக்கு ஆபீஸுக்கு பக்கத்துலதான் அந்த அது இதுவே அவன் உட்காருக்க இடமே, அங்க உட்காந்துருக்க இடமே. இந்த அளவுக்கு ஒரு ஃபேக் ப்ரோபகண்டா நடத்துனாங்க இவங்கெல்லாம். எனக்கு எல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியல. எங்கேயோ ஓடி போலான்ற மாதிரி சரி தோணுச்சு. அதெல்லாம் நீ எங்கேயும் ஓடிலாம் போக வேணாம். நீ முதல்ல கொஞ்சம் ட்விட்டர்ல ஆக்டிவேட் ஆயிரு. டேய் ஆக்டிவ்ல இருப்பேன். சாந்து பூபதி டேய் அது ஒரு பிளான் ஒண்ணு இருக்குடா. அது நம்ம வந்து பண்ணுவோம். சரிங்களா? நான் குரூப்ல ஆட் பண்றேன். ரொம்ப க்ளோஸ்டு பர்சனா தான் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கு. இது டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகேங்கிற பாரு, என்டிகே. ஸோ இது 3 சைட்லயுமே பேசி அந்த 3 சைட்ல மேல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே, ஐடி விங் சைட்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி தான் பேசியிருக்கு. பண்ண போற அது வேற ஒரு இது. சரி, நான் அது முக்கியமானதை மட்டும் ஆட் பண்றேன். நான் இதை சொல்லணும்னு தான் இன்னைக்கு நான் ஸ்பேஸே போட்டேன். சிங்கம் ப்ரோ, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க நிறைய விஷயம் சொல்றீங்க. அது வந்து கொஞ்சம் சீக்கிரட்டா சொல்லுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. ஏங்க நம்ம எல்லாமே ஓப்பனா சொல்லிதானே அணியில் அடிச்சிருக்கோம். ஏன் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓப்பன் ஃபாரம்ல எதுவுமே பேசாதீங்க, சீக்கிரட்டா பண்ணுங்க. சரி, ஓகே ஓகே. நம்ம அடிக்கிறது தெரியக்கூடாது. நம்ம தான் அடிச்சோம், அதான் விஷயமே. இல்ல நான் ஓப்பனாவே அதை போட போறேன். டிஎல்ஏ இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, அடிக்கிறது நம்ம தான் ஆக்கணும், சரிங்களா? அது நம்மளுக்கு தெரியும். ஆனா ஆப்போசிட்ல அடி வாங்கினது இருக்கான்ல, யாவும் அடிச்சாலும் தெரியக்கூடாது, அதான் விஷயமே. அது இல்ல இது வந்து சினிமா டைலாக்லாம் வேணாம். நம்ம தான் அடிக்கிறேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும், அடிப்போம். அதுதான். ஐயோ தீபக், எந்த இது என்னோட பர்சனல், சினிமா டைலாக் இது என்னோட பர்சனல் டைலாக், சினிமா டைலாக் ஒன்றும் கிடையாது. இது நான் சொல்ற டைலாக். சரி, நான் ஒரு டைலாக் சொல்லவா? பெண்களுக்கு வந்து மதிப்பு கொடுங்கள். இரு அனு, இப்ப வந்து சொல்லணும். அக்கா அனு அக்கா இருக்காங்களா? சரி, இப்போ நம்ம சிங்கம் தான் வந்து டிவிகே ஹார்ட் கோர் ஃபேன், ஓகேவா? ஓகே, நம்ம அவர்கிட்ட வந்து இப்போ கேள்வி கேட்போம். இல்ல மேம், நான் சொல்றேன், சிங்கம் வந்து டிஃபெண்ட் பண்ண நீங்க டிவிக்கு ஆள் மாதிரி பேசுங்க. அனு நீங்க வந்து டிவிக்கு ஆளும், ஓகேவா? அதான் சரியா இருக்கும். அவர் வந்து சிங்கம் வந்து டிஎம்கே டிவிக்கு ஓட்டு போட்டன்றப்ப கேக்குற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவானோ? சரி, ஓகே. நீ அதாவது எப்படி நானும் இப்ப வந்து நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, அணில வந்து நான் திருத்த போறேன்னு இருக்கீங்க. இப்ப நீங்க வந்து எப்படி இருக்கீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லன்னா நீங்க வந்து என்னைய திருத்துறது எப்படி திருத்துவீங்க அப்படின்ற இது மாதிரி ஏதாவது ஒரு டாபிக்ல போலாம். ரெண்டுமே நடக்காது. ஃபர்ஸ்ட் நான் வந்து யாருன்னு சொல்றேன், ஓகேவா? நான் வந்து ஒரு தூய சக்தி. அது ஏன் கேளுங்க. சரி, ஏன் சொல்லுங்க. ஏன்னா நான் டெய்லி குளிப்பேன். காலையில ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, 2 தடவை குளிப்பேன். அதனால நான் வந்து தூய சக்தி. அதுக்கப்புறம் டெய்லி 2 தடவை பிரஷ் பண்ணுவேன். காலையில ஒரு தடவை, நைட் ஒரு தடவை. அதனால நான் டபுள் தூய சக்தி. அதுக்கப்புறம் வாஷ் நம்ம சாப்பிடணும்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம்ல. ஆமா, அது 3 சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஹேண்ட் வாஷ் பண்ணுவோமா? அது 2 தடவை ஹேண்ட் வாஷ் பண்ணுவேன். ஆமா, நான் எப்பெல்லாம் சாப்பிடுறேனோ அப்பெல்லாம் ஹேண்ட் வாஷும் பண்ணுவேன். சோ அதனால நான் ஒரு தூய சக்தி. யோ தீபக், அந்த டெம்ப்ளேட் நான் வச்சிருக்கேன். அததான் எனக்கு மைண்டுக்கு வந்துச்சு. வீடியோ டெம்ப்ளேட் வச்சிருக்கேன். வீடியோ டெம்ப்ளேட் இல்ல, நீ போடல, நான் போடுறேன் முன்னாடி. சரி போடியா. சொல்லுங்கம்மா. ஸோ அதனாலதான் நான் வந்து இன்னொரு தூய சக்திக்கு ஓட்டு போட்டேன். எங்க அண்ணன் எப்படின்னா, அவர் வந்து யாரையுமே தப்பா பேச மாட்டாரு. அவரு இது மாதிரி தான் ஒரு நாளைக்கு 2 தடவை குளிப்பாரா?
2 தடவை அவரு பண்ண 4 2 வாட்டி வாரம் 4 வாட்டி இவங்களே 2 வாட்டினா அவங்க 4 வாட்டி அவரு ஜன்னல்ல பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருப்பாரு. யாராவது அப்படி பண்ண முடியுமா? வெறும் இருக்காங்க. செவுத்த ஒருத்தர் இருக்காரு பகவத் இருக்காரு. சொல்லுங்க. வெறும் செவுத்த ஒரு 40 மணி நேரம் கூட கண்டினியூஸா பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருப்பாரு. அதுக்கு ப்ரூஃப் நீங்க கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் படம் தெரியுமா? அதுல அவர் நடிக்கல, வாழ்ந்திருக்காரு. நீ 20 மணி அந்த நேரம் உட்காந்து மாதிரியான ஃப்ரெண்ட்ஸே பார்த்திருப்ப போலயே. கிளைமேக்ஸ் சீன் எத்தனை வாட்டி அதனாலதான் பாத்தீங்க? அதனாலதான் போய் நீ நான் ஓட்டு பார்க்க போட்டிருக்க. விரும்பல. கிளைமேக்ஸ் பாத்துக்கிறீங்களா? அதுதான் எங்க ரியல். ஒரு தூய இல்ல சக்தி இன்னொரு கிளைமேக்ஸ் தூய எத்தனை வாட்டி சக்திக்கு தானே பாத்திருக்கீங்க சொல்லுங்க. சப்போர்ட் பண்ண முடியும். நான் அது வந்து பாதியிலேயே தூங்கிடுவேன். அவரு So, தூய சக்தியில ஊம சக்தி அவரு. அமைதியா இருந்த ஊம சக்தி அவரு. தூய சக்தியில கிடையாது, ஊம சக்தி அவரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு எல்லாரும் சிஎம்னா சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எங்க அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து சி ஃபார் கான், எம் ஃபார் மேன், கான் மேன் அப்படின்னு மாறுச்சு. கான்மேன்னா அது வேற ஒரு அர்த்தங்க. அது என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஏங்க அதெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாது. கான்மேன்ல வேற அர்த்தங்க. அது என்ன அர்த்தம்? காமன் மேன் கான்ஃபிடன்ஸ் வேற மேனா? இது அதான் காமன் மேன்றது கான்மன் வேற அந்த வேற அர்த்தம். அது அந்த கதையெல்லாம் கேட்கல. நீ எதுக்கு ஓட்டு போட்ட அதை சொல்லு. நான் அதுதான் சொல்றேன்ல, இத்தனை மாற்றம் உங்களுக்கு எல்லாம் யாராவது கொடுக்க முடியுமா? என்ன மாற்றம் கொடுத்தாரு? என்ன மாற்றம் கொடுத்தாரு? நீ சிங்கம் இது எதுக்கு அண்ணன் வரைக்கும் வீட்டை ஆதரிக்கிற? விட்டு ஏங்க யாராவது வீட்டை விட்டு வெளியே வராம இருக்குவாங்களாங்க? எங்க அது அண்ணன் மாற்றமா? இருக்காருங்க. ஆமா, யாரால இருக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். சரி, நேத்து மோடி கிட்ட போய் என்னங்க பேசிட்டு வந்தாரு அவங்க அம்மா? மோடி சாப்பிட்டீங்களா கிட்டயா? தூங்குனீங்களா கேட்டு வந்திருப்பாரு. இது கேள்வியா? யாராவது டிவிகே ஃபேன்ஸ் வாங்கப்பா மேல. சரி, நான் மட்டும் தனியா கம்பு சுத்த வேண்டியதா இருக்கு. நீங்களே ஃபேன் தானுங்க. இப்ப மோடி கிட்ட போய் என்ன பேசுனீங்க? எப்படியும் 12 வருஷம் தாங்கன்னு ஏங்க கேட்டாரு அவரு. அவருக்கு தமிழ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. நாங்க அனோ 2 பேரும் என்னத்த பேசுறது? அனோ அனோ அடுத்த தடவை நீ அனில் ஃபேன்ஸுக்கு எதுவும் போனீங்கன்னா எனக்கு இன்வைட் பண்ணி நான் வரேன். அவன் எல்கிட்ட எப்படி சார்கசம் பண்றதுன்னு கத்துக்க. அது இல்ல போயிட்டு சர்க்காசம் வந்து போயிட்டு நம்மளுக்கு வந்து மோடியும் விஜய் வந்து பேசி அதுக்கு நான் தனியா ஒரு பேச்சுவார்த்தை புக் நடத்தி போடணும். சர்க்காசம் தமிழ்நாட்டையே டெவலப் பண்ணிட்டாங்க. அவர் ஒரு பக்கம் இந்தியா டெவலப் பண்ணிட்டாரு, ஒரு பக்கம் தமிழ்நாடு டெவலப் பண்ணிட்டாரு. எல்லாம் காமெடியா இருக்குதுங்க நீங்க பண்றது. அதுதான் ஒரு போஸ்ட் அவர் போட்டிருந்தால. நேஷனல் லெவல் விஜய்ங்க. பிரஸ் மீட் நேஷனல் லெவல் ரஜினிகாந்த். கொடுக்காம அதுதான் பிரஸ் மீட் கொடுக்காமே நீ சிஎம் ஆயிட்ட அப்படின்னு விஜயை பார்த்து மோடி கேட்பாப்ல. பிரஸ் மீட் கொடுக்காம நீ சிஎம் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி அவர் இவரை பார்த்து கேட்பாப்ல. அது இல்ல இதான் நடந்திருக்கும். வருத்தப்பட வாலிப சார் உனக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த கதை தான். 2 பேரும் குச்சி மிட்டாயை தப்பிக்கிட்டு தெரிஞ்சிருப்பாங்க. எனக்கு அதான் சிரிப்பு. உனக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற கதை தான். சரி சொல்லுங்க தூய சக்தி. அடுத்து என்ன? தூய சக்தி இல்ல, அமைதி சக்தி. அவங்க பேர் அமைதி சக்தி. ஐயோ தீபக கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, அவங்க மாட்டிக்கிறாங்கடா. ஒருத்தர் வந்து டிவிக்கு ஆள் வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்கல. அது யாரு அது? இவங்கதான் சொல்றாங்கல்ல. அனுவா அவங்களா? ஆமா சொல்லுங்க மேடம் பேசுங்க மேடம். நீங்க கொஸ்டின் கேட்டாதானே நான் பேச முடியும். வேற என்ன கொஸ்டின்? சும்மா பேசுங்க. நீங்க ஒரு நாள் கேள்வி கேளுங்க, பதில் சொல்ல ட்ரை பண்றோம். நான் அதுக்கு தான் நான் கொஸ்டின் கேக்குறேன்னு சொன்னேன். சொல்லுங்க மேடம். எங்க நாட்டுல என்ன இவ்வளவு கிரைம்ஸ் நடக்குது? இத்தனை பேர் வந்து கொலை பண்றாங்க, இவ்வளவு பேர் வந்து பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. பெண்களையே காப்பாத்துன்னு சொன்னீங்களேங்க. சிங்கப்படை அந்த படை ஏங்க அப்படி பண்ணிக்கிறீங்க? என்ன பண்ணுறாரு? சிங்கப்படைன்னு நாங்க தான் அனௌன்ஸே பண்ணிட்டோம்ல, அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? சிங்கப்படைக்கே வந்து ஷூ போடல, ஹெல்மெட் போடல சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க மேடம். அனௌன்ஸ் பண்றதே எவ்வளவு விஷயம், எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா உங்களுக்குலாம்? உங்களுக்காக நாங்க பகலா யோசிச்சு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதுல சைன் போட வச்சு எங்க அண்ணனை எழுப்புறதே பெரிய விஷயம். அவர் என்ன எழுப்பி நாங்க டெய்லி ஆபீஸ்க்கு வந்து இட்டுன்னு போய் சைன் போட்ட கை வலிக்க வேற. அனு மேடம் எனக்கு இல்ல, அனு மேடம் எனக்கு அது மட்டும் பேசாதீங்க மேடம். இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வந்து மட்டும் பேசாதீங்க. நான் ரொம்ப பர்சனல் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கேன். அவர்லாம் ஒரு எம்எல்ஏ எம்பி இல்ல. நான் வில்லிவாக்கம் தான். ஆனா அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. முஸ்தபா அங்கேயும் இட்டுன்னு போயிட்டு இருக்காரா?
இந்த ஆமா. பக்கம் வரவே இல்லை தலைமை. அதை வச்சுன்னு இந்த பக்கம் வரவே இல்லை, இன்னும் லேட்டஸ்டா வரவே இல்லை அவரு. டிசம்பர் மாசம் வருவாரு தெரியுது. ஆனா நீ கொஸ்டின் கேளு, பதில் பேசுவோம். நீ கேளு. இப்ப நான் இப்ப அணிலு, மொரட்ட அணிலு, கேளு பதில் சொல்லுவோம். ஓகே. மொரட்டு அணில் அவர்களே, இப்ப நீங்க ஏன் ஓட்டு போட்டீங்க? உங்களுக்கு ஓட்டு போடுறதுன்னா என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் யாருக்கு போடுறீங்கன்னு தெரியுமா? உங்க ஏரியா எம்எல்ஏ யார? முதல்ல அதை சொல்லுங்க பாப்போம். ஏங்க, எங்களோட ஒரே பிராண்டு தான். அண்ணனுக்காக நாங்க ஓட்டு போட்டோம். ஓட்டு இவிஎம் மிஷின்ல போடுவாங்க, சரிங்களா? விசில பார்த்து ஓட்டு போட்டோம், அவ்வளவுதான். எங்க அண்ணன் எல்லாத்துக்கும் நல்லதுதான் பண்ணுவாரு, மக்களுக்கு நல்லா ஆட்சி கொடுப்பாரு, அந்த ஒரு நம்பிக்கை தான். இது வரைக்கும் என்ன நல்லது பண்ணிருக்காருன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் என்ன நல்லது பண்ணலன்னு சொல்லுங்க. அவர் ஆட்சிக்கு வந்ததே ஒரு நல்லதுதான் முதல்ல தமிழ்நாட்டுக்கு, அதை புரிஞ்சுக்குங்க. அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைங்க, அது சினிமா ஃபீல்டுக்கு நல்லது. பிகாஸ் அவரு ஆளை சினி ஃபீல்டு இப்ப நஷ்டத்துல போயிரும். நீங்க வேணா பாருங்க, அண்ணன் வெளியில வந்தனால. இப்ப சினி ஃபீல்ட்ல இருந்து ஆக்சுவலா திருப்பூர் சுப்பிரமணியம் முதற்கொண்டு நிறைய ப்ரொடியூசர் முதற்கொண்டு, அண்ணன் நீங்க சிஎம்ஆ இருந்தாலும் இங்க நடிச்சு கொடுங்க, சினிமா துறையை காப்பாத்துங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் 7 நாளைக்கு அந்த எஃப்டிஎஃப்எஸ் 5 ஷோ ஓட்டலாம்னு சொல்லி நான் வராட்டினாலும் நான் உங்களுக்கு நல்லது பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி 5 ஷோ ஓட்டலாம் 7 நாளைக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. 10 ஷோல எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இல்ல, அண்ணனோட 10 × 3 எவ்வளவு? 30 மணி நேரம். அது கூட ஸ்பெஷல் பர்மிஷன் நீங்க பக்கத்து நாள்ல இருந்து 6 hours கடன் வாங்கிட்டு நீங்க 10 ஷோ ஓட்டிருக்கணும். வெறும் 5 ஷோ தான் ஓட்டிருக்கீங்க. ஹவு டேர் யூ? ஒழுங்கா ஆர்டர் மாத்தி 10 ஷோ போட சொல்லுங்க. என்னங்க நீங்க 10 ஷோ ஓட்ட சொல்றீங்க? ஆமாங்க, 24x7 சொல்றீங்களா? 24x7 இல்லங்க, 24 30 × ஆமா, 7 நாளைக்கு தானே சொல்லிருக்காரு 5 ஷோ. நீங்க இப்ப 7 நாளைக்கு தானே 10 ஷோ சொல்றீங்க. அண்ணன் வந்தாருன்னா 7 நாள் 10 நாள் ஆயிடும். ஒரு நாளைக்கு 30 மணி நேரம் வேலை பாக்குறாரு எங்க அண்ணன், தெரியுமா உங்களுக்கு? மோடி எல்லாம் பிச்சை எடுக்கணும். இது மொரட்டணிலா மாதிரி சம்பந்தம் எனக்கே புரியல. என்னடா இது? நானிலா இல்ல இதே 37 நிமிஷம் இதுல யாரா அணில அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல நீங்க நியாயமா நீங்க அப்படித்தானே கேட்டிருக்கணும். நீங்க ஒரு உண்மையான அணிலா இருந்தா நீங்க எதுக்கு இவரு வேற குறுக்கால என்னையா நீ சரக்கு அடிச்சு அதை சொல்லியா? முதல்ல என்ன பிராண்ட் சொல்லியா? சரி, ஓகே ஓகே ஓகே. இல்ல நம்ம பிராண்ட் தான். நம்ம பிராண்ட்னா இல்லையா? நீ ஏன் கூட சேர்ந்து அடிச்ச மாதிரி சொல்ற? நல்லா குடிக்க மாட்டாயா? நீங்க தனியா வச்சீங்க, நான் தனியா வச்சேன். அதான் சரி, எதையாவது கொளுத்தி விட்டு போ. இத சொல்லிட்டு போ. அந்த டைலாக், பெண்களை மதிங்கள், பெண்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் சொல்லிட்டு போ. ஓடிருச்சு. சொல்லு சொல்லு தீபக், சொல்லு தீபக், இப்பயாவது சொல்லு, என்னதான் அடிச்ச நீ அப்படி? ஐயா, நான் ஒரு 1848 அடிச்சேன். அதுதான், என்னடா இது இந்த கையை இந்த பேச்சு பேசுதே அப்படின்னு நினைச்சேன். இல்ல, நான் நல்லா பேசுவேன். நல்லா பேசுறேன். ரொம்ப எப்படி சொல்றது, நான் நல்லா பேசுவேன். கொஞ்சம் எல்லாமே மாவட்ட வேகத்துல கொஞ்சம் ரொம்ப நாளா சுத்தின்னு நான் நல்லா பேசுவேன். இல்ல அது எப்படின்னா, இப்ப என்டிகே வீட்டுல இல்லாதப்பதான் நீ இதெல்லாம் பண்ண முடியும். அதனால இதெல்லாம் நீ அனுபவிச்சுக்க. காலையில 7 மணிக்கு வந்துருவாங்க. நீ பாட்டுக்கு போதையில பாட்டில் எல்லாம் எடுத்து போடாம அப்படியே வச்சு படுத்துட்டேன்னா, தூங்கிட்டேன்னா அந்த பாட்டில் எடுத்து உன் மண்டையிலே அடி விழுவோம். அதெல்லாம் கொஞ்சம் உஷாரா இருந்தது. இல்ல சிங்கம், அவங்களுக்கு தெரியும் நான் சரக்கு அடிக்கிறேன்னு தெரியும். அப்படியா? மந்த்லி ஒன்ஸ் தான் அடிப்பேன். மந்த்லி ஒன்ஸ் தான் அடிப்பேன். மந்த்லி ஒன்ஸ் அடிக்கிறாலும் ஏன் நீ வீட்டுல இல்லாத படிச்சேன்? அவங்க இல்லாதப்பதான் அடிக்க முடியும். நான் இருக்கு சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சரக்கு அடிப்பேன். அப்ப மத்த நாள்லாம் அதான் மந்த்லி ஒன்ஸ். இல்ல சிங்கம், மந்த்லி ஒன்ஸ் நான் சரக்கு அடிப்பேன்.
ஃபர்ஸ்ட்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி அடிக்கிற ஆள் நானு. அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி மந்த்லி ஒன்ஸா வந்தது. இப்ப வீட்டுல ஆள் இல்லாதப்ப என்ன அடிக்கிற. பண்றது தெரியாம ஆள்லாம் இருக்காங்க, கீழே அமுச்சு விட்டேன். அம்மா வீட்டுக்கு போய் நீ போய் படுத்து தூங்கு, பையனோட போய் படுத்து தூங்கு, நான் போய் சரக்கு அடிக்கணும் அப்படின்ட்டு நான் மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகுது, நான் சரக்கு அடிக்கணும் வந்துட்டேன் நான். அது ஐயோ செம்மாலியா. ஆனா உண்மையாவே நீ தீபக்கு வேற லெவல்யா. இல்ல நான் வந்து எப்படின்னா ஒயின் ஷாப்ல போய் அடிக்கிற ஆளு, பசங்க கூட சேர்ந்து ஒயின் ஷாப்ல அடிச்சானா கலவரம் ஆகும், ஏதாவது இவனுக்கு சண்டை போடுவானுங்க, ஒரு மண்டை உடையும், இவனும் கூட போய் எதுக்கு அடிச்சுக்கிட்டு கலவரம் எல்லாம் பண்ணாதே போயிட்டு அதுல இவனுக்கு கூட அதான் சொன்னேன், இவனுக்கு போய் கலவரம் ஆகிறதுக்கு ஏசியை போட்டோமா டிவியை போட்டோமா ஜாலியா சரக்கட்டை மாட்டுற மாதிரி நான் வட்டேன் நானு. ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆகும், தாவடிப்பானுங்கன்னு சொல்லிட்டு நான் இங்க தனியா உட்காந்து அடிக்கிறேன். பரவாயில்ல, வீட்டுல பஞ்சாயத்து ஆகாம இருக்கா, அது வர சந்தோஷம் தான். வீட்டுல எதுவும் பஞ்சாயத்து ஆச்சுன்னா வச்சுக்க, நீ அதுக்கு வெளியிலே அடி, அதுதான் நல்லது. ஏன்னா என்டிகேட் எல்லாம் வாயை கொடுத்து மீள முடியாது, அதுக்காக சொல்றேன். காலையில இல்ல காலையில 7 மணியோட இது முடிஞ்சிடும், கோட்டா ஓவர். ஓகே ஓகே. அந்த இல்ல நான் வந்து அந்த ஒரு கொள்கை மாதிரி மந்த்லி ஒன்ஸ். பரவாயில்ல, நல்ல விஷயம், அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அடுத்து என்ன கிடைக்கிறேன்னு சொல்லு, நாளைக்கு அடிச்சுன்னா சொல்லு மறந்துடாம. நாளைக்கு அடிக்க மாட்டேன், இதோட 2ஆம் தேதி 3ஆம் தேதி அடிப்பேன். 2ஆம் தேதி 3ஆம் தேதி. இன்னைக்கு தேதி என்ன? 26 29 அடுத்த மாசம் ஆயிடும்ல. ஆமா ஆமா. தொழில் தர்மம் வேற லெவலியா. இல்லங்க இல்ல விஸ்வா ப்ரோ, நான் 2 வாரமா கேட்டேன்னு இருக்கேன். இல்லம்மா எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குது, நான் வாங்கிக்கிறேம்மா, வாங்கிட்டு வந்துட்டேன் நானு. சரக்க வாங்கிட்டு வந்து குடிக்க முடியல, குடிக்க விடல எனக்கு. கொடுமை 2 வாரத்துக்கு முன்னாடி சரக்கு எனக்கு தான் அடிச்சுட்டு இருக்கிறேன் நான் உட்காந்துக்கிட்டு. எவ்வளவு வெறுப்பா இருக்கு எனக்கு. பாக்க உனக்கு எப்படி இருந்திருக்கும், கண்ணு முன்னாடி இருக்கு, இத குடிக்க முடியல. நான் ஒன்சா போனேன்னா ஒரு கோட்ரு இன்னொரு கட்டிங் போட்டு வெளில வராம ஒரு கொள்கை உள்ள ஒரு ஆளை 2 வாரமா என் வீட்டு வாசல்ல ஒரு பாட்டில் இருக்குதுன்னா எனக்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்கும். கொள்கைக்கான மரியாதையே போச்சு. இல்ல விஸ்வா ப்ரோ இன்னைக்கு ஒரு ஆக்டிங் போட ஆரம்பிச்சாங்க, இதே மாதிரி உடம்பு சரி கீழே போய் ஓடி அப்படின்னா நானு, நீ போட்ட ஆக்டிங் வரைக்கும் போதும் கீழே போ அப்படின்னா நானு, உன் ரீல் அந்த போச்சு, நீ கீழே போ, அம்மா வீட்டுல போய் பாடு, இன்னைக்கு நான் போட்டே ஆகணும் அப்படின்னு. உன்னால முடியல, நீயே ஏதோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்த, உன்னால முடியல, அதனால நீ பொங்கிட்ட. இன்னைக்கு தயவு செய்து கீழே போயிரு சிங்கம் ப்ரோ. இல்ல சிங்கம் ப்ரோ, பாட்டில் வீட்டுக்குள்ள ஒரு 1/2 பாட்டில் 1840 விஸ்கி ஒரு 1/2 பாட்டில் 2 வாரமா வச்சு நிற்க முடியுமா உன்னால சொல்லு? என்னையா நான் குடியார மாதிரி என்கிட்டயே கேட்டுட்டு இருக்க திரும்ப சும்மா சொல்லு. இல்ல அதை பாத்துக்கிட்டு இருக்கிறது கஷ்டம் தான், நான் அதை பாத்துருக்கேன் பசங்களையே. சைடி சாப்பிட்டு உட்காந்துருப்பேன், அந்த டைம்ல பாத்துருக்கேன். வாங்கிட்டு வந்து உட்காந்துருவாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் பாட்டில் இல்ல ஏதோ கப்பு ஏதோ மறந்துட்டு வந்துருவாங்க. இவ ஒருத்தவன அனுப்பி விடுவாங்க, இந்த கப்பு வாங்க போறான் பாத்தியா, அவன் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா இவங்க இருக்காங்க போற அந்த கேப்ல அவ்வளவு டென்ஷன் ஆவானுங்க. என்னடா கண்ணு முன்னாடி வச்சுட்டு அது அந்த 5 நிமிஷத்துக்கு. ஆனா நீ 2 வாரம் பெரிய ஆளுதான் நீ. அவ்வளவு பாரு, அந்த அளவுக்கு என்ன சாவடிச்சிருக்கானுங்க. ஆமா ஆமா, வாக்கப்பட்டது அப்படி, அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது, அனுபவிச்சுதானே ஆகணும். என்டிகேட்ட வாக்கப்பட்டிருக்க, அது உடுப்பா, அது ஏப்பா நான் போச்சு நெஞ்சமெல்லாம் புண்ணாகுது. அதையா திரும்ப அதையா ஞாபகப்படுத்துற, அத வேற அமைதியா, நீ வேற அடிச்ச ஆப்பு கலைஞ்சிரும் போல. தீபக நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஆளு வேற மூணுல இருக்காங்க அப்படின்னு. இல்ல நான் சொல்ல இல்ல சிங்கம் ப்ரோ, நான் சொல்லலாம் தான் நானு. நான் கொஞ்சம் கிசாலா இருக்கேன் தெரியும், எதனா நான் தப்பா பேசினா என்ன கீழே இறக்கி விட்டுருன்ற மாதிரி தான் நான் உங்ககிட்ட சொல்லணும். லேடிஸ்ல இருந்தாங்க, லேடிஸ் அமைதிட்டு நானு. நீ கிசாலா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, ஆனா அது கிசாலா நீ வந்து தப்பா பேசல, ஆனா நிறைய பேசல. கிசால இல்ல எனக்கு தப்பா பேசல, நிறைய பேசல, தப்பா பேசினா
இல்ல உங்ககிட்ட பர்சனலாவே சொல்ல, ஐயா கொஞ்சம் லைட்டா கிசால இருக்கேன், எதனா தப்பா பேசிட்டா கீழே அப்படியே அமுச்சு விட்டுட்டு சொல்லணும்னு இருந்தேன். ஐயோ நான் இத்தனைக்கும் உன்னை நான் இடையில ஆஃப் பண்ண வேற, நீ அப்பவும் கேட்கல, கேட்காம பேசிக்கிட்டு இருந்த. கேட்க முடியாதுன்ற கொஞ்ச நேரம் அமைதியாயிரியா? அவரே நினைச்சு கூட ஆஃப் பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறான். அதுதான். ப்ளூட்டோ மேல வாடா. இல்ல இந்த மொரட்டணியில கொஸ்டின் கேக்குறேன் கீழே ஓடிடுச்சு. ப்ளூட்டோ சொல்றா. கேக்குது மாப்ள, சொல்லு மாப்ள. இந்த கார்த்தி ரவிமரம் இருக்கா பாத்தீங்களா ஸ்பேஸ்? ஆமா, சொல்லுங்க. எப்ப பார்த்தாலுமே ஒரு 850 லிசனர் இருக்கானுங்க அந்த ஸ்பேஸ்ல. எப்பவுமே ஒரு அகைன்ஸ்ட் ஒரு ஹேட் ஸ்பீச் தான் நம்ம சைடுல. அது என்னன்னா ஒரு மேனிபுலேட்டிவா போயிருது அந்த சைடு. என்ன இப்போ ஒரு 850 பேர் கேட்கறான்னா அது ஒரு 600 பேருக்கு அணிலுங்க தான். ஆமா சரிங்களா? 600 பேர்ல இருந்து அப்படியே 800 அவங்க அந்த சைடு இருந்து அப்படியே அழகா மேனிபுலேட் பண்ணிடுவாங்க. இந்த 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 ஸ்பீச் எல்லாம் கேட்டு எல்லாமே ஃபேக் நரேட்டிவ் தான் இவன் செட் பண்றதே. ஆமா, ஒரு சின்னதா ஒரு இவங்க ஸ்பேஸ்ல இருக்கும்போது சின்னதா ஒரு வீடியோ கிளிப்பிங் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்ல ஏதாச்சும் லான்ச் பண்ண முடியுமா? இதோட அவன் லாக் பண்ணிடலாம். யாரு இவன் குடியுரிமை பேசுறதையா? ஆமா. ஏன்னா இப்போதான் லீகல் டீமும் நம்ம சைடுல இருக்க லீகல் டீமும் கொஞ்சம் கூட பின்னாடி நின்று பேக் பண்றானுங்க. இதோட அடிச்சோம்னா அவனும் அப்படியே அமைதியா. அது என்ன பண்ணணும்னா, இரு தீபக் ஒரு நிமிஷம். சொல்லிடுறேன் கொஞ்ச நேரம் இரியா ப்ளீஸ்யா. அது வந்து அவன் ஸ்பேஸ் போடுறப்ப நம்ம ரெகுலரா போய் உட்காந்து லிசன் பண்ணோம். லிசன் பண்றப்ப கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும். அதை வச்சுதான் நம்ம வந்து அவனை லாக் பண்ணோம். இல்ல அவன் நேத்து கூடயுமே ஏதோ யூஎஸ் பாலிடிக்ஸ் பத்தி எல்லாம் என்ன கர்மாத்தியா கக்கி வச்சிருக்கான். என்ன இதை பாண்டா எல்லாம் பேசி வச்சிருக்கான? என்கிட்ட பாண்டாவுக்கு வந்து கேட்டாங்க, இன்னைக்கு என்கிட்ட டிஎம்ல கேட்டாங்க, பாண்டா இப்படி பேசிட்டு இருக்கான், பாண்டாவை என்ன பண்றது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. பாண்டா மேட்ரு இருக்கு, நீ பாண்டாவை ஸ்பேஸ் கூட்டுவா, நான் ஸ்பேஸ்ல வச்சு அவனை பேசுறேன். ஏன்னா நான் பாண்டா கூப்பிட்டா வரமாட்டான். கூட்டிட்டு வா பாண்டாவை, நான் ஸ்பேஸ்ல வச்சு பேசுறேன், அவனை நான் எக்ஸ்போஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு. அது என்ன மேட்ரு சொல்லு அப்படின்னாங்க. நீ கால் பண்ணு, நான் வேணா சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே முடிச்சிட்டேன். அது கேக்குதுங்களா நான் பேசுறது? ஆக்சுவலி அவங்க பேசுறது வந்து ஒரு கண்டென்ட் அவங்க பேசுறாங்கன்னா அது கரெக்டா தப்பான்னு ஒரு பார்க்கணும். தப்புனா அதை ரெக்கார்ட் பண்ணி அதை வைரல் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு உள்ள குச்சி போட முடியும், ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும். அவங்க தப்பா பேசினா மட்டும்தான், சும்மாலாம் அவங்கள போட முடியாது. அவங்க தப்பா பேசினா மட்டும்தான் உள்ள போட முடியும். இல்ல ஆக்சுவலா வந்து தீபக் எப்படின்னா, இப்ப பாண்டாவா இருக்கட்டும், குடியரமா இருக்கட்டும், கார்த்திக் ரவிமா இருக்கட்டும், இவங்க எல்லாம் இடையில வந்து குடிச்சிட்டு பேசுவாங்க. இவங்க அந்த மாதிரி ஆளு. எப்பயாவது அவன் வாயை விடுவானுங்க. இது ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணிருக்கானுங்க. சோ அதனாலதான் அவன் ஸ்பேஸ் வந்து நம்ம ரெகுலரா போகணும், எனக்கு ஏதாவது பேசுவோம் அதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னது. அதுதான் சிங்கம் நான் சொல்றேன். அவங்க பேசுறத நம்ம நோட் பண்ணோம். இல்ல டெய்லி அவர் பேசிட்டு தான் இருக்கு. அப்படி இந்த நம்ம எதிர்கட்சி தலைவரும் சரி இஷ்டத்துக்கு பேசுறது, தூங்கிட்டு இருக்காரு, எங்களெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஒழுங்கா பண்ண விடல, எங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கல. இதெல்லாம் ஆக்சுவலா ஒரு ஃபேக் நரேட்டிவ் தான். அந்த ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் இருந்தா கூடமே உங்களால அழகா உள்ள லான்ச் பண்ண முடியும். கார்த்திக் ரவிமாருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து யாரும் வந்து உதயநிதி கொடுக்கலாமா? இவர் என்னத்த இந்த நாயே அவன் போடுற பிச்சை காசுக்கு வந்து நாய் எலும்பு காவிட்டு இங்க பேசிட்டு இந்த நாய் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுச்சு, அது வந்து இவருக்கு ஒழுங்கா கொடுக்கலையா? இவன் எல்லாம் பேசுறான் பாரு, இவன் பாண்டா ராஜேஷ். இல்ல சிங்கம் ப்ரோ, அவன் வந்து ஒரு வீடியோல வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் கிட்ட பேசின மாதிரி ஒரு பிம்பத்தை அவன் கொண்டு வந்துட்டான். நான் இவ்வளவு பெரிய ஆளு தௌலத்துன்ற மாதிரி அவன் காட்டாங்க. யாரு இல்ல அது வேற என்ன பிரச்சனை, இஷ்யூ என்னன்னா ஒரு 850 பேர் 900 பேர் மிட் நைட்லயே உட்காந்து கேட்கறானுங்க. அது வந்து ஒரு இங்க இருந்து இன்னொரு 200-300 பேருக்கு அழகா ஸ்ப்ரெட் ஆகும். இவனுக்கு ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்றது இங்க இருந்து கூட ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. அது பார்த்தாங்க இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் யூடியூப்ல வேற போகுது. நீ அதே மாதிரி இன்னும் நோட் பண்ணிருக்கியா? இப்ப நம்ம வந்து அவங்க எப்படின்னா அது லைவாவே இப்ப உங்க வீடியோ நீ இதை நோட் பண்ணிருக்கியா? இப்ப நம்ம அனில் ஸ்பேஸ்ல போயிட்டு நம்ம ஒரு விஷயம் வந்து கருத்தியலா பேசுறோம் அப்படின்னா
நம்மள பேசவே விட மாட்டாங்க. நோட் பண்ணிருக்கியா? அது ஏன்னு தெரியுமா? மாமா மாமாம்ஸ் அவங்க கிட்ட பேசுறதுல 10 பைசா பிரயோஜனம் இல்ல. அவங்க இல்ல பேசுறது. மாப்ள, அது ஏன்னு தெரியுதா? அத நீ ஆமா. நல்லா நோட் பண்ணி பாரு. அது வந்து கார்த்திக் ரவி மாறும் ஸ்பேஸா இருக்கட்டும், பாண்டா ஸ்பேஸா இருக்கட்டும், இல்ல அணிலுங்க போடுற டிபிகே கஃபே இந்த மாதிரி வந்து முக்கியமா எதுல வேணா அதுல கூட நம்மள பேச விடாத காரணம் என்ன? ஸ்பீக்கர்ல உட்காந்துருக்கவங்க மேட்டர் இல்ல, லிசனர்ல உட்காந்துருக்கவன் எவனாவது ஒருத்தன் நம்ம ஒரு விஷயத்த பேசி இப்ப ஒரு இப்ப ஒரு 1000 பேர் உட்காந்துருக்கானா அதுல ஒரு 2 பேராவது இவங்க கேட்கறது சரியா தானே இருக்கு அப்படின்ற ஒரு இது கூட வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு அதான் அந்த சொல்லிட்டு லாஜிக் பேசவே கூட விட அவங்களுக்கு மாட்டாங்க. போய் சேரக்கூடாது. அதானே? சேரக்கூடாது அப்படி ஆமா, அது கூட போய் சேரக்கூடாதுன்ட்டு நம்மள பேச விட மாட்டாங்க, ரிமூவ் அடிப்பாங்க, இல்ல கத்துவாங்க. நம்ம ஏதோ ஒரு பாயிண்டா ஒரு விஷயம் பேசினாலுமே இப்ப நானா வந்து டிபிகே கஃபேல வந்து நான் போனாலே என்னை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லிசனர்ல இருந்தா கூட ரிமூவ் அடிச்சிருவான். நான் இதை வந்து ஒரு தடவை ஸ்பீக்கர்ல போய் பேசிட்டு வந்தேன். நான் பேசிட்டு என்னை ரிமூவ் பண்ணிட்டான். நான் பேசின விஷயத்துக்கு அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல தெரியாம, அந்த விஷயத்துக்கு இது பண்ண தெரியாம, அது என்னென்னமோ பேசுறாங்க. அந்த ஒரு பாயிண்ட வச்சு ரொம்ப நேரம் இதெல்லாம் வந்து இவங்க டிஎம்கே பண்றது, இதெல்லாம் நம்பாதீங்க அத்திரி புத்திரி நான் அவ்வளவு நேரம் பேசுறானுங்க அந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு. இல்ல அதுதான் இங்க இருக்கிறவனுங்க இவனுங்க வந்து ஒரு நம்ம லாஜிக்கலா ஒன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணா அது அப்படியே அது அவங்க அப்படியே எப்படி எப்படி எலிமினேட் பண்ணுமோ அதான் பண்றானுங்க அவனுங்க. அந்த லாஜிக்கே உள்ள கொண்டு வர்றது இல்லை அவனுங்க. ஏன்னா நியூட்ரல் ஆளுங்க வந்து கேட்டுருவானுங்க நம்ம கேள்வியும் கரெக்டா இருக்கு அப்படின்னு. ஆமா, இது பார்த்தாதுன்னு இந்த அவனோட யூடியூப்க்கு நல்ல ரீச் இருக்கு மாம்ஸ். அத கார்த்தி ரவி வரும்போது அவன் போடுற வீடியோக்கு நல்ல வியூஸ் போகுது, அந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங்ஸ்லாம். இல்ல அது வந்து இந்த யூடியூப் வீடியோ வந்து யாராருக்கு போகுதுன்னா, இல்லடா உனக்கு கார்த்திக் கபிலன் ரவி வர்மா வந்து இருங்க ஏற்கனவே விஜய் இருங்க அடிச்ச சிங்கம் இருங்க கிளிப் நான் இருக்குமே, பார்த்து சொல்றேன். அது இருந்தா எனக்கு அனுப்பு. நான் பாக்குறேன். இருங்க சிங்கம் ஒரு நிமிஷம். அந்த வீடியோ வந்து யாராருக்கு போடுறாங்கன்னா, அந்த கார்த்திக் ரவிமன் அந்த வீடியோ வந்து பிலிம் என்சைக்ளோபீடியான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று இருக்குது, அவங்க போடுவாங்க. பிளஸ் டைம் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு 2 பேர் வந்து போடுறாங்க இந்த வீடியோவை. இவங்க 2 பேர் வந்து அந்த வீடியோ போடுற மாதிரி. இது வந்து இவரு அந்த விஜய் ஃபேன்ல அலெக்சாண்டர் சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ஸ்பேஸும் இந்த என்சைக்ளோபீடியால வரும். அந்த பிலிம் என்சைக்ளோபீடியா அந்த ரெட் கலர் ஆமா நைட் ஸ்பேஸ் போடுற ஒரு ஆளு. ஆமா தெரியுது, அவனை சொல்லு. விஜய் ஒரு 3 வருஷம் முன்னாடி அந்த அடி அடிச்சிட்டு இருந்தோம். அதுதான் அவனான்னு கேட்டேன். அதே ஆள் தான். இது வந்து அந்த பிலிம் என்சைக்ளோபீடியா வந்து அந்த ஆள் தான் யூடியூப்ல நடக்கிற ஸ்பேஸ வந்து அப்படியே யூடியூப்ல போடுவாங்க. ஸ்பேஸ்ல நடக்கிற சாரி ப்ளூட்டோ மாப்ள. இப்ப ரவிவர்மா வந்து விஜய போட்டு அடிச்சான் தெரியுமா? அதை எடுக்கணும். அது இருந்தா எனக்கு அது எனக்கு அனுப்பிச்சு விடு மாப்ள. ஒரு 10 நிமிஷம் நான் எடுத்து விட்டு அனுப்பிச்சு விட்டுறேன். தேர்தலுக்கு முன்னாடி கூட நிறைய விஜய் அடிச்சிருப்பான் அவன் ஸ்பேஸ்லயே. அது எடுக்கணும் மாம்ஸ். நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ் எடுத்தோம்னா அவன் சப்டைட்டில் போடுறானா என்னன்னு தெரியல அவன் வீடியோக்கெல்லாம். சப்டைட்டில்ங்கறாங்க அந்த வீடியோ டைட்டில் அந்த மாதிரி போடுறானான்னு தெரியல அவன் என்ன டைட்டில். டிஎல்ஏ கிடைக்குமே இப்ப. ஆக்சுவலா அந்த என்கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன். என் மொபைல்ல தேடி எடுக்க முடியல மாப்ள. அதான் மாப்ள கடுப்பா வருது. கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 வீடியோ இருக்கு. எதை எங்க போட்டு வச்சிருக்கேன்னு ஒரு கர்மாந்திரமும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவனுங்களை நியூட்ரல் பண்ணாலே பாதி நெகட்டிவ் ஸ்ப்ரெட்டிங்லாம் உள்ள இருக்கு அது ட்விட்டருக்குள்ள. ஆமா, இஷ்டத்துக்கு பரப்பிட்டு இருக்கானுங்க, கண்டதையும் தின்ட்டு வாந்தி எடுத்துக்க மாதிரி. இல்ல ப்ரோ இவங்களா பேரோல இருக்க ஆளுங்களா? என்ன ப்ரோ பேரோல? நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா ஒருத்த அலெக்ஸ், அவனெல்லாம் அடிச்சு போட்டா கூட எந்த நாயும் சீண்டாது அந்த நாயெல்லாம். இல்ல கார்த்திக் ரவிவர்மா பேரோல இருக்க ஒரு ஆளு. அவங்க நம்ம என்ன பண்ணாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள பேரோல இல்ல. அவர் பிஜேபி சப்போர்ட்டர், ஆனா அவர் டிவிக்கே சப்போர்ட் பண்ணுவாரு. இங்க பாருங்க தீபக் ப்ரோ, லாஜிக்கலா இங்க ஒருத்தன் ஃபேக். இது கார்த்தி ரவிவர்மா அவன் வந்து ரூட்டுக்குள்ள வேலை செய்யணும், அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஒரு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணா நம்ம அடிக்கலாம், தப்பே கிடையாது. நீங்க வந்து லீகலி நீங்க கூட மூவ் பண்ணலாம், அது யாரா இருந்தாலும் சரி. ஒருத்தன் ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணி ஒரு 800 பேர்கிட்ட பரப்பிட்டு இருக்கானா கண்டிப்பா நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்க லீகலா மூவ் பண்ணலாம். ஸோ தட் இவன் இனிமே அந்த ஸ்பேஸ் போடுறதான் கம்மி பண்ணுவான். அதுக்கு தான் நான் சொல்றது. எவ்வளோக்கு எவ்வளோ இவனெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றோமோ அவ்வளோ நல்லது.
ஏன்னா இங்க இருக்கிற வியூஸ்லாம் பெரிய விஷயம் ப்ரோ. நீங்க இங்க இருந்து யூடியூப் போகுது, யூடியூப்ல இருந்து நிறைய வியூஸ் போகுது. யூடியூப்ல பார்க்கறதா யாரு? இந்த சீரியல் பார்க்குற லேடிஸ் தான். அதுதான் சொல்றேன். யூடியூபோட எவ்வளோ போறான், யூடியூப்ல இருந்து இன்ஸ்டால எங்கேயும் போடுவான். ஆமா. அவன் ஒரு கண்டென்ட்ல மாட்டணும், பெருசா மாட்டினாதான் அவன் எக்ஸோஸ் ஆக முடியும். இல்ல கண்டென்ட் ஆல்ரெடி இருக்குது. அவன் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கான். நம்ம தான் அதை எடுக்கணும். இல்ல அது நிறைய லேட்டஸ்ட் கொடுத்துருக்கான். கண்டென்ட்ல அவன் மாட்டணும். 2 மாசத்துக்கு முன்னாடி கண்டென்ட் கொடுத்துருக்கான் தீபக்கா. இல்ல ஏன் சொல்றேன்னா லேட்டஸ்ட் கண்டென்ட்ஸ்னா இப்பதான் லீகல் விங் வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்க. இதுல மாட்டினாதான் அவனை தூக்கி உள்ள போட முடியும், அவன் நடக்க முடியும். புரியுதுங்களா? ஹலோ, தீபக் அதுதான் புரியுது. அதை புரியுது. பண்ணணும். லேட்டஸ்டா என்ன மாட்டிட்டானா அத ரெக்கார்ட் பண்ணி லீகல் விங்ல அனுப்பிச்சு அவனை வந்து உட்கார வைக்க முடியும். இல்ல ஒரு சின்னதா ஒரு சைபர்ல ஒரு நோட்டீஸ் போனாலே இவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருப்பானுங்க, பேச மாட்டானுங்க. அதுக்கு சொல்றது. ரா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கா சார், நான் தமிழரு. ரா வந்து நல்லா பேசுவீங்க, மாதிரி படிச்சு வச்சிருவாரையா? சொல்லுங்க ரா. தமிழரா? ஆமா ஆமா, இது நான் தமிழர் தான். இது நம்ம ஆட்கள் தப்பு தீபக், அதனாலதான் நினைச்சேன். ஐயா நான் தப்பு கிடையாது, நீ வேற. ஒண்ணு வச்சு சமாளிக்க முடியல, நீ வேற. இந்தியா காணாங்கிற காணாயா? போயிட்டாப்ல. சரி சிங்கம் ப்ரோ, நான் கிளம்புறேன். ஆமா சார், நானும் கிளம்புறேன். பார்க்கலாம், பை. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்ப்போம். ப்ளூட்டோ மாப்பிள்ள, அவன் இந்த அணில் அடிச்சது இருந்தா எடுத்து அனுப்புவாப்ல, யூஸ் ஆகும். நான் எடுக்கிறேன் மாம்ஸ், நான் எடுக்கிறேன். சாதி கிட்ட வந்துக்கிறாரு ப்ரோ, அவர் ஃபைனல் டச் கொடுக்க சொல்லுங்க. பாவம் காலைல இருந்து வெயிட் பண்ணுகிறாரு. ஆமா அதான் வானே சாதி விடுங்க. ரொம்ப நாளா இல்ல சிங்கம் ப்ரோ, காலையில நானும் சாதிக்கணும் பேசியிருந்தேன். ஒருத்தன் வந்தான் உள்ள, அண்ணா நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஆபீசர், இது மாதிரி கவர்மெண்ட் ஆளுங்களை பத்தி தப்பா பேசுறேன்னு சொன்னா கட் பண்ணிட்டு காலையில. ஐயா நானும் கேட்க நினைச்சேன், ஏன் கட் பண்ணிட்டு போயிட்டீங்களா? வெயிட் பண்ணியிருந்தேன், நீங்க பன் கட் பண்ணிட்டு போயிட்டீங்களா? ஐயா நீங்க தான் நல்வழிப்படுத்தணும் எங்களை. இல்ல அவரு கவர்மெண்ட் ஆபீஸ், கவர்மெண்ட் ஜாப் இருக்கவங்க பேசக்கூடாதுன்னு இருக்காங்கல்ல, வேலையை பாதிக்கும்ட்டு. ஆமா, அதனால வந்துட்டு அவர் போயிருப்பாரு. ஆனா நீ வானே சாதி குடி, நான் மேல வானே, நீ ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறேன் வானே, இது கேக்குறேன் வானே. அது அப்படி கட் ஆனதானே தவிர கட் பண்ணிட்டுலாம் போகல. ஆனா அவனுங்க கார்னர் பண்ணிட்டு தான் இருக்கிறானுங்க. என்ன நான் இல்லைலாம் சொல்லல. அதனாலதான் கொஞ்சம் நான் அமுக்கிதான் வாசிக்கிறேன். அரசை பத்தி எல்லாம் திட்டுறதில்ல, போறதில்ல, வரதில்ல. அது போடும்போது நினைச்சுக்கினே போட்டேன். அந்த நம்பர்ல இருந்து வந்தா கால் எடுக்க கூடாதுன்னு நினைச்சேன், தவறுதலா அது டபுள் சிம்மா இது கட் ஆகி போகுது, நெட்டு கட் ஆகி போகுது. நான் இந்த சிம்ல நெட் இருக்கும்போது அந்த சிம்ல பேசணும்னா அது கட் ஆகி போகுது. நான் அந்த சிம்முக்கு இதை மாத்திட்டு நெட்டை மாத்தி பேசணும்னா கட் ஆகுறது இல்லை. அந்த டெக்னிக் போன வாரம் தான் கண்டுபிடிச்சா, இன்னைக்கு ஞாபகம் போன் வந்தது, ஞாபகம் இல்லாத எங்க எச்எம் கோடு டக்குன்னு எடுத்துட்டேன். சென்ட் பண்ணி விட்டுங்க. அது சிங்கம் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலி ஒர்க் விஷயமா தான் ஒரு டவுட் எனக்கு. நான் வந்து ஒரு ஃபீல்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில ஒர்க் பண்றேன். அவன் வந்து ஒரு பெங்களூர் கம்பெனிக்காரன். அவன் வந்து இப்போ ஓடி போற சுச்சுவேஷன்ல இருக்கான். இப்ப நான் வந்து எனக்கு என் சைட்ல வந்து கஸ்டமர் வந்து என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அவனுக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்தாகணும். கம்பெனி சார்பா தான் கொடுப்பாங்க அவங்க, சரிங்களா? நான் ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி தான் இருப்பேன். ஆனா இப்ப வந்து எல்லாமே என்ன கேள்வி கேட்கறாங்க. இது நம்ம எப்படி சால்வ் பண்றதா எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. நீ வந்து ஷேர் மேக்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த எல்பின்னு ஷேர் மேக்ஸ்லாம் ஒண்ணு பண்ணிட்டு போனாங்க இல்ல, அந்த மாதிரி ஏதோ நீ ஆளுங்களை பிடிச்சி விட்டியா? நான் ஆளுங்களா பிடிக்கல, இவனுக்கு தான் ஆளுங்களா உள்ள வந்தானுங்க.
நீயா உள்ள வந்து நீயா பணம் போட்டதுக்கு நான் சேல்ஸ்ல தானடா இருந்தேன். ஏன்டா என்கிட்ட கேட்குற போயிட வேண்டியதானே? புரியல நீ புரியல யாரையும் என்னது? சேர்த்து இல்லல்ல, நீ யாரையும் சேர்த்து இல்ல இல்லல்ல, இல்ல நான் சேர்த்து இல்ல. அப்புறம் ஏன் அவன்கிட்ட கேட்க போறாங்க? கேக்குறானுங்க பைத்தியக்காரங்க வந்து கால் பண்ணி சாவடிக்கிறானுங்க. 3 நாளா ம் ஒரே தொந்தரவு. ம் திட்டம் இல்ல. நல்ல ஒரு மரியாதையா நல்ல ஒரு பேசுற ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பேசிட்டானுங்க. இவங்க எதுவும் ம் திட்டம் இல்ல. இது என்ன பண்றது தெரியாம நானும் கமிஷன் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அண்ணா சாலையில போயிட்டு கமிஷன் கொடுக்க போனா வெயிட் பண்ணா கமிஷன் அவர் சொல்றாரு, எஸ்ஐ சொல்றாரு வெயிட் பண்ணுங்க 2 days வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி அவர் சொல்ற ஒரு பக்கம். இல்ல நீ இது வந்து என்ன அந்த பண்ண கம்ப்ளைண்ட் லெவலுக்குலாம் போக வேணாம். இது ஆக்சுவலா இப்போ ஷேர் மேக்ஸ் எப்படின்றது உனக்கு தெரியும். இப்போ ஷேர் மேக்ஸ் எல்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஆளை சேர்க்குற அப்படின்னா, இப்போ ஒரு ஆள் அடுத்து 2 ஆள் சேர்க்குற அப்படின்னா, அவங்களோட காசு உனக்கு சேர்ந்து வரும். அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த அந்த மாதிரி மாதிரி நீ ஒரு கிடையாது. இதுல பண்ணியிருந்தீங்கன்னா, அது உனக்கு பிரச்சனை. இப்போ ஷேர் மேக்ஸ்லாம் வந்து நிறைய பேர் அதில் தான் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. இது ஓகே வந்து ஓகே. இவங்களா போய் சேர்ந்துருக்காங்க. நீ வந்து எப்படின்னா கலெக்ஷன்ல மட்டும் இருந்திருக்க. அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம ஆமா கம்பெனில ஆமா ஒர்க் ஆமா. பண்ணிருக்க, நீ கலெக்ஷன் மட்டும் பண்ணிருக்க. ஸோ இதுல வந்து உன்னைய கேட்கறதுக்கு எந்த வேலையும் இல்லை. நாங்க ஒர்க் பண்ணுங்க, அவ்வளவுதான். மந்த்லி நான் கலெக்ஷன் பண்ணி கொடுப்பேன், அவ்வளவுதான் என் வேலை. என்னைய கேட்டா நீங்க காசு போட்டுங்க, எதுக்கு நீங்க என்கிட்ட கேட்கறீங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுது. கோயம்புத்தூர்காரங்க தான் ஏமாறுவாங்க. ஏன் இப்போ இப்படி இப்படியே சென்னைக்காரங்க வேணாம் ஏன்? ஆமாப்பா. அடுத்தது எனக்கே ஒரு கிட்டத்தட்ட இன்சென்டிவ் சேலரி எல்லாமே சேர்த்தே ஒரு 2,70,000 வரணும். ம் கடுப்பா இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் வந்து பையனோட பர்த்டே, ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே வேற. என்ன ம் பண்றது தெரியாம உட்காந்துக்கிறேன் நானு. ஓகே ஓகே. நீ ஒன்று பண்ணு வேணாம். நீ வேணா, ஏன்னா பாவம் பணம் போட்டு அவங்க ஏமாந்தவங்க வந்து என்ன சொல்றது, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க அப்படின்றது ஆமா தெரியும். So, அதனால வந்து இதை வந்து அந்த கம்பெனியோட லீகல் அட்வொகேட் இருப்பான் பாத்தியா, அந்த ஆமா. அட்வொகேட் வந்து உனக்கு தெரிஞ்சானா நீங்க இவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த அட்வொகேட்டை கான்டாக்ட் பண்ணிவிடு. ஆமா. ஓகே ஓகே. இல்ல என்ன பண்ண இல்ல தெரியல அவன் எனக்கு இப்ப. இல்ல அவன் இல்ல ஓடி போற எனக்கு வந்து மாதிரி இன்சென்டிவ் இருக்கான் ஒரு 3 லட்சம் கன்ஃபார்ம். வரும்னு வச்சுக்கோங்களேன். இல்ல சேலரியோட அவன் சேர்த்து ஒரு கன்ஃபார்ம் 3. அவன் கன்ஃபார்ம் ஓடி போறான் அப்படின்னா நீ அதை வந்து இவங்கள்ட்ட அட்லீஸ்ட் மக்கள்கிட்ட எதுவும் சொல்லு. நீங்க முடிஞ்ச அளவு காசை வாங்கிருங்க. அதுதான் உன்னால பண்ண முடியும். ம். So, அதை வேணா பண்ணு. அதான் இப்ப என் சைட்ல இருந்து எனக்கே வந்து ஒரு 3 லட்சம் கிட்ட வரணும்னு ஆனா வச்சுக்கோங்களேன். ஒண்ணு, அவன் ஆனா ஓடி போலன்னா உன் வேலை போயிடும். அதையும் மாட்டிக்க. எல்லாம் போனா போட்டோம், அது கவலை இல்லை, வேற வேலை நான் பார்த்துப்பேன். அப்புறம் என்ன அப்படின்னா வந்து நீ வந்து பாவம் பணம் போட்டவங்கள்ட்ட வந்து தயவு செய்து சொல்லிடு. அது ஒரு மனசு ஒரு கில்ட் ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. ம். ஐயோ பாவமா இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதுதான் எனக்கு. அவங்க மேல போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்காத. எதுக்கு நீ இப்போ அவங்க போய் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே உன் மேல எதுவும் ஆகாது. நீ அவங்க ஏற்கனவே ம். பணத்தை கொடுத்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நீ போய் சம்மந்தம் இல்லாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள வேலையை விட்டாதான் தேவையில்லாத வேலை. இன்னும் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி தான் ஓகே ஓகே. இருக்கும். So, நீ அவங்கள்ட்ட சொல்லிடு போற மாதிரி இருக்காங்க, எப்படியாவது அமௌண்ட்டை வாங்க பாருங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. இல்ல இப்ப இன்னைக்கு சரக்கு டிக்கெட்டுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு அப்டேட் கேட்டாப்ல. எனக்கு எந்த அப்டேட்டும் தெரியாது, கேட்டு சொல்றேங்கன்ற மாதிரி தான் இருந்தது எனக்கும். அது ஒரு மாதிரியே மனசு கஷ்டமா தான் இருந்தது. என்னடா இது ஒரு மாதிரி அப்டேட் எனக்கும் வரல. எனக்கு ஏன்னா வந்தா நான் சொல்ல போறேன். என்னோட வேலை வந்து போஸ்ட்மேன் ஜாப் மாதிரி தான். வந்தா சொல்ல போறேன்ற அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். எதுவுமே நடக்கலையா, ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்தது. அது இந்த இந்த மாதிரி தாவைக்கு ஆளுங்க என்ன ஆட்சியில் ஆக போகுது. எப்படிதான் எல்லாமே நடக்கும். காரணமே தாவைக்கா. என்ன பண்றது. ஆமா. டிவிக்கு வந்ததுல இருந்து இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல நடக்குது. டெவில இதையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணிக்க, டிஎல்ல போடு. கண்டிப்பா. சரி ஓகே. தீபக் முடிச்சுக்கோ. 7 மணி வரலாம் எங்களால உட்காந்துருக்க முடியாது. ஓகே ஓகே ப்ரோ. குட் நைட் குட் நைட் குட் நைட். ஓகே ஓகே. ப்ளூட்டோ மாப்பிள்ள, அது அவன் பேச நான் ஒரு வந்துருந்துச்சுன்னா வீடியோ அனுப்பிச்சுடு. பார்த்துருக்கேன். நான் எடுத்து விட்றேன், அனுப்பிச்சு விட்றேன். ஓகே ஓகே ஓகே. குட் நைட் ஆல். எல்லாத்துக்கும் முடிச்சுக்கோ. 2 டீலர் தான்.